அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொத்து சம்பந்தமாக என்ன சொல்லி சென்றார்கள்? நீங்க எல்லாரும் போயிட்டு நான் ஒத்த மனுஷனாக இருந்தால் நான் மதீனாவை காப்பாற்றுவேன். அப்போ அலி அவர்கள் துவக்கத்தில் அந்த ஒரு அதிருப்தி இருந்தாலும் பிறகு நினைஞ்சிட்டாருன்னா இவருடைய உயர்வை ஒத்துக்கிறார். அடுத்த பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும் போது உள்நாட்டிலே பிரச்சனை, முனாஃபிக்குகள் ஆகி போயிட்டாங்க நிறைய. இன்னும் சொல்ல போனால் ஒட்டு மொத்தமாக 3 ஊரில் தான் ஜும்மா நடந்தது. ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு மக்காவில், மதீனாவில், ஜுவா பஹரைன்ல, வேறு எல்லா பகுதியிலும் ஜும்மா கூட இல்லை. தக்கியான்னு சொன்னால் அதாவது உயிருக்கு பயந்து பொய் சொல்வது. பொய் சொல்றவன் தான் ஷியா. அவன் அந்த சுயரூபத்தை காட்டி தனித்து போய்விட வேண்டும், தனி நாடாக ஆக்கிடணும், தனித்தனி பகுதியாக இருக்கணும்னா அது இஸ்லாம் அப்படி இருக்காது. எல்லாத்தையும் நடிங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அந்த மதகபை பின்பற்றவங்க அவங்க எல்லாம் காஃபிர்கள்னு அவங்க சொல்லுவாங்க. ஷியாக்கள்ல அவங்க காஃபிராக இருந்தாலும் அவங்க போகிற ஊருக்கு போனீங்கன்னா அவங்கள பின்பற்றி தொழுதுக்க தக்கியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள் என்ற தொடரில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆட்சியாளராக மக்கள் பையத்து செய்த விவரங்களை நம்ம ஒரு பகுதியை நேற்றைய தினம் பார்த்தோம். இந்த பையத்து செய்ததில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னும் சில சஹாபாக்களும் அலியின் சார்பாக சேர்ந்து கொண்டு அவங்க பையத்து செய்யலை. தனித்தனியாக முடிவெடுத்து அவங்க பையத்து செய்யாமல் இருக்கலை. அலிக்கு சப்போர்ட்டாக அலி தான் ஆட்சிக்கு வரணும், தகுதியானவர் என்று கருதி அந்த ஒரு குழுவாக என்ன செய்யலை, சில பேர் பையத்து செய்யாமல் இருந்தார்கள். பிறகு ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பையத்து செய்கிறாங்க. இந்த விவரங்களை நம்ம விவரமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த இடத்துல தான் நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கிறது. இதில் தான் இந்த ஷியாக்கள்ங்கிற அந்த பிரிவு உண்டானதும் அந்த ஷியா கொள்கையில் திணிக்கப்பட்டதற்கும் பேசிக்காக இருந்ததை இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்பட்ட விஷயந்தான். அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அபூபக்கர் ஆட்சிக்கு வந்த உடனே 6 மாத காலம் அவங்க பையத்து செய்யலை, எதிர்த்து கிளர்ச்சி பண்ணலை, புரட்சி பண்ணலை, பையத்து செய்யலை. கையில் சத்தியம் பண்ணி நான் உங்களை ஆட்சியாளராக ஏற்றுக்கிறேன்னு சொல்லணும் இல்லையா, அது அந்த காலத்து முறையாக இருந்துச்சு. அதை செய்யலை. அதனுடைய விவரம் என்ன அப்படிங்கிறது புகாரில் 4240வது ஹதீஸில் இருக்கிறது. அந்த விவரம் என்னன்னு கேட்டால் 2 விஷயத்தினால அவர் ஒதுங்கினார். ஒன்று, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ் மரணித்த பிறகு அவங்க தகப்பனார் சொத்தில் எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்டு அனுப்புகிறாங்க. ரசூலுல்லாஹ் மரணித்த பிறகு அவங்கள்ட்ட இருந்த சொத்துக்கள் அரசாங்கத்தில் போய் சேர்ந்துருச்சு. அவங்க வீடு வாசலில் வச்சுருந்தது வீட்டில் உள்ளவங்கள்ட்ட இருக்கும். அந்த அசையா சொத்துக்கள் இருக்கும் இல்லையா, தோட்டம், துறவுகள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் மரணித்த உடனே அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் அது வந்துருச்சு. அப்போ அதை கேட்டு வர்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த அலியுடைய தூண்டுதலில் தான், அவருடைய கோரிக்கையின் பிரகாரம் தான் கேட்டு வர்றாங்க. எங்கள் தகப்பனாருடைய சொத்தில் உள்ள பங்கை தந்துருங்க, எங்கள் தகப்பனார் சொத்துக்கு நாங்கள் தான் வாரிசுன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. என்னென்ன சொத்தை கேட்குறாங்கன்னு கேட்டால், ஹைபரில் ரசூலுல்லாஹ்வுக்கு கொண்டு ஒரு இந்த போரில் கிடைச்சதை ரசூலுல்லாஹ்வுடைய பங்காக கிடைத்தது ஹைபரில் ஒரு நிலம், அந்த தோட்டத்தை கேட்குறாங்க. அதே மாதிரி ஃபதக்குங்கிற இடத்துல உள்ளதும் ரசூலுல்லாஹ்வுக்கு உரியதாக இருந்தது. அந்த மாதிரியாக மதீனாவில் ஒரு பகுதியை போர் செய்யாமல் இந்த பனு நுலைருங்கிற கூட்டத்தார போர் செய்யாமல் ரசூலுல்லாஹ் வெற்றி கொண்டதுனால அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருந்துச்சு. அப்போ இந்த 3 சொத்துக்கள் அரசாங்கத்தினுடைய கையில் எடுத்துக்கிட்டாங்க அபூபக்கர். அப்போ ஃபாத்திமா நான் என்ன செய்கிறாங்கன்னா எங்கள் தகப்பனார் சொத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கர் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அந்த சொத்தை கேட்குறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொத்து சம்பந்தமாக என்ன சொல்லி சென்றார்கள்? லா நூரது மாத்தரக்குனா சதக்கான்னு சொன்னாங்க. நபிமார்களாகிய நாங்கள் எங்களுக்கு யாரும் வாரிசாக முடியாது. நபின்னா ஒரு பொது, ஒரு குடும்பத்துக்கு உரியவராக நான் இருக்க விரும்பலை. அதனால நபியாகிய எனக்கு யாரும் வாரிசு கிடையாது என்று சொல்லிவிட்டு, மாத்தரக்குனா சதக்கத்தும், நபியாகிய நாங்கள் எதை விட்டு செல்கிறோமோ அது சதக்கா. இது எனக்கு மட்டும் உள்ள சட்டம் இல்லை, எல்லா நபிமார்களுக்குன்னு சொல்கிறாங்க.
இதுக்கு முந்தின நபிமார்களாக இருந்தாலும் அவங்க சேர்த்து வச்ச சொத்துக்களுக்கு வந்து வாரிசுகளுக்கு கிடைக்காது. மற்ற யாருடைய சொத்தாக இருந்தாலும் பிள்ளைகள் மனைவி மக்களுக்கு கிடைக்கும். அந்த நபிமார்களுடைய சொத்துக்களாக இருந்த ரசூல்லா வந்து நாங்கள்னு பன்மையாக சொல்கிறாங்களே, அதனால் நபிமார்களாகிய எங்களுக்கு வாரிசுகள் கிடையாது. நாங்கள் எதை விட்டு செல்கிறோமோ அது சதக்காவாயிரும். சதக்கா என்றால் பொது நிதி அப்படின்னு மறுத்துடுறாங்க. ஆனால் என்ன செய்யலான்னு கேட்டால், இன்னமா யகுல் ஆலு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹாதல் மால், இந்த சொத்துக்களிலிருந்து வரக்கூடிய வருவாய் இருக்கு இல்லையா, அந்த வருவாயிலிருந்து ரசூல்லாவுடைய குடும்பத்தார் சாப்பிட்டு கொள்ளலாம். ஏன்னா ரசூல்லா காலத்தில் அப்படி தான் சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி அதில் வருவாய் வரும் பொழுது இன்னன்னாருக்கு எவ்வளோன்னு ரசூல்லா கொடுத்தாங்க இல்லையா, அதுதான் என்னுடைய ஆட்சியிலையும் வருமே தவிர உங்களுக்கு நான் வந்து பிரித்து தர முடியாதுன்னு சொல்லிட்டு, வல்லாஹி லா உகையிரு ஷையம் மின் சதக்கத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற அந்த சதக்கா தர்மத்திலிருந்து அன் ஹாலி ஹல்லத்தி கான அலைஹா ஃபி அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா காலத்தில் இருந்த ஒரு நடைமுறையில் சிறிதளவும் நான் மாற்றம் செய்ய மாட்டேன். ரசூல்லா காலத்தில் இந்த 3 சொத்தையும் எப்படி பயன்படுத்தினாங்க, அதிலிருந்து வரக்கூடிய வருவாய்களில் மனைவிமார்களுக்கு குடும்பத்தாருக்கு கொடுத்து தேவையானதை கொடுப்பாங்க. சொத்து சொத்தாகவே இருக்கும். அதுக்கு சொத்து தனக்குரியதுன்னு ஆக்காமல் அதனுடைய வருவாயை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு பயன்படுத்தினார்கள். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்களோ அதில் அப்படியே செய்வேன். அதில் ஏதாவது மாற்றம் செஞ்சால் என்கிட்ட கேளுங்க. ரசூல்லா செஞ்சபடி தான் நான் செய்ய முடியுமே தவிர இதை வந்து தரமாட்டேன்னு அவங்க மறுத்துடுறாங்க. அதோடு அவங்க சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய சொந்த பந்தங்களை விட ரசூலுல்லாவுடைய குடும்பத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அதுக்கு அதில் எந்த குறையும் கிடையாது, நான் தர மறுக்கிறதுக்கு காரணம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க சதக்கான்னு. வாரிசு இல்லைன்றது நீங்கள் வாரிசு கேட்டால் எப்படி தர்றது? ரசூலுல்லாவுடைய சொல்ல கேட்கறதுக்கு பேர் இஸ்லாமா? ரசூலுல்லாவுடைய குடும்பம் என்று சொல்லி இஸ்லாத்தை வளைக்கிறதா? அந்த ஒரு கான்செப்டில், அந்த அடிப்படையில் ஒரு அபூபக்கர் என்ன பேசுகிறாங்கன்னா, அல்ல ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லலைன்னா மறுங்கன்னு கேட்குறாரு. இப்படி சொன்னாங்களே இல்லையா, அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அப்போ நான் 100 ரசம் திறக்கணா சதக்கான்னு சொல்லிட்டாங்க. நபிமார்களாகிய எங்களுக்கு வாரிசு கிடையாது, விட்டு போன எல்லாம் சதக்கா பொது சொத்துன்ட்டாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னோடனே இவங்க என்ன செஞ்சாங்க, கோபமாக அவங்க போயிடுறாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே இதை கேட்குறாங்க, கோபமாக திரும்பி போயிட்டு நினச்சிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்க அபூபக்கர்கிட்ட பேசவே இல்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதை நினைக்கிறாங்க, ஆனால் அநீதி இழைக்கப்படலை. அபூபக்கர் ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாவுடைய உத்தரவுனால தான், மார்க்கத்தை நிலைநாட்டு தான் அவர் தலைவராக இருக்கிறார். அப்போ மார்க்கத்தின்படி தான் ஒரு நடக்கணும், தப்பானதை திருத்துங்கள்லாம் சொல்லக்கூடிய ஒருத்தர். அப்போ அப்படி இருந்து வந்து இது மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லலைன்னு சொன்னால் இப்படி செய்ய மாட்டார். அது ஆதாரத்தை காட்டி தான் சொல்கிறார். அப்படின்னு சொன்னவுடனே அவங்க பேசவே கிடையாது மூத்தாவர வரைக்கும். ஒரு 6 மாதத்தில் அவங்க மரணிச்சிடுறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நீண்ட காலம் வாழலை. ரசூலுல்லாவுக்கு பிறகு ஒரு 6 மாதத்தில் அவங்க இளம் வயசுலேயே மரணிச்சிடுறாங்க. அந்த மரணித்த உடனே இரவோட இரவாக அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஜனாசா தொழுவிச்சு அவரை அடக்கம் பண்ணிடுறாரு. அபூபக்கர் தெரிவிக்கலை. பொதுவாக இந்த ரசூலுக்கு தலைவராக இருக்கார், நம்ம அவர் ஒரு மாமனாராக இருக்கார் அப்படின்னு ரசூலுல்லாஹ்க்கு அந்த உறவுலாம் இருக்குல்ல, ஜனாதிபதியாக இருக்காருன்னு சொல்லி தெரிவிக்கணும். தெரிவிக்காமல் அபூபக்கர் வந்துடக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ராத்திரியோடு ராத்திரியாக வந்து கொண்டு போய் அலி வந்து ஃபாத்திமா அடைக்கிறார். அப்போ இந்த சொத்து விஷயமாக கேட்டது அவருக்கு ஒரு பாதிப்பு இருந்திருக்கு. அந்த பாதிப்பு இருக்க போய் தான் இந்த மௌத்தை கூட என்ன செய்யலை, ஃபாத்திமா இறந்துட்டாங்க, நீங்கள் வாங்க துவா செய்யுங்க இப்படி ஏதாவது சொல்லலாம்ல, அப்படி சொல்லலை. ராத்திரியோட ராத்திரியாக வேறு யாரையும் கூப்பிடாமல் அடக்கம் பண்ணிவிடுறாரு. இப்படி பண்ண உடனே அந்த அவங்கள்ட்ட ஒரு மனசில் ஒரு அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு கவலை இருந்தது. அது போக என்னன்னு கேட்டால், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மூத்தா போன பிறகு சமுதாயத்தில் வந்து இதெல்லாம் அந்த புகாரில் வருது. 4240வது ஹதீஸில் இந்த விவரங்கள்லாம் தெளிவான வார்த்தைகளில் வருது. எப்படி வருதுன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மக்கள்கிட்ட ஒரு மதிப்பெல்லாம் போய்விட்டது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருந்த வரைக்கும் என்ன அலி சோகமாக இருக்கலான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இவர் பையத்து செய்யாமல் இருக்கிறதுனால மக்கள்கிட்ட வெறுப்பாகிட்டாங்க. மக்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அலி வந்து ஏன் இவர் பையத் செய்யாமல் இருக்கார், அபூபக்கர் ஒரு தகுதியான ஆள்கிட்ட தானே ஆட்சி போயிருக்குது, இவர் ஏற்றுக்கிற வேண்டியதானே, இவர் ஏன் அப்படி இருக்காருங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உயிரோடு இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய மகள் அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி இவரோட இணக்கமாக பேசிக்கிட்டு அன்பாக இருந்தவங்களெல்லாம் அவரை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனியாக போய் ஒரு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. சில ஆட்களை ஒதுக்கி வச்சு அவர் மட்டும் வந்து உட்காந்துருப்பார், யாரும் பேச மாட்டாங்க, அது கவனிக்க மாட்டாங்க, எப்படியாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படி ஒரு அலட்சியம், அந்த மக்கள்கிட்ட ஒரு அலட்சியத்தை அவர் பார்க்குறாரு. அந்த அதிசயம் எப்படி வருதுன்னா, காணலை அலியும் இரண்டாசி வஜுகுன் ஹயாத்த ஃபாத்திமா, ஃபாத்திமா வாழும் பொழுது
அவருக்கு ஒரு கவனம், மக்கள்கிட்ட ஒரு கவனம் இருந்தது, மக்கள்கிட்ட ஒரு கவனிப்பு அவருக்கு இருந்தது. ஃபாத்திமா மறந்த உடனே இஸ்தன்கர் அலியும் உஜுஹன்னாஸ், மக்கள் எல்லாம் அவரை வந்து ஒரு அந்நியர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபாத்திமா நான் மௌத்தா போன பிறகு இவருடைய ரசூலுல்லாஹ்வுடைய மருமக முக்கியமான ஒரு ஆள், அந்த மாதிரியான மதிப்பெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு ஒரு அந்நியரை பார்ப்பாங்கல்ல, அப்படி பார்க்க ஆரம்பித்தாங்க. காரணம் என்னென்னு கேட்டால், இவர் பையத்து செய்ய மறுக்கிறது தான். பையத்து செய்யாமல் என்ன செய்கிறாரு, அது ஒத்துக்கிற மாட்டேன்னு நிற்கிறதுனால தான். அப்புறம் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்போ நம்மளை யாருமே கண்டுக்கிறல, சமுதாயத்தில் செல்வாக்கெல்லாம் போச்சு என்று சொல்லிவிட்டு ஃபொல்தமச முசாலஹத் அபீபக்கரின் ஓ முபாயாத்தகு, அபூபக்கர்கிட்ட வந்து நம்ம இணக்கமாக போயிடுவோம், நான் உங்கள்கிட்ட பையத்து செய்கிறேன், அதான் நமக்கு இனிமேல் வந்து மக்கள்கிட்ட நம்மளை மதிக்கிறதா இருந்தால் அபூபக்கரை ஏற்றுக்கொள்வதை தவிர வழி இல்லை. ஏன்னா மக்கள் ஆதரவோடு அவர் வந்திருக்கிறார். அவருக்கு எதிராக நாங்கள் நிற்கிறதுனால இவருக்கு மதிப்பு இல்லாமல் போச்சு. அபூபக்கருக்கு எதிரான எல்லாம் வேற ஒரு விஷயமாக இருந்தால் இவருக்கே ஒரு பெரிய ஆதரவு தளம் இருக்கும். அபூபக்கருங்கும் போது மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, வேற ஆளை, அவருக்கு போட்டியாக வர்ற ஆளுக்களை ஏற்றுக்கிற மாட்டாங்க. அப்படின்னு வந்தோன்னு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த 6 மாதங்கள், சில மாதங்கள் இதில் வருது புகாரில், வேறு ஹதீஸ்கள் 6 மாதங்கள் வருது. இந்த 6 மாதங்களுக்கு பிறகு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்படியே தனியாக இருந்து செய்தி அனுப்புகிறார். அபூபக்கருக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அபூபக்கரை இந்த பையத்து சம்பந்தமாக கொஞ்சம் பேசணும், என் வீட்டுக்கு வாங்கன்னு இவர் கூப்பிட்றாரு. இவர் தான் போய் சந்திக்கணும். ஜனாதிபதி இவர் என்ன செய்கிறாரு, இந்த பையத்து சம்பந்தமாக உங்கள்கிட்ட நான் பேச வேண்டும், என் வீட்டுக்கு நீங்கள் வாங்க, ஆனால் வலாய தீனா அகதுமாக்க, உங்களோட வேறு யாரையும் கூட்டிகிட்டு வராதிங்க, நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்னு அனுப்புகிறார். எதுக்கு அதை சொன்னார்னு கேட்டால், அந்த அறிவிப்பாளர் சொல்கிறாரு, கராஹியத்தன் மகளிர் உமர் வந்துடக்கூடாது கூட அப்படிங்கிறதுக்காக அதை சொன்னார். 2 பேர் வந்துடாதீங்கிறதுக்கு தான் நீங்கள் மட்டும்தான் வரணும், யாரும் வராதிங்கன்னு சொன்னார். அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், உமரை கூட்டிகிட்டு வராது என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த அறிவிப்பாளர் விளக்கம் கொடுக்குறாரு. இதை உமர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாங்க. என்னப்பா அலி வந்து இந்த மாதிரி பையத்து பண்ணுற சம்மந்தமாக பேசணும்னு கூப்பிட்றாரு, என்ன செய்யலான்னொன்னே முடியாது, போகாதே நீங்கள். அவரும் நினைக்கிறாருன்னா இவர் ஏதாவது கொண்டு விடுறாருன்னு பயப்படுறாரு. என்ன ஆட்சியில் இருக்கிறீங்க, ஒரு ஆட்சி வரலாறுலாம் நல்லா படித்து தெரிஞ்சவர் உமர். வரலாறில் வந்து பதவிக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தகப்பனையும் சிறையில் அடைப்பாங்க, தகப்பனை கொண்டு விட்டு மகன் ஆட்சிக்கு வர்றது, அண்ணனை கொண்டுட்டு தம்பி ஆட்சிக்கு வர்றது, இந்த பதவிக்காக வேண்டி என்ன வேண்டாலும் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த ஒரு கான்செப்டை மனசில் வச்சுக்கிட்டு, நீங்கள் அல்லா மேலே சத்தியமாக நீங்கள் தனியாக போகக்கூடாது, நீங்கள் தனியாக போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நேருமோ என்று நான் பயப்படுறேன். அவர் மட்டும் இருந்துக்கிட்டு அது நீங்கள் மட்டும் வாங்கன்னு வார்த்தையை சொன்னால் அப்படி தானே வழங்குவாங்க. நீங்கள் வந்து வாங்க பேசணும்னு சொன்னால் அது ஒரு அர்த்தம். அந்த புள்ளி வச்ச மாதிரி என்ன செய்கிறாரு, என்னை பார்க்க நீங்கள் வாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் தனியாக தான் வரணும் அப்படின்னா இவர் ஏதோ ஒரு டீமை வச்சுக்கிட்டு கூப்பிட்றாரா, வேறு நோக்கத்தில் கூப்பிட்றாரா, அல்லது ஒரு அவமானப்படுத்துறதுக்கு வேறு ஒரு பாரதூரமாக இல்லாட்டா கூட ஒரு அவமானப்படுத்துறதுக்காக கூப்பிட்றாராங்கிற சந்தேகம்லாம் வரும்ல. அந்த சந்தேகம் உமர்லானுக்கு வந்து நீங்கள் போகாதீங்க, தனியாக நீங்கள் போகக்கூடாதுங்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அப்படிலாம் செய்ய மாட்டாங்கப்பா, என்ன ஏதாவது செஞ்சிருவாங்க நீ நினைக்கிறியா, கண்டிப்பாக நான் போவேன், தனியாக போய் நான் போனால் நான் நீ வர வேண்டியதில்லை, நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு நேராக வந்து முதல்ல போனதுலேருந்து என்ன செய்ய அபூபக்கருடைய பெருந்தன்மையை பார்க்குறோம். நான் ஜனாதிபதியாக இருக்கிறேன், நீ வந்து என்கிட்ட பேசுவியா, அதான முறை. இவர் வந்து ஒரு பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் ஒன்று இல்லாட்டாலும் அந்த பதவிக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, யார் யாரை பார்க்கணும்னா அந்த பதவியில் உள்ளவங்களை தான் பதவியில் இல்லாதவங்க போய் பார்க்கணும். அது பையத்து விஷயமா இருக்கார், நிர்வாக விஷயமா வேற இருக்குது. அவர் என்ன செய்கிறாருன்னா, என் வீட்டுக்கு நீ வான்னு சொன்னோன்னே இவர் அதையும் அந்த இணக்கத்தை நாடி வேணாம், யாரையும் பாய்ச்சிக்கிற கூடாது, எந்த ஒரு ஆளையும் இழந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்திருக்கு, இதில் விளங்குறோம். அப்போ நேராக போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் பேச போகிறாங்க, அலி வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ அலி சொல்கிறாங்க, அரஃபுனா ஃபதுலக்க ஒம்மா ஆத்தாக்கல்லா, அபூபக்கர் அவர்களே, உங்களுடைய சிறப்பை நாங்கள் அறிஞ்சு தான் வச்சுருக்குறோம், உங்களுக்கு தான் சிறப்பு இருக்குது. ஒம்மா ஆத்தாக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதையும் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். உலன் நன்ஃபஸ் அலைக்க ஹைரன் சாக்கஹுல்லாஹ் இலைக்க, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அந்த நல்ல நல்ல பதவியை நாங்கள் வந்து வெறுக்கவில்லை. நாங்கள்னா அந்த குடும்பத்தார்கள், இவரோட டீம் இருக்கிறாங்கன்னு வழங்குதில்ல, நான் சொல்லாமல் அது ஒரு டீமாக இருக்கிறாங்க, அந்த டீமில் உள்ளவங்களுக்கு சார்பாக இவர் சொல்கிறார், நாங்கள் வெறுக்கலை. என்ன விஷயம்னு கேட்டால், நீங்கள் வந்து 2 தப்பு செஞ்சிட்டீங்க, அதான் வெறுக்கிறேன். என்ன விஷயம்னு கேட்டால், நீங்கள் இந்த மசூரா பண்ணீங்கல்ல, என்னையே ஒரு கலந்து செஞ்சுருக்கலாம்ல, அந்த இடத்துல கலந்து செய்கிற சூழ்நிலையாக இருந்துச்சு, உமரே விளக்கிட்டார். அந்த இடத்துல அந்த முடிவு கட்டலைன்னு வெளியே வந்திருந்தோம்னு சொன்னால், நாங்கள் கலந்து இன்னும் பிற ஆள்கிட்ட அலிகிட்டையெல்லாம் கேட்டுட்டு வரணும் அப்படின்னு வந்திருந்தா அவங்க அந்த கூட்டத்தில் என்ன செய்வாங்க, இன்னார் தான் ஜனாதிபதி அறிவிச்சுட்டு போயிடுவாங்க. அறிவிச்சுட்டு போனால் பாரதூரமான விளைவு வந்துடும். அது மசூரா பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை. உடனடியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அபூபக்கரை தேர்ந்தெடுத்தாங்க.
இவர் என்ன செய்கிறாருன்னா உலாக்கின்னக்க இஸ்தபத் அலைனா பில்லம்ரி, இந்த அதிகாரம் சம்பந்தமாக எங்கள்கிட்ட நீங்கள் கேட்காம எங்களை ஒதுக்கிட்டீங்க, மசூரா பண்ண எங்கள் கருத்தை கேட்கல, என்னையும் கூப்பிட்டு கேட்டு இந்த மாதிரி வருது யாரை போடலான்னு கேட்டு எனக்கு அந்த முடிவு சொல்கிற ஒரு பங்கு இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த ஒரு தப்பு தான் நான் சொல்கிறார். அடுத்து என்ன செய்கிறாருன்னா இதையும் சொல்லிட்டு இன்னொன்னே சொல்லிடுறாரு, அதான் முக்கியமானது. ஓ குன்னா நராலி கராபத்தினா மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நசீபா, நாங்கள் ரசூல்லாவுக்கு நாங்கள் உறவினராக இருக்கிறதுனால, உறவினர்னா அபூபக்கர் உறவினர் தான், இவர் பனு ஹாஷிம் அந்த நெருக்கமான கோத்திரத்தில் வர்றாரு, மகளை கட்டினவர் வேறுங்கிற கொஞ்சம் நெருக்கம் கூட, அதனால ரசூல்லாவுடைய குடும்பத்தினராக எங்களுக்கு நசீபன் ஆட்சியில் உரிமை இருக்கு என்று நாங்கள் நினைச்சோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா 2 காரணத்தை நாங்கள் செய்யலை, ரசூல்லாவுக்கு பிறகு நமக்கு தான் வரணும்னு நினச்சேங்கிறார். ரசூல்லாவுக்கு பிறகு ஆட்சி வர்றதா இருந்தால் ரசூல்லாவுடைய குடும்பத்துக்கு தானே வரணும், நாங்கள் தானே குடும்பத்தார், எங்களுக்கு தான் வரணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது ஒரு காரணம், எங்கள்கிட்ட நீங்கள் மசூரா பண்ணலைங்கிறது ஒரு காரணம்னு சொல்கிறார். அப்போ இதில் என்ன வழங்குதுன்னா, அப்போ ரசூல்லா வசியத்தெல்லாம் செய்யலைன்னு வழங்குது, நினச்சிருக்கிறார் ரசூல்லா இவருக்கு தான் சொல்லிட்டுலாம் போகலன்னு வழங்குது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதை கேட்டவுடனே அபூபக்கர் அழுகுறாங்க. ஹத்தா ஃபாலத் ஐனா அபிபக்கர், அபூபக்கர் இதை என்ன ஒரு இப்படி பேசுகிறாருன்னு அழுதுடுறாங்க. அழுதுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, உள்ளதி நப்சி பியதிகி, யார் கையில் யாருடைய கைவசத்தில் என் உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், இல்லை கராபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய அன் அஸ்லமின் கராபத்தி, என் உறவினர்களை அனுசரிப்பதை விட ரசூல்லாவுடைய உறவினரை அனுசரிப்பதைத்தான் நான் தேர்வு செய்வேன். நான் உங்களை ரசூல்லாவுடைய குடும்பம்னா என் பிள்ளைகளை விரும்புகிறத விட உங்களை ரொம்ப விரும்புவேன், என் சொந்த பந்தங்களை குடும்பத்தை விட உங்களை நான் நேசிக்குவேன், ஏன்னா நீங்கள் எங்கள் குடும்பத்தை ஒதுக்குறீங்கிற மாதிரி அவருடைய அந்த துணி இருந்ததுனால அப்படி நினைக்காத அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார். அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த பொருளாதார சம்பந்தமாக விளக்குறார். அம்மல்லதி ஷஜர பைனிவ பைனக்குமென் ஹாதிகள் அம்பார், இந்த சொத்து சம்பந்தமாக நமக்கு மத்தியில் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குல்ல, ஃபாத்திமா கேட்டு வந்தாங்கல்ல, அந்த விஷயத்தை நான் விளக்குறேன். ஃபலம் ஆலுஃபிஹானில் ஹைரி, நேரான பாதையை விட்டு நான் விலகவில்லை. அது விஷயத்தில் அந்த சொத்து சம்பந்தமாக எது மார்க்கத்தில் நேர்வழியோ அதை விட்டு நான் விலகவே இல்லை. வலம் அத்ருக் அம்ரன் ராயித் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னூஃபிஹா, அந்த சொத்துல ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்களோ அதில் ஒன்றையும் நான் விடவில்லை. அவங்க என்ன மாதிரி செஞ்சு கொண்டிருந்தார்களோ அதில் எந்த ஒன்றுக்கு நான் குறைவு செய்யவில்லை அப்படின்னு சொன்னோன்னே அவர் இதை ஒத்துக்கிறார். அதெல்லாம் எடுத்து பேசலை. இல்லை நான் சொத்தை நீங்கள் எங்கள் தந்து தான் இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் இந்த சொத்தில் ரசூலுல்லாஹ் இருந்த வரைக்கும் ஃபாத்திமாவுக்கு யாருக்கும் என்னமோ கொடுத்ததில்லை, மனைவிமாருக்கு தான் கொடுத்தாங்க. அந்த சொத்துக்களில் வர வருமானம் என்னென்னு கேட்டால் அவங்க குடும்பத்தாருக்கு செலவழிக்கிறதுக்கு தான். ஃபாத்திமாவுக்கு ஒரு கணவர் பார்த்துக்கிடுவார், அப்படி தான் இஸ்லாமிய அடிப்படையில் ஃபாத்திமா மகளுக்குள்ள கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அவங்க புருஷன் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு தான் இருந்தாங்களே தவிர இந்த சொத்துக்களில் உள்ள வருமானங்களில் ஃபாத்திமாவுக்கு கொடுத்தாங்களா? இல்லை. அந்த சொத்துலேருந்து வரக்கூடிய வருமானத்தை ஒரு வருஷத்துக்கு தேவையானது என்ன செய்வாங்க, அந்த மனைவி மாதிரிலாம் கொடுத்து இதெல்லாம் தர்மம் செஞ்சு விட்ருவாங்க, ஒரு கணக்கு பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருந்ததுனால தான் ஃபாத்திமா கேட்டு வருமா அதெல்லாம் அந்த பங்கு கூட உங்களுக்கு கிடைக்காது. அதாவது இப்போ அபூபக்கர் சொன்னது பிரகாரம் பார்த்தா சொத்தையும் பிரித்து கொடுக்க மாட்டாங்க, அந்த வருமானத்தில் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டால் அதுவும் கொடுக்க மாட்டாங்க. என்ன கேட்டால் ரசூல்லா காலத்தில் கொடுக்கப்படவில்லை. அபூபக்கருடைய வாதம் என்னன்னு கேட்டால், ரசூல்லா காலத்தில் என்ன கொடுத்தாங்களோ, என்ன கொடுத்தாங்க, மனைவிமார்களுக்கு மட்டும் பங்கு வச்சு கொடுப்பாங்க. மனைவிமார்னா அவங்க குடும்ப தலைவர், அவங்க தான் மனைவியை கவனிக்க வேண்டியவங்க, அவங்க சொத்துலேருந்து மனைவிக்கு கொடுக்கறது கடமை. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்கவுங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிற முறையில் தான் நடந்ததுனால இதெல்லாம் விளக்குறார். ரசூல்லா செஞ்ச விஷயத்தை நான் ஒரு குறையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இவர் கன்வின்ஸாக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மோயுதுக்கள் அஷியத்தை அலில் பையா, நாளைக்கு மாலை நான் பையத் செய்ய வர்றேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, நான் மஸ்ஜித் நபவிக்கு மக்கள் மத்தியில் நான் பையத்து செய்கிறதுக்கு நாளைக்கு சாயந்தரம் வர்றேன்னு சொல்கிறார். சாயந்தரம்னு சொன்னாலும் லோஹருக்கு போயிட்டார். இதில் சாயந்தரம் தான் வருது, சாயந்தரம் வர்றேன்னு சொல்லி விட்டார். அபூபக்கர் லோஹரை தொழுதுட்டு பார்க்குறாங்க, இருக்கார். அசருக்கு வர சாயந்தரம்னு ஒரு அசராக தானே இருக்கணும். சாயந்தரம்னு சொல்கிற மாலைன்னு சொல்வதாக இருந்தால் ஒரு அசரு மகரிபுங்கிற அர்த்தத்தெல்லாம் அவர் சொல்கிறார். ஆனால் அவர் அது எதுக்கு லேட் பண்ணணும்னு நினச்சார் போல இருக்குது. லொஹருக்கே வந்துடுறாரு. ஜமாத் தொழுகையில் பார்த்தா இவர் இருக்கிறார். அப்போ அபூபக்கர் லொஹர் தொழுகை முடித்தவுடனே மெம்பரில் ஏறி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அலி சம்பந்தமான விஷயத்தை விளக்குறாங்க. இந்த மாதிரி யாருக்கும் விஷயம் கூப்பிட்டாரு போன இந்த விஷயத்தையெல்லாம், இந்த நடந்த விஷயத்தை விளக்கிட்டு அவர் ஏன் பையத்து செய்யாமல் இருந்தாருங்கிற காரணத்தையும் இந்த மாதிரி சொன்னார். நான் அதெல்லாம் விளக்கிட்டேன், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்து மேலே எங்களுக்கு எந்த பகையும் கிடையாது என்பதை விளக்கிட்டேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். சொன்ன உடனே அப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னா எந்திரிக்கிறாங்க. இதை சொன்ன உடனே அலி அங்கே இருக்கார், வந்துட்டார், லோருக்கு வந்துட்டார்.
ஃபஅல்லம ஹக்க அபீபக்கரின், அபூபக்கருடைய அந்த உரிமையை அவர் நல்லா கண்ணியப்படுத்தி பேசினார். அவர் தான் தகுதியானவர், அவருக்கு நிகராக ஒருத்தர் இன்னைக்கு இல்லை ஆட்சிக்கு, அந்த மாதிரிலாம் பேசுகிறார். அதே மாதிரி எனக்கு அபூபக்கர் மேலே உள்ள வெறுப்புக்காக நான் இதை செய்யலை. அதே மாதிரி அவங்களுக்கு அங்கே இதை சொல்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாரை எங்களுக்கு அதில் பங்கு இருக்குன்னு நாங்கள் நினச்சோம், தான் காரணம்னு வச்சே சொல்கிறார். அங்கேயுமே என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த பதவி தனக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கார். என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நம்ம தான் ஜனாதிபதி என்று மெயின் செட்டாக இருந்திருக்கார். அதை மக்கள்கிட்டையும் சொல்கிறார். எப்படி ஓப்பனாக என்ன செய்கிறாரு, அபூபக்கர்ட்ட சொன்ன மாதிரியே அந்த மக்கள்கிட்ட நான் வெறுப்புலாம் ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு ஒன்று இருக்குன்னு நாங்கள் நினச்சோம், அதனால தான் இது இப்போ எங்களுக்கு நாங்கள் மனசுலேருந்து ஒதுக்கிட்டோம், இப்போ நாங்கள் அவரை ஏற்றுக்கிறோன்னு சொல்லிவிட்டு சொன்ன உடனே முஸ்லீம்கள்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதுக்கு பிறகு அசப்த ஒவ்வொருத்தராக சரியாக செஞ்சீங்க, நல்ல முடிவு தான், நல்ல முடிவு பேசாத ஆளுக்கெல்லாம் பேசினார்கள். அதுக்கப்புறம் அலிக்கு ரொம்ப நெருக்கமானார்கள். இது பழைய நிலை வந்துருச்சுன்னு சொல்லி இந்த செய்தி புகாரியில் அந்த பையத்து சம்மந்தப்பட்ட ஹதீஸு 4240 இவ்வளோ விவரம் இருக்குது. இப்போ சொன்னது கூட ஒரு ஹதீஸில் உள்ளது தான். அப்போ அலி இவ்வளோ லேட்டாக பையத் செய்கிறாங்க. அந்த பையத்து செஞ்ச உடனே அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அலி அந்த பதவியை விரும்பி இருக்கிறாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு இந்த ஷியாக்கள் பொய்யா பரப்புகிறாங்கல்ல, தட்டி பறிச்சுக்கிட்டாருன்னு. அதெல்லாம் இஸ்லாமே ரெண்டாக பிரியுது, இஸ்லாம் சமுதாயமே ரெண்டாக பிரியுது. அந்த ஆட்சி மேட்டரை வச்சுக்கிட்டு தானே அலிக்கு வர வேண்டியது அபூபக்கர் பறிச்சிட்டாரு, அதனால் நாங்கள் அலி ஷியான்னா பார்ட்டி, ஷியத்து அலி பார்ட்டின்றது அவங்களுக்கு பேர். அப்புறம் அலிங்கிற விட்டுட்டு ஷியான்னு பேராகி போச்சு. அலி கட்சின்னு உண்டானது காரணம் என்னன்னு கேட்டால், அலிக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அநியாயம் செஞ்சு அவரையும் செஞ்சார் பையத்துன்னு ஒன்று வருதுல்ல, அது ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி புகாரில் இன்னொரு ஹதீஸ் இருக்குது, 4477வது ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போன உடனே கடைசி நேரம் இருக்குல்ல, அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வீட்டிலேருந்து வெளியே வர்றாங்க. வந்தவொடனே மக்கள்லாம் கேட்குறாங்க, அபுல் ஹசன் உங்களுக்கு பேர் என்ன, ஹசனுடைய பாப்பா, அது ஒரு பேர் சேர்த்துக்குருவாங்கல்ல, பிள்ளையுடைய பேரை சேர்த்து கூப்பிடுவாங்க. அபுல் ஹசன் அவர்களை இப்போ ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் போய் மர்மங்கிற முறையில் வீட்டில் போய் விசாரிக்கிற உரிமை அவருக்கு இருக்குது. அதை வெளியே வரும்போது மக்கள்லாம் கேட்குறாங்க எப்படி இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ்ன்ற உடனே, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பாஸ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அலியை போய் கையை பிடிக்கிறார். அப்பாஸ் யார், ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய அப்பா, ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் யார், அப்பாஸ். இவருக்கும் பெரிய தகப்பனார், அபு தாலிபுடைய சகோதரன் அப்பாஸ். இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கும் பெரிய அப்பா, அப்போ அலிக்கும் பெரிய தகப்பனார் தான். அப்போ அலி அவர் என்ன செய்கிறார், அப்பாஸ் அலி கையை பிடிச்சி சொல்கிறாரு, உனக்கு உன்னுடைய சிறப்பு என்ன தெரியுமா, உன்னுடைய சிறப்பை நாங்கள் அறிஞ்சு வச்சுருக்குறோம், அதனால் உன்னுடைய சிறப்பை நீ விட்டுறாத, அதனால் நீ என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட போய் இதை நம்ம கேட்டுருவோம், ஆட்சி எங்களுக்கு தரணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இப்போ 3 நாளில் அப்படி சொல்கிறாரு. இன்னும் 3 நாளில் ரசூலுல்லாஹ் மூத்தா போயிடுவாங்க. அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தாருடைய முகத்தை நான் பார்த்துருக்குறேன், அவங்க மரண நேரத்தில் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், இதெல்லாம் அப்பா சொல்கிறார். அவங்க மரண நேரத்தில் அவங்க முகத்தில் மரணத்துடைய கலை முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிடும், அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் முகத்தில் நான் பார்க்குறேன், அதனால் 3 நாளில் ரசூலுல்லாஹ் மூத்தா இப்படி சொல்கிறார். 3 நாளில் ரசூலுல்லாஹ் மூத்தா போயிடுவார். 3 நாளைக்கு பிறகு என்ன ஆகும்னு கேட்டால், அந்த வல்லாஹி பாத சலாத்தின் அப்துல்லா ஷா, 3 நாளைக்கு பிறகு நீ யாருக்கும் அடிமையாக இருக்க போகிறாய், ஆட்சி வேற ஆளுக்கு போய் தூண்டுறாரு. 3 நாளைக்கு பிறகு வேற யாரும் ஆட்சிக்கு வர போகிறாங்க, அவங்களுக்கு நீ அடிமையாக இருந்து விடுவாய், அதனால் வல்லாஹி அரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌஃப யுதவஃபா மின் வஜீஹி, கொஞ்ச நாளில் ரசூலுல்லாஹ் மூத்தா போயிடுவார்னு நினைக்கிறேன், அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால், இது ஹப்பினா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னையும் ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டிகிட்டு போ, நம்ம 2 பேரும் போவோம். எப்போ போகுங்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2-3 நாளில் மூத்தாயிருவாங்கங்கிற நிலையில் இருக்கிறாங்க. அந்த நிலையில் என்ன செய்யணும்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டிகிட்டு போங்கிறாரு. கூட்டிகிட்டு போய் நஸ்அலன்னஹு ஃபீமன் ஹாதல் அம்ர், எங்களுக்கு இப்போ உங்களுக்கு பிறகு இந்த ஆட்சி யாருக்குன்னு கேட்டுருவோம், ஆட்சியை கேட்குற நேரமாக அது கேட்கும்னு அவர் சொல்கிறார். அப்பாஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், 3 நாளில் மூத்தா போயிடுவாங்க, நீங்கள் மூத்தா போனால் அந்த கவர்மெண்ட் யாருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா, பஞ்சாயத்து இருக்காதுல்ல, ஆட்சி யாருக்குங்கிறத கேட்குவோம், வெளிப்படையாக சொல்லி கேட்போம். இன்கான ஃபீனா, நமக்குன்னு சொல்லிவிட்டார்கள்னு சொன்னால் அலிமுனா தாலிக்க, நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம், அதை பற்றி ரசூலுல்லாஹ் வசியத் பண்ணிடுவாங்க. நமக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ டிக்ளேர் பண்ணிருங்கன்றலாம். ஒயின்கான ஃபீ கைரினா அலிம்னா, வேற ஆளுக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒதுக்கிடுவோம், நேக்கா நம்ம இப்போ கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார்.
அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன்னா வல்லாஹி லைன் சஅல்நாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் இதை கேட்டு மனனாக இல்லைன்னு மறுத்து விட்டார்கள் என்று சொன்னால், லா யூத்தீனாக நாசுபாது, அதுக்கு பிறகு மக்கள் நமக்கு தரவே மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு உங்களுக்கு கிடையாதுன்ட்டாங்கன்னு வைங்க, அப்புறமேல் பின்னாடி கூட கிடைக்காது. பேசாமல் இருந்தாலாவது ஒரு கட்டத்தில் கிடைச்சி போயிடும். ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டு அவங்க குடும்பத்தாரெலாம் வரக்கூடாதுன்னு ஒரு வார்த்தையை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அப்புறமேல் மக்கள் தருவாங்களா? அதனால் நான் கேட்க மாட்டேங்கிறார். ஆசை இருக்குது அவருக்கு. அலி விரும்பி இருக்கிறாரு. நம்ம கேட்டால் இப்படி வந்துடுமோ, ரசூலுல்லாஹ் மறுத்துட்டா என்ன செய்யறதுன்னு பயந்து தான் அவர் கேட்கல. அப்பாஸ் கேட்கணும்னு நிற்கிறார். அப்போ அந்த பதவியில் ஒரு விருப்பம் அவருக்கு இருந்திருக்குன்னு வழங்குதே தவிர மக்கள் ஆதரவு இல்லை. ஒரு விருப்பம் இருந்தாலும் மக்கள் ஆதரவு அபூபக்கர் பக்கம் இருந்ததுனால இவர் தனித்து விடப்பட்ட மாதிரி வந்துட்டார். அது போக இது சம்பந்தமாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த ஷியாக்கள் அப்போவே பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அபூபக்கர் ஆட்சிக்கு வந்த உடனேயே அவங்களுக்கு எதிரான அந்த முனாஃபிக்குகள் தான் இதை உண்டாக்குனது. அப்துல்லா இப்னு சபாங்கிறவன் தான் அந்த யூதனாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்ததை நடித்து அலிக்கு ரொம்ப நெருக்கமாக வர இருந்தான். அந்த ஒரு சப்பை போய் அடிக்கடி சந்திப்பான். அலியுடைய வரலாறு பின்னாடி பார்ப்போம், அடிக்கடி சந்திப்பான். அவன் தான் இந்த மாதிரி இந்த கருத்துக்கள்லாம் விதைச்சி மக்கள் மத்தியில் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் ஒதுக்கப்படுகிறது, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை புறக்கணிக்கிறார்கள், அலிக்கு தான் ரசூலுல்லாஹ் வசியத்து பண்ணாங்கலாம் பரப்பி விட்டான். வசியத்து பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு. அப்போ இது ஆயிஷா நாயிட்ட கூட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுசாயி அலியின், ரசூலுல்லாஹ் தனக்கு பிறகு அலிதான் ஜனாதிபதி என்று வசியத்து செஞ்சார்களா என்று ஆயிஷா நாயிட்ட கேட்குற. கடைசி நேரத்தில் வசியத்து செஞ்சுட்டு தான் மூத்தா போனாங்கன்னு பரப்பிட்டாங்க. அப்போ ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, என்ன யார் சொன்னால் உனக்கு இதை? என்னுடைய நெஞ்சில் சாய்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு. கடைசி நேரம் நான் தானே, கடைசியாக இருந்தது என் மார்பில் சாய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். துப்புவதற்காக வேண்டிய அந்த எச்சில் பாத்திரம் இருக்கும்ல, அந்த படிக்கன், அந்த பாத்திரத்தை எடுத்து வர சொன்னார்கள். கேட்டார்கள். எடுத்து கொண்டு வர்றதுக்குள்ளே தலை சாய்ந்து விட்டார்கள், இறந்து விட்டார்கள். வசியத் செய்ய நேரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வசியத் செய்கிறாங்க. கடைசியில் வசியம் செஞ்சுட்டு போனாங்கிறாங்க. கடைசியில் யாருப்பா இருந்தா? மனைவி மட்டும்தானே இருந்தாங்க. எனக்கு தெரியாமல் யாருக்கு வசியத் செஞ்சாங்கன்னு ஆயிஷா நான் என்ன செய்வாங்க, இப்படி சொல்லுவாங்க. ஏதாவது இன்னையில் முஸ்னித துகுயிலா சத்ரி, நான் என் நெஞ்சில் அவர்களை அணைத்து வைத்திருந்தேன். தாபி தஸ்துனா அந்த எச்சு துப்பக்கூடிய அந்த பாத்திரத்தை கேட்டார்கள். கேட்ட உடனே ஃபன்ஹனத மாத்த, சரிந்து விழுந்து மரணித்து விட்டார்கள். அப்போ கைஃபா உசாயில் அலியின், அலிக்கு இப்படி வசியத் செஞ்சாங்க, ஏன் இந்த மாதிரி போய் சொல்கிறாங்கன்னு அப்போவே மறுக்கப்பட்டுருச்சு. அப்போ அது ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒரு நேற்று முன்னாள் அந்த செய்தியை சொல்லியிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் இதை எழுதுவதற்கு கேட்பாங்கல்ல, எழுத வேண்டும், நான் எழுதி தரப்போகிறேன், நீங்கள் வழி தவறி போகாமல் இருப்பதற்கு எழுதி தரப்போகிறேன், எழுத சொல்ல போகிறேன்றவுடனே கூச்சல் குழப்பமாக போச்சு. அப்புறம் எல்லாம் போயிருங்கன்ட்டாங்க. அப்போ போன பிறகு அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் இதை எழுதி கொடுத்தாங்களான்னு வரும்ல, அப்போ விரட்டி விட்டாங்க. பிறகு ரசூலுல்லாஹ் இதை எழுதுனாங்களான்னா எழுதி கொடுத்துருக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் விரட்டி விட்டுவிட்டு ஒரு எழுத்துமானமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டால், அப்துல்லா இப்னு அபு அவுஃபாங்கிற சஹாபிகிட்ட கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது வசியத்தை எழுத்துமானமாக தந்தார்களா? மரணிக்கிற நேரத்தில் எழுதி தரேன்னு ஒருக்கா சொன்னாங்கல்ல, உமர் வேணாண்டாரில் மக்கள்லாம் 2 பிரிவாக பிரிஞ்சாங்கல்ல, அப்போ ரசூலுல்லாஹ் அனுப்பி விட்டாங்களே, அந்த சம்பவத்துடைய தொடர்ச்சியாக இது புகாரியில் 4460வது ஹதீஸில் வருகிறது. அவர் ஒரு சஹாபி அப்துல்லா இப்னு அபி அவுஃபாட்ட கேட்குறாங்க, கடைசியில் ரசூலுல்லாஹ் எதுவும் எழுதி கொடுத்தாங்களா இல்லையா? எழுதி கொடுத்தாங்க, எழுத கேட்டாங்க, விரட்டி விட்டாங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சம்பவத்தை வச்சு தொடர்ச்சியாக கேட்குறாங்க, எழுதி கொடுத்தாங்கன்னு. ஆமாம், எழுதி கொடுத்தாங்க. அவுசாபி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி நடங்கள்னு தான் எழுதி கொடுத்தார்கள். எழுதி கொடுத்தாங்க தான். என்ன எழுதி கொடுத்தாங்க? அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி நீங்கள் நடக்க வேண்டும், அதை விட்டு அதான் உமர் சொன்னார். நமக்கு தான் இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்களே, கிதாபுல்லா நம்மள்கிட்ட இருக்குன்னு சொன்னார்ல, அதை அப்படி டிட்டோ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஆமாம் எழுதியும் கொடுத்தார்கள். பிறகு அனுப்பிவிட்டு மரம் எழுதியிருக்காங்க. அப்போ இந்த சண்டையெல்லாம் விரட்டி விட்டுவிட்டு ஃப்ரீயானவனு எழுதிட்டு வான்னு சொல்லி நீங்கள் குரான் படி உங்கள் வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் என்றது தான் அதை வலியுறுத்தி அது விளக்கமாக சொல்லி வசியத் பண்ணாங்கன்னு வருது. அவுசாபி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய கிதாபை கடைபிடிக்குமாறு தான் வசியத்து செய்தார்களே தவிர வேற ஒன்றையும் எழுதி தரல. அப்போ ரசூலுல்லாஹ் நான் எழுதி தரப்போறேன்னு சொன்னாங்கல்ல, நீங்கள் வழி தவறாமல் இருப்பதற்குன்னு வர சொன்னாங்கல்ல, நீங்கள் வழி தவறாமல் இருப்பதற்கு எழுதி தரேன்னா இதாக தானே இருக்கணும். ஒரு ஆளை நியமிக்கிறதுல வழி தவறது என்ன இருக்குது? ஒரு கொள்கையை சொல்வதில் தான் இருக்கிறது நேர் வழிங்கிறது. அப்போ இந்த விஷயம் 4460வது ஹதீஸில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் எழுதி கொடுத்தாங்கன்னா எழுதி கொடுத்தார்கள். என்ன கொடுத்தாங்கன்னா, எனக்கு பிறகு கிதாபுல்லாவை பிடித்துக் கொள்ளுங்கள், அதான் எழுதி கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை பிடிச்சிக்கிற சொன்னார்கள்.
அதை ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இப்போ எழுதி கொடுத்தாங்க வசியத் செஞ்சாங்கன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இன்னொரு சம்பவத்தை நம்ம சொல்லலாம். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கடைசி நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போய் சந்திக்கிறாங்க. சந்தித்தவொடனே ரசூலுல்லாஹ் தன்னுடைய இறுதி நேரம் நெருங்கிருச்சுங்கிறத அதை வந்து உணர்த்துறாங்க. என்னடா ஒவ்வொரு வருஷமும் ஜிப்ரீல் ஒரு தடவை வருவார், இந்த வருஷம் 2 தடவை வந்துட்டார், அதனால என்னுடைய நேரம் நெருங்கி விட்டதாகவே நான் நினைக்கிறேன். அதிலிருந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறான்னா, அதிலிருந்து என்னுடைய நேரம் நெருங்கி விட்டதாக நினைக்கிறேன். ஜிப்ரீல் வந்து 2 தடவை வந்து எல்லாம் செக் பண்ணி ஓதி காட்டு சரி பார்த்துட்டு போவார்னு குர்ஆன் வருதுல்ல, அந்த வருஷம் 2 தடவை வந்தார். அப்போ இதிலிருந்து நான் வழங்குகிறேன் என்னுடைய தவணை முடிஞ்சிருச்சுன்றவுடனே இதை சொல்கிறாங்க ஃபாத்திமாட்ட. ஃபாத்திமா அழுகுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று சொல்கிறாங்க, எதுக்கு நீ அழுகுற? அம்மா தரலை நான் குனி செய்தத்த நிசாய் அகலில் ஜன்னா, சொர்க்கவாசிகள் சொர்க்க பெண்களுக்கு நீ தலைவியாக இருக்கிறது உனக்கு திருப்தி தரவில்லையான்னு கேட்குறாங்க. உடனே அவங்க சிரிக்கிறாங்க, சிரிச்சுட்டு வர்றாங்க. முதல்ல அழுகுறாங்க, அப்புறம் சிரிக்கிறாங்க. பின்னாடி கேட்குறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி சிரிச்சிங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம், அப்புறமேல் ரசூலுல்லாஹ்கிட்ட பேசும்போது அழுதிங்களேன்னு கேட்கும் பொழுது, அழுததுக்கு காரணம் மரணம் நெருங்கி விட்டதுன்னு சொன்னாங்க, அதுக்கு அழுதேன். ஏன் சிரிச்சேன்னு கேட்டால், சொர்க்கத்தில் உனக்கு நல்ல ஒரு பதவி கிடைக்கும்னு சொன்னாங்க, அதை கேட்டு சிரிச்சேன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் இதையும் சொல்லியிருப்பாங்களே, சிரிச்சதுக்கு உங்கள் கணவர் தான் புருஷன் தான் அடுத்த ஜனாதிபதி அப்படின்னு சொன்னாங்கன்னு வரணுமா? என்ன சொல்லியிருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி ஒரு கவலையை தரக்கூடிய செய்தி, ஒரு சந்தோஷ செய்தி. சந்தோஷ செய்தியில் இதை சேர்த்து சொல்லியிருப்பாங்கல்ல, அது அப்படி ஒன்றும் இல்லை. மறுமை சம்மந்தப்பட்டதை தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க என்பதை விளைக்கிறோம். அதனால் வந்து அப்போ அலி அவர்கள் வந்து அவரை வசியத்து செஞ்சார்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம் பொய். அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் யாருக்கும் வசியத்தெல்லாம் செய்யலை. அபூபக்கருக்கு தான் கொண்டு வா எழுதி தரேன்னு சொன்னாங்க. தனக்கு பிறகு எல்லா வகையிலையும் காட்டினாங்க என்பதை பார்த்துறோம். அடுத்ததாக என்னென்னு கேட்டால், இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். இந்த இதுக்கு பிறகு அபூபக்கருடைய நடவடிக்கைலாம் எப்படி ஆச்சுன்னு கேட்டால், எல்லாம் அபூபக்கர் தான் பேச ஆரம்பிச்சிட்டார். இந்த பையத்து செஞ்சதுக்கு பிறகு அவருடைய நடவடிக்கை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், முகமது ஹனஃபியான்னு அலியுடைய மகன் அலி வந்து ஒரு ஹனஃபியான்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாங்க. அந்த பெண்ணுக்கு பிறந்ததுனால அந்த அலியுடைய மகன் சொல்லாமல் ஃபாத்திமானுடைய பிள்ளை நினச்சிருவாங்கல்ல, அதுக்காக இவரை எப்படி குறிப்பிடுவாங்கன்னு கேட்டால், முகமது பின் ஹனஃபியா என்ற பெண்ணுடைய பேரை வச்சு ஹனஃபியா என்ற பெண்ணுடைய மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அலியுடைய மகன் தான். அலி வந்து ஹனஃபியான்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணார், அந்த பெண்ணுடைய மகன் தான் இவர். அப்போ முகமது பின் ஹனஃபியா வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால், நான் என் தந்தை இடத்துல கேட்டேன், அலி இடத்துல கேட்டேன், ஐயுன் நாசி ஹைருன் பாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு மனிதர்களில் சிறந்தவர் யார் அப்படின்னு யார் மகங்காரர் வாப்பாட்ட கேட்டேங்கிறார். தந்தைகிட்ட கேட்டேன். அப்போ கால அபூபக்கர், அலி சொன்னார்கள் அபூபக்கர் என்று சொன்னார்கள். அப்புறம் சிம்மமன், அப்பனை யாருன்னு கேட்டேன், உமர் என்று சொன்னார்கள். அப்புறமேலே நீங்களான்னு கேட்டேன். அடுத்து என்ன செய்யறது, உஸ்மானை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்குன்னு பயந்துக்கிட்டு இப்படி கேட்குறாரு. அப்படி சொல்கிறாரு, ஓ ஹசீத் ஐயாக்குள்ள உஸ்மான். அடுத்து யாருன்னு கேட்டால் உஸ்மானை சொல்லிவிடுவார், நம்ம அந்த அடுத்து யாருன்னு கேட்கக்கூடாது, அடுத்து நீங்களான்னு கேள்வி போடுறாரு. எப்படி போடுறாரு, முதல்ல யாருன்னு கேட்குறாரு அபூபக்கர், ரெண்டாவது உமர், மூணாவது யாருன்னான்னு கேட்டால் உஸ்மானை சொல்லிவிடுவாரோ என்று பயந்து நான் என்ன செஞ்சேன், அடுத்து நீங்கள் தானே அப்படி எடுத்து கொடுக்குறது, அடுத்து நீங்கள் தானேன்னு கேட்டவுடனே அப்போ சும்மா அந்த அடுத்து நீங்கள் தானேன்னு கேட்குறாரு. அப்போ அலி சொல்கிறாங்க, மான இல்லா ரஜுல் மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லீம் குடிமக்கள் ஒரு ஆள் தான்ப்பா, நீ அப்படிலாம் என்னை தூக்காதுன்னு சொல்லி மகன்கிட்டே அவர் சொல்கிறார். அப்போ அலி அவர்கள் வந்து துவக்கத்தில் அந்த ஒரு அதிருப்தி இருந்தாலும் பிறகு நினைஞ்சிட்டாருன்னா இவருடைய உயர்வை ஒத்துக்கிறார். அடுத்த பிற்காலத்தில் சொன்ன விஷயங்கள்லாம் இதெல்லாம் அந்த பின்னாடி அவர் சொல்கிறார். அப்போ அவர் வந்து இந்த கசப்பும் பிறகு இருக்கலை, இந்த பையத்து செஞ்ச பிறகு கசப்புனா இருக்கவில்லை, இணக்கமாக போயிட்டாங்க, ஒரு பஞ்சாயத்துமே இல்லை, இவங்க உண்டாக்குறாங்க இருந்ததாக. அலிக்கும் அபூபக்கருக்கும் எந்த பஞ்சாயத்தும் இந்த 6 மாதத்தில் பையத்து செய்யலைங்கிறது தவிர வேறு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனையை தவிர அதுக்கும் ரீசனெல்லாம் விளக்கிவிட்டார், அவர் ஒத்துக்கிட்டார், வேறு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இருக்கவில்லை. அதனால தான் என்ன செய்வான்னு கேட்டால், அந்த உமருடைய அடக்கம் ஜனாசா முன்னாடி கூட சொல்லுவார்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நானும் அபூபக்கர் உமர் என்று தான் அடிக்கடி சொல்லுவார்கள், அந்த மாதிரி உங்களை வந்து அவங்களோட எல்லாம் சேர்த்து வைப்பானான்னு கேட்பார். அப்போ அந்த உயர்வை எல்லாம் ஒத்துக்கிறது தான் செய்கிறார். அந்த அபூபக்கருடைய உயர்வை வந்து அவர் மறுக்கவும் கிடையாது, அபூபக்கருக்கு எதிராகவும் இருந்தது கிடையாது. அதனால வந்து இவரோட இருந்த ஆளுக்கு என்னன்னு கேட்டால் வந்து அபூ சுஃபியான் ஒரு ஆள். அபூ சுஃபியான் தான் வந்து தூண்டவும் செய்கிறார். அபூ சுஃபியான் வந்து என்ன செய்கிறாருன்னா புரட்சி பண்ணுறதுக்காக வந்து அவங்கள கிளப்புறாரு. எப்படி கிளப்புறாரு, அந்த குறைஷிகளில் வந்து அபூபக்கர் வந்து கொஞ்சம் கீழே வருவார், பனு ஹாஷிமில் வர்றவங்க மேலே அந்த அந்த குலத்துடைய வழக்கப்படி
அந்த குலத்தின்படி பார்த்தாங்கன்னு சொன்னால் பனு ஹாஷிம், ஹாஷிமுடைய கிளையில் வந்தாங்கன்னா உயர்ந்தவர்கள். இவருக்கு ஹாஷிக்கு மேலே அந்த தைமுடைய இடத்துல முர்ராவிலேருந்து வருவாரே தவிர பனு ஹாஷிமில் இவர் வரமாட்டார். அப்போ என்ன செய்கிறாருன்னா அபு சுஃபியான் போய் அலியை தூண்டுவார். நம்மளாம் பனு ஹாஷிமில் உள்ள ஆளுக்க, நம்ம சிறந்த ஒரு கோத்திரத்தில் உள்ள ஆளுங்க, இவர் குறைசில இவர் தான் மட்டத்திலே மட்டும் யார் அபூபக்கர் போய் சொல்லுவார். அதனால் அந்த ஆளுக்கு நீ இருக்க போறியா, அவரை நீ ஏற்றுக்கிற போறியான்னு சொல்லி என்ன செய்வார், அபு சுஃபியான் போய் அலியை உசுப்பி விடுவார். நம்ம விட வேணாம், நீ இப்போ சொல்லு, நான் போய் பெரிய காலாட் படையும் குதிரை படையும் கொண்டாந்து நிறைக்கிறேன், புரட்சி செய்வோங்கிறார். படையை இறக்கி என்ன செய்வோம், இவரை ஏதாவது ஏற்றாருன்னா இவரை விரட்டி விட்டு நம்ம ஆட்சியை கைப்பற்றிக்கிறோம், நீ விட்டு சரின்னு சொல்லு, நான் உனக்கு பையத்து செய்கிறேன் அப்படியெல்லாம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவர் அதை தூண்டி விடுறார். யார், அபு சுஃபியான் தூண்டி விடுறார். அப்போ இந்த மாதிரிலாம் இருந்து கூட அப்போ என்ன செய்கிறாரு, அலி நீ ஏற்கனவே குஃபூரில் இருக்கும்போதும் இஸ்லாத்தை அழிக்கிற கம்ப்யூட்டர் வேலையும் பார்த்த, எல்லா போரும் இவர் தான் செஞ்சார். அபூஜெஹலுக்கு பிறகு அந்த தலைமை ஏற்று எல்லா விஷயத்தையும் செஞ்சவர் யார், இவர் தான். மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்துக்கு வர்ற வரைக்கும் இஸ்லாத்துக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் இந்த ஆள் தான். அதை சொல்கிறாங்க, நீ இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிகிட்டு இருந்த, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இந்த வேலை உனக்கு என்னத்துக்கு. அதனால் அந்த புரட்சியை அவர் விரும்ப கிடையாது. நமக்கு ஒரு ஆசைப்பட்டார் தவிர இந்த மாதிரி நான் அதை இறக்கிறேன், எனக்கு எண்ணத்தை தூண்டி விட்டு நீங்கள் உயர்ந்த குணம், அவர் கொஞ்சம் மட்டம், அவர் ஏன் நீ ஏற்றுக்கிறேன்லாம் ருசி விடும்போது அலி என்ன செய்யலை, ஒத்துக்கிறல. அது ஒத்துக்கிறதுனால தான் அந்த அலியோடு இருந்த எல்லாருமே சேர்ந்துட்டாங்க. முதல்ல பையத் செய்ய மறுத்தாங்க. எதனாலன்னு கேட்டால் அலி குடும்பத்தார் அவர் வரட்டும், யாரெல்லாம் அப்படி இருந்தாங்கன்னு கேட்டால் அந்த பையத்தை செய்யாமல் இருந்தாளுக்க உத்பா பின் அபுலஹபுடைய மகன் உத்பா, அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவர் ஒரு ஆள். ஹாலிது பின் சாயிதுன்னு ஒரு ஆள், மிக்தாதி பின் அமர் ஒரு ஆள், சல்மான் ஃபாரிசி ஒரு ஆள், அபூதர் கிஃபாரி ஒரு ஆள், அம்மார் பின் யாசிர் ஒரு ஆள், பராய் பின் ஆசிப் ஒரு ஆள், உபய் பின் காபு ஒரு ஆள், அபு சுஃபியான் ஒரு ஆள். இவங்க எல்லாரும் அலியோடு சேர்ந்துருந்தாங்க. அலி ஒரு டீமாக இருந்து செஞ்சதுனால அலி பைய செஞ்ச பிறகு இவங்களும் என்ன செய்யலை, எதிர்த்து விடல, இணைந்து கொண்டார்கள். எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஒரு சமுதாயம் ஆகிவிட்டது. இந்த அலி இந்த 6 மாதத்தில் பைய செஞ்சவொன்னே அவரோட எண்ணி ஒரு 7-8 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த பெருமுகராக இருந்தவங்கள, பெருமுகர்களாக இருந்தவங்கள எண்ணி 7-8 பேர் இருக்கிறாங்க. அந்த 7-8 பேரும் சேர்ந்து பையத் செஞ்ச உடனே மதீனாவில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் எந்த ஒரு அன்சார் முஹாஜிர் மத்தியில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. ஏகமனதாக அவர் வந்துட்டார். இப்படி இருக்குமா என்ன, இவ்வளவும் சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஷியாக்கள் இதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. இந்த வரலாறுகள் அவங்களும் எழுதி வச்சுக்கிறாங்க. அவங்களுடைய வரலாறுகள்லையும் அலி பையத்து செஞ்சது, அலி அனுசரித்து போனது, சில தளபதியாக சில விஷயங்களை நியமிக்கும் போது அவர் ஏற்றுக்கிட்டு போனது, யாரு கீழே, அபூபக்கர் கீழே இருந்ததை எல்லாம் சொல்லி காட்டும்போது அவங்க ஷியாக்களுடைய நூலில் எழுதி வச்சுக்கிறாங்க. எழுதி வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. என்னது ஆன்சர்ன்னு கேட்டால் இதுதான் ஷியாவுடைய பேசிக்கான கொள்கை. ஒட்டுமொத்த ஷியாக்களுடைய பல கொள்கைகளில் முதல் தரமான முதல் கொள்கை என்னன்னு கேட்டால் தக்கியான்னு ஒரு கொள்கை வச்சுக்கிறாங்க. தக்கியான்னு சொன்னால் அதாவது உயிருக்கு பயந்து பொய் சொல்வது, பொய் சொல்கிறவன் தான் ஷியா. அப்படி எவன் தக்கியாவை கடைபிடிக்கவில்லை அவன் ஷியாவை சேர்ந்தவன் கிடையாது அப்படின்னு ஒரு கொள்கையை உண்டாக்கிட்டாங்க. அது யார், அலியே சொன்னார். எப்படி சொன்னாரா, லா தகுர்ரன்னக்கும் கசரத்துல் மசாஜிதி, இது ஷியாக்களுடைய புஸ்தகத்தில் உள்ள வாசகம். மஸ்ஜிதுகள் அதிகமாக இருப்பதில் நீங்கள் மதிமயங்கிறாதீங்க, அது நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் பலவிதமான எதிர்ப்புகளை நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவருடைய சோழர்கள்லாம் கேட்குறாங்க, கைஃபல் ஐஸ் பி தாலிக்கு சமான், அந்த காலத்தில் நாங்கள் எப்படி வாழ்வது அப்படின்னு கேட்டோம்னா ஹாலித்தூஹும் பில் பரானியத்தை ஏ அனிஃபில் லாஹிரி, வெளிப்படையாக அவங்கள சார்ந்தவங்க மாதிரி பழகிக்கிறங்க. ஓ ஹாலிஃபுஹும் பில் பாத்தினி, உள்ளுக்குள்ளே எதிராக இருங்க, நடிச்சுக்கிறங்க. கிளில் மறி மக்தசப, ஒவ்வொரு மனுஷனுக்கு அவன் செஞ்சதுடைய கூலி கிடைக்கும். நீங்கள் ஒரு காலத்துலையும் என்ன செய்யாதீங்க, வெளிப்படையாக சொல்லிடாதீங்க, நடிக்கிறது. இதுக்கு தான் தக்கையா. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இவர் ஏன்டா பையத்து செஞ்சாருன்னு கேட்டால் தக்கையா, அதை நியாயப்படுத்துறது உண்டை கண்டுபிடிக்கிறாங்க. அலியே நீ சொல்கிற மாதிரி சொல்லலையப்பா, அவரே அபூபக்கரை ஒத்துக்கிட்டான்னு பயந்துக்கிட்டு, உயிருக்கு பயந்துக்கிட்டு 6 மாதம் கொண்டிருப்பாங்களே. 6 மாதம் பையத் செய்யாமல் தான் இருந்தார். 6 மாதமாக பையத் செய்யாமல் இருந்ததுனால போய் கொலை பண்ணிவிட்டாங்களே அவரை. அவர் பையத்து மட்டும் செய்யலைன்னா கொண்டிருப்பாங்க. அதுக்காக வேண்டி என்ன செஞ்சார்னு கேட்டால் அது ஒரு இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு கொள்கை, தக்கியான்னு ஒரு கொள்கை. தக்கியான்னா தற்காப்பு, அதுக்கு பேர் தக்கியான்னா தற்காப்புக்காக வேண்டி போய் சொல்லலாம் அது அப்படின்னு சொல்லி அலியே சொன்னதாக உண்டாக்கி, இதனால் தான் இவ்வளோ ஒரே பதில் அவங்ககிட்ட உள்ள பதில்.
ஏன்டா அவரே ஒத்துக்கிட்டாரு, அவரே எதிர்க்கல, அவரே அவரை ஜனாதிபதி ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் உமர் மரணிக்கும் பொழுது ஒரு 6 பேரை நியமிப்பாங்கல்ல, அதில் இவரையும் சொல்லுவாங்கல்ல, அப்போ மறுக்கலையே அவர் உமருடைய வரலாறுல வரும். அப்போ அலி வந்து அதுக்கு பிறகு 2.5 கலந்து போயிருந்தார். எல்லா வகையிலும் 2.5 கலந்து ஒன்றோடு ஒன்றாகத்தான் நினைஞ்சாரு. அபூபக்கர் உமருடைய ஆட்சியில் இருந்தாரே தவிர எதிர்த்து கொண்டு இருக்கவே இல்லை. அப்படின்னு சொன்னால் ஏன் எதிர்த்தானே விட்டுருப்பாங்களா? காலி பண்ணியிருப்பாங்க. அபூபக்கர் கொண்டிருப்பார், உமர் கொண்டிருப்பார். அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அந்த ஒரு பயத்தினால செஞ்சாராம். அவர் வந்து நான் பையத்து செய்கிறேன், பையத்து செய்யலைன்னா நம்மளை தீர்த்து கட்டிடுவாங்க, அதனால செஞ்சாருன்னு சொல்லி அவங்க கொடூரர்களை காட்டுறதுக்காக வேண்டி அபூபக்கர் உமரை ஒரு கொடியவர்களாக காட்டுறதுக்காகனு சொல்கிறாங்க. இப்போ சாது இப்னு உபாதா பையத்து செய்யாமல் அவர் பாட்டுக்கு அவர் வேலை கொண்டு போய் மௌத்தா போனார். நேற்று பேசணுமே, அவரெல்லாம் கொண்டாப்பட்டாங்க. எல்லாரும் பையத்து செஞ்சாங்க. பையத்து செய்யாதவங்க வெளியே எப்படி போனவங்களாம் இருக்க தான் செஞ்சாங்க. பையத்து செய்யலைன்னு சொன்னால் அது ஒரு மக்கள் செல்வாக்கு இழந்து போயிடுவாங்கங்கிற ஒரு ரிசல்ட் வருமே தவிர பையத்து செய்யாத எல்லாரையும் முடிச்சு கொள்ளுங்கிற ஒரு கொள்கையை வந்து அபூபக்கர் சொல்லவும் இல்லை, உமரும் சொல்லலை. யாரெல்லாம் பையத்து செய்யலையே அப்படி பேரையும் கொள்ளுங்க. சுபைரை கொண்டு விட்டாங்களா? எல்லாருமே வந்து பயந்து தான் செஞ்சாங்களா? இல்லை. அப்போ என்னன்னு கேட்டால் அந்த குடும்பத்தாருக்குன்னு சொல்லி விரும்பினாங்க. அது அப்படி ரசூலுல்லாவுடைய விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இவங்க விரும்பினாங்களே தவிர ரசூலுல்லாஹ் அதை விரும்பலை, மக்களும் விரும்பலை. நம்ம இது எடுபடாது நமக்குன்னு சொன்னோம்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதனால தான் பையத்து செஞ்சாங்களே தவிர பயந்து கொண்டெல்லாம் செய்யலை. அதை நம்ம என்ன செய்யணும், முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். இது ஷியாவுடைய கொள்கையில் முக்கியமான என்னென்னு கேட்டால் அத்தகிய்யத்து மின் தீனி. அவர் சொன்னார், அலி சொன்னாராம், தக்கியா என்பது தான் தீனி, என்னுடைய தீன். ஓ தீனி ஆபாயி, என்னுடைய முன்னோர்களுடைய தீன் தக்கியா தான். ஒலா ஈமான லிமல்லா தக்கியத்தலகு, யாருக்கு தக்கியா இல்லையோ அவனுக்கு ஈமான் இல்லை. நடிச்சா அவனுங்கிறாங்க, நடிக்கலைன்னா நீ மூமின் இல்லையா. அது நடிக்கிறது தான் ஈமானு. கிறிஸ்தவ சகோதரர்கிட்ட ஒரு கொள்கை வச்சுருக்கிறாங்க, உன்னுடைய பொய்யினால் தேவனுக்கு ஒரு மகிமை வரும்னு சொன்னால் பொய் சொல்லலாம், தப்பு இல்லைன்னு பைபிள் எழுதி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி கொள்கை. நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால் நடிச்சுக்கிறலாம். அப்போ அதனால தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இப்போ மோடியெல்லாம் கூப்பிட்டுலாம் செய்கிறாங்க, நீ பார்க்குறீங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? அது ஒரு ஈமானுடைய சருத்து. அவங்களுக்கு அவன் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் நம்ம உங்கள் ஆண்டு போய் சேர்ந்துடணும், அவனோட மனசுக்குள்ளே மட்டும் வச்சுக்கிறணும். வெளியில் என்ன செய்யணும், உங்களை சேர்ந்தவர்கள் தான் முழுசாக நடித்தா தான் உனக்கு ஈமான் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஈமான் கிடையாது. அதே மாதிரி நம்மள்கிட்ட என்ன செய்வாங்கன்னா ஆள் பார்த்து பேசுவாங்க. அபூபக்கர் உமரையெல்லாம் திட்டுற இடத்துல திட்டுவாங்க. இவன்கிட்ட திட்டினா சரி வராதுன்னா உங்கள் ஆள் மாதிரி பேசிக்கிடுவாங்க. அப்போ அவங்க ஆரம்ப காலத்துலேருந்து உள்ள கொள்கை என்னன்னு கேட்டால் நம்மளோட பழகி அடுத்துக்கு எடுத்து, அதனால தான் இல்லை அந்த ஷியா கொள்கைலாம் நம்மள்கிட்ட புகுந்துருக்க, அதெல்லாம் அடுத்துக்கு எடுத்தது தான். அவங்க ஷியாக்காரங்க தான் நம்ம உழுது அது இதெல்லாம் நிறைய உண்டாக்கியிருக்கோமே, இந்த கபூர்லாம் அதெல்லாம் யார்கிட்ட உள்ள கொள்கை, ஷியா கொள்கை தான். அவன் என்ன செஞ்சிட்டான்னா ஷியாக்காரனை சுன்னத்தை மாற்று வேஷம் போட்டுக்கொண்டு நம்ம ஆளுகளோட பழகி உங்கள் தான் சொல்லி அதை கொண்டாந்து நுழைச்சி விட்டோன்னு நம்ம ஆளை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஷியாக்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டால் இப்போ அந்த மாதிரி வேலைகள் இப்போ கிடையாது. ஆரம்ப துவக்க காலத்தில் அவங்க அந்த ஷியா கொள்கையை வளர்ப்பதற்காக வேண்டி நடிக்கணும், எல்லாத்தையும் நடிங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அந்த மதகபை பின்பற்றவங்க அவங்கெல்லாம் காஃபிர்கள்னு அவங்க சொல்லுவாங்க. ஷியாக்களில் அவங்க காஃபிராக இருந்தாலும் அவங்க போகிற ஊருக்கு போனீங்கன்னா அவங்கள பின்பற்றி தொழுதுக்க தக்கியாது. தக்கியாங்களும் எல்லாம் சரியாக போய் அந்த ஒன்றுமெல்லாம் போயிடும். அது தக்கியாங்கிறதுனால என்ன செஞ்சுக்க, அவங்கள பின்பற்றி தொழுதுக்க, தொழுவது தப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனால் அதான் சிறந்த செயல். அதனால எல்லாரோடையும் நீங்கள் அனுசரித்து நடிச்சுக்கிறங்கிறாங்க. உள்ள ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசலாம்ங்கிறதே ஒரு கொள்கையாக எதுக்கு ஆக்குறாங்க. இவரை வந்து ஏன் பையத்து செஞ்சாருங்கிறதுக்கு ஆன்சர் இல்லாமல், ஏன்டா அவரே பைய செஞ்சார்னு கேட்டால் பயந்துட்டு செஞ்சார். பயந்துக்கிட்டு செய்யலாமான்னா அதான் அடிப்படை இஸ்லாமே அதானாங்கிறீங்க. பயந்துக்கிட்டு எப்படா செய்கிற, அது அவருடைய இஸ்ஸத்தை கெடுக்கிற ஒரு காரியம்ல. ஒரு மனிதன் வந்து நடிக்காமல் போல்டாக சுயமரியாதை இருந்தால் தானே மதிப்பாங்க. நடித்து ஏமாத்துறான ஒரு கெட்ட செயல் தானே. அந்த கெட்ட செயல் செஞ்சார்ந்து அழிக்க பாடத்தை இந்த பழியை சுமத்தியாச்சு. இந்த வரலாறு இருட்டடிப்பு செய்ய பார்க்குறாங்க. அதை நம்ம விளைவிக்கணும். அடுத்ததாக ஒரு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், இவங்களுக்கு வந்து ஆயிஷா நாய்க்கு இவங்களுக்கும் ஒரு விதமான ஒரு குழப்பம் இருக்குது. அதையும் கொண்டாந்து என்ன செய்வாங்கன்னா அதை திணிக்குவாங்க. ஆயிஷா நாய்க்கு எதிராக அலி இருந்தார், அலிக்கு எதிராக ஆயிஷா நாய் இருந்தாங்கன்ட்டு பல இந்த ஒட்டக போர் பின்னாடி வந்தது. ஆரம்பத்தில் என்ன வரும்னு கேட்டால், ஆயிஷா நாயின் மீது அவதூறு சொல்லுவாங்க இல்லையா. அந்த அவதூறு சொன்னோன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனக்கவலையில் இருப்பாங்க. அப்போ வந்து சஹாபாக்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது 2 பேர்கிட்ட தான் கேட்பாங்க, இதை என்ன செய்கிறது, நான் என்ன செய்யலாம் நீங்கள் சொல்கிறீங்க, கருத்து சொல்லுங்கன்றவொன்னே உசாமாட்ட கேட்பாங்க. உசாமா என்ன சொல்வார்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் உங்கள் மனைவி விஷயம் அது,
நான் அதில் எதுவும் சொல்ல நான் விரும்பலை அப்படின்னு ஒரே வார்த்தையை முடிச்சுக்கிடுவார். இவர் அலிட்ட கேட்கும்போது இந்த பொம்பளையோட வேறு பொம்பளை இல்லையான்றார். அது அலிட்ட கேட்கும்போது அது ஆயிஷானா இது அறிவிக்கிறாங்க, இவரை விட்ட வேறு பெண்களே கிடையாது அவங்களுக்கு அப்படின்னு என்னன்னா தூக்கி போட்டுருங்கன்ற மாதிரி அந்த விஷயத்தை அவள் சொன்னதில் ஆயிஷா நாய்க்கு ஒரு மனக்கவலை இருக்குது தானே செய்யும். அவன் பெண்ணுங்கிற முறையில் இந்த மாதிரி வார்த்தையை அவர் சொன்னது அவங்களுக்கு கேள்விப்படும் பொழுது அப்படி இருக்கும். அதனால தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த விஷயம் புகாரில் 2661வது ஹதீஸில் இருக்கும். அதனால ரசூல்லா ஆயிஷா நான் என்ன செய்வாங்கன்னா ரசூல்லாவுடைய இந்த கடைசி நேரம் இருக்குல்ல, 2 பேர் தோளில் கையை போட்டு நடந்து வருவாங்க. அது ஆயிஷா நான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் காண பைனல் அப்பாஸ் ஒரு ரஜுலின் ஆகிற அப்பாஸ் இன்னொரு ஆளுக்கு தோளில் கையை போட்டு ரசூல்லா வந்தாங்கன்னு சொல்லுவாங்க ஆயிஷா நாயகி. அதை சொன்னவுடனே அப்பாஸ்கிட்ட போய் அதை சொல்லுவாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் சொல்லுவார், அந்த இன்னொரு ஆளையார் ஒன்று தெரியுமா, அவர் தான் அலிய பேர் அவர் சொல்லலை, அலியும் அப்பாஸ் சேர்ந்து தோளில் கை போட்டு வந்தாங்க. அந்த செய்தி ஆயிஷா நாய் அறிவிக்கும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா அப்பாஸ் இன்னொரு ஆளுன்னு அலின்னு சொல்லியிருக்கலாம். அவங்க சொல்லாமல் இருக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காருல்ல, அந்த தனிப்பட்ட ஒரு பாதிப்பு எல்லாருக்கும் தானே செய்யும். யாராக இருந்தாலும் அவங்கவுங்கள பாதிக்கிற விஷயம் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்போ ஆயிஷா நாயுடைய மனசில் என்னென்னு கேட்டால் இவர் நம்மளை எதிராக பேசிவிட்டாரு, அந்த அவதூறு பண்ண ஒரு நேரத்தில் கூட என்ன செய்யல ஒரு ஆறுதலாக இந்த உங்கள் குடும்ப விஷயம் இந்த உசாமா சொன்ன மாதிரி கூட சொல்லாமல் இவர் பொம்பளையாக கிடைக்கலன்னு சொன்னால் என்ன அர்த்தம், விரட்டி விடுங்கிற அந்த அர்த்தம் தானே. அந்த மாதிரி ஒரு கருத்துப்பட சொல்லிட்டாருன்னு ஒரு மன வருத்தம் இருந்துச்சு. அதனால் இவரை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அப்பாஸும் இன்னொரு மனுஷருங்கிறாங்க. இந்த சம்பவம் நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால் 665வது ஹதீஸில் புகாரில் பார்க்கலாம். இப்படி ஒரு சில மனக்கசப்புகள் இருந்தது. அடுத்து இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னட்ட வெறும் வரலாறு மட்டும் அறிந்துட்டு போகிறது வேலை இல்லை. இந்த வரலாறுலேருந்து தான் இஸ்லாத்தை 2ஆக பிரிக்க பார்க்குறாங்க. அதனால் இந்த பேசிக்கான எல்லா விஷயத்தையும் இணைச்சி சொல்வதற்கு அதான் காரணம். அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்ல பைத்துகளை பற்றி எச்சரித்து சென்றார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. எனக்கு பிறகு குர்ஆனை விட்டு செல்கிறேன், என் குடும்பத்தாரை விட்டு செல்கிறேன் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் முஸ்லீமில் இருக்கிறது. ஏராளமான ஹதீஸ் நூல்களில் இது இடம்பெற்றிருக்கிறது. குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டு செல்லுங்கிற அந்த ஹதீஸோட பலவீனமாக இருக்குது அந்த அறிவிப்புகள்லாம் கூட. இது ரொம்ப பலவான அறிவிப்பாக இருக்குது. எந்த அறிவிப்பு, எனக்கு பிறகு குர்ஆனை விட்டு செல்கிறேன், என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்கள்கிட்ட நம்பி விட்டு சொல்கிறேன், அவங்கள நல்லபடியாக நடத்திக்கிறேங்கிற ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடியது. ஸைத் இப்னு அர்கம் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ். அதில் சம்பவம் என்னென்னு கேட்டால் தாரிக்குன் ஃபீக்கும் தக்கலைனி, இது ஒரு ஆதாரமாக காட்டுவாங்க. நான் உங்களிடத்தில் 2 சுமைகளை விட்டு செல்கிறேன். தக்கல்னா சுமை, 2 சுமைகளை உங்கள்கிட்ட விட்டு சொல்கிறேன். அவ்வளவுமா கிதாபுல்லா, 1வது அல்லாஹ்வுடைய கிதாப், ஃபீஹில் ஹுதா ஒன் நூர், அதில் ஒளியும் நேர்வழியும் இருக்கிறது. ஹுதூபி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய கிதாபை பிடித்துக் கொள்ளுங்கள். வஸ்தம்சகு பிஹா, பிஹி அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஹஸ்ஸாலா கிதாபில்லாஹி ஒரு ரகப பிஹி, கிதாபுல்லா அல்லாஹ்வுடைய கிதாபை பின்பற்றுவதனுடைய அவசியத்தை வலியுறுத்தி விவரமாக ரசூலுல்லாஹ் பேசினார்கள். ஒரு விஷயம், கிதாபுல்லாவை அல்லாஹ்வுடைய வேதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை விவரமாக விவரித்து பேசினார்கள். ஒரு விஷயம். 2வது சும்மா கால பிறகு சொன்னார்கள் அஹ்லு பைத்தி, என் குடும்பத்தாரை கவனித்துக் கொள்ளுங்கள், அந்த சுமையை உங்கள்கிட்ட விட்டுட்டு போகிறேன். உதக்கிற்குமுள்ளாக ஃபி அஹ்லி பைத்தி, என் குடும்பத்தினர் விஷயமாக உங்களை நான் அறிவுரை சொல்கிறேன், நினைவூட்டுகிறேன். உதக்கிற்கு 3 தடவை சொல்கிறாங்க. அப்போ என்னுடைய குடும்பத்தாரை உங்கள்கிட்ட விட்டுட்டு போகிறேன், அவங்கள ஒழுங்காக நடத்திக்கிறேங்க. ஏன்னா சொத்து பத்தின விட்டுட்டு போகல, அவங்கள ஒழுங்காக கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு யாரை சேர்ந்தது, சமுதாயத்தை சேர்ந்ததுங்கிற ஒரு அர்த்தத்தின்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு பிறகு குர்ஆனை விட்டுட்டு போகிறேன் மார்க்க சம்பந்தமாக, அப்புறம் என் குடும்பத்தாரை விட்டுட்டு போகிறேன். ஒவ்வொருத்தரும் குடும்பத்துக்கு சொத்து பத்தை சேர்த்து வைப்பாங்க, நான் குடும்பத்துக்கு ஒன்றுமே சேர்த்து வைக்கல, அது எல்லாத்தையும் அரசாங்கத்தில் சேர்த்துனா அவ்வளோ அர்த்தம் அடங்கி இருக்குது. அப்போ என்னுடைய குடும்பத்தாரை விட்டு செல்கிறேன், இந்த அகல பைத்தை விட்டு செல்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த ஹதீஸில் என்ன வரும்னு கேட்டால் ஒரு அந்த ஸைத் இப்னு அர்கம்ங்கிற சஹாபி இதை அறிவிப்பார். அவர்கிட்ட இந்த தாபி ஹுசைன்கிற ஆள் கேட்பார், ஒமன் அஹ்லு பைத்தி, அகல பைத்துனா யார், அகல பைத்துனா குடும்பத்தார் என்று யாருன்னு கேட்பாங்க. கேட்டு என்ன செய்வாங்கன்னா யா ஸைத் இப்னு அர்கம் ஒரு பேர், அதனால் யா ஸைத் அவர்களே அலைஸ நிசாஹும் மின் அஹ்லி பைத்தி, அவங்க மனைவிமார்கள் அஹ்லு பைத் இல்லையான்னு கேட்பார். இவர் ஸைத் இப்னு அர்கம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த அலி ஹுசைன் அந்த அர்த்தத்தில் சொல்கிறார். இந்த ஹதீஸு ஒரு சஹாபியாக இருந்தால் கூட அவர் எந்த நோக்கத்தில் சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ் அகல பைத்தை விட்டுட்டு போயிட்டாங்க, அகல பைத்துனா யார், அலி ஹசன் ஹுசைன் பாத்திமா, இதுதான் அந்த விஷயம் அப்போ சொல்கிறாங்கல்ல, அந்த மீனிங்கில் அவர் சொல்கிற மாதிரி பேசுகிறார். அப்போ என்ன செய்கிறாருன்னா அந்த ஹுசைன்கிற கேட்குறாரு,
ஒமன் அகல பைத்துனா யார் அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு. யா ஜெய்தே அலைச நிசாவுகும் அகலி பைத்தி, அவங்களுடைய மனைவிமார்கள் அகல பைத்து கிடையாதா, அவங்களுடைய குடும்பத்தார் கிடையாதான்னு கேட்குறாரு. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா நிசாவுகும் அகலி பைத்தி, அவங்க மனைவிமார்கள் அகல பைத்து தான். அப்போ விட்டுட்டு போனது மனைவிமார்கள் தான் விட்டுட்டு போகிறாங்க. ஓலாக்கின் இவரா சேர்க்கிறார். ஓலாக்கின் அகலு பைத்தி மண் ஹொரிம சதக்கத்து பாதகு, யாருக்கு சதக்கா ஹராமாக்கப்பட்டு விட்டதோ அவங்க எல்லாம் அகல பைத்து தான் அப்படிங்கிறத இவர் தான் சொல்கிறார். இவர் ஜெயித் இப்னு அர்கம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லல, இவர் அதை விளக்கமாக சொல்கிறாரு. சரி, அவங்க யாருன்னு அவர் கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹும் ஆளு அலியின் ஆளு அக்கீலின் ஆளு ஜாஃபர் ஆளு அப்பாஸ், அப்பாஸுடைய சந்ததிகள், ஜாஃபருடைய சந்ததிகள், அக்கீலுடைய சந்ததிகள், அலியுடைய சந்ததிகள், 4 பேர்னு அவர் சொல்கிறார். ஆனால் ஷியாக்கள் இந்த அதிர்ச்சி ஆதாரம் காட்டுவாங்க, ஆனால் அலியுடைய குடும்பத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க. இந்த 3 ஏற்றுக்கிற மாட்டாங்க. இவருடைய ஹதீஸை ஆதாரத்தை காட்டுவாங்க. இவர் என்ன செய்வார்னா ஜாஃபருடைய குடும்பத்தையெல்லாம் அகல வைத்தும்பார். இவர் விளக்கம் சொல்லும்போது ஆள் அக்கீல், அலியுடைய சகோதரர் இருக்கார்ல, இன்னொரு சகோதரர், இவங்களாம் அலியுடைய சகோதரர் யார், அக்கீல் என்பவர் அலிக்கு ஒரு சகோதரர், ஜாஃபர் என்பவர் அலிக்கு இன்னொரு சகோதரர், அந்த 2 சகோதரருடைய பிள்ளைகள்னு அவர் சொல்லுவார். இவர்களை அகலை பற்றி சேர்க்க மாட்டாங்க. ஷியாக்கள் கொள்கை பிரகாரம் ஒன்லி அலி மட்டும்தான், அலியுடைய பற்றி தான். அப்போ எந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டுறாங்களோ அந்த ஹதீஸ் இல்லை. அப்போ இந்த ஒரு ஹதீஸை கொண்டாந்து அவங்க காட்டுவாங்க. இதற்குரிய பதிலை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருந்தால் அவங்களை வழிகெடுக்க முடியாது. இன்றைக்கி அவங்க யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு வரலாறு சொல்கிறேன்னு என்ன செய்கிறாங்க, அகல பைத்துன்னு சொல்லி, அகல பைத்துன்னா அலி குடும்பத்தார்னு ஆக்கிட்டாங்க. அகல பைத்துனா யார், அகல பைத்து யாருன்னு கேட்டீங்கன்னா குர்ஆன் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அகல பைத்துன்ற மனைவிமார்கள் மட்டும்தான். இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ் விட்டு சென்ற அந்த சொத்துக்களில் மனைவிமாருக்கு தான் செலவழித்தாங்க. இருக்கும்போது மனைவிமாருக்கு தான் செலவழித்தாங்க, யாரும் செலவழிக்கலை, புள்ள குட்டிக்கெல்லாம் செலவழிக்கலை. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்கிறான்னா, யா நிசா நபி, நபியின் மனைவிமார்களேன்னு கூப்பிட்றான். அந்த வசனத்தில் 33வது சூறாவில் 32, 33 அந்த வசனங்களில் ஆரம்பிக்கும் பொழுது யா நிசா நபி, நபியுடைய மனைவிமார்களே, லஸ்துன்ன கஹதி மினன் நிசாய், நீங்கள் மற்ற பெண்களை போல இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்லாம் அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மற்ற பெண்களை போல இல்லை என்று சொல்லி, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சு நடந்துக்கேன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய குரலை தாழ்த்தி கொள்ளுங்கள், சத்தம் குலைஞ்சு பேசாதீங்க, நோய் உள்ளவன் பார்த்தான்னா என்ன செய்வான், வேறு மாதிரி அவன் சிந்தனைக்கு ஆளாயிருவான், அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டில் இருங்க, அறியாமை காலத்தில் தெரிஞ்சது மாதிரி தெரியாதீங்க, இப்படிலாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னமா யுரீதுல்லாஹு, அல்லாஹ் நாடுகிறான், லி யுதிஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி, நபியின் அஹ்ல பைத்துங்கிற வார்த்தை யார் கூப்பிட்றான், நபியின் மனைவிமார்களேன்னு கூப்பிட்டுட்டு நபியின் மனைவிமார்களுக்கு தான் அகல பைத்துங்கிற வார்த்தை அல்லாஹ் யூஸ் பண்ணுறான். அகல பைத்தாகிய நபியின் குடும்பத்தினராகிய உங்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்த நாடுகிறான். அல்லாஹ் தூய்மைப்படுத்த நாடுகிறான்னு சொல்லும் பொழுது இந்த அகல பைத்துங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தினது யாருக்கு தான், அவங்களுடைய மனைவிமார்களுக்கு தான் பயன்படுத்துகிறான். சரியா? அதனால் இவங்க இன்னும் சொல்ல போனால் அந்த அன்றைய அரபு சமுதாயத்தின் பிரகாரம் அலியெல்லாம் ஆண் வாரிசில் வரமாட்டார். ஒரு ஆளுடைய வாரிசுன்னு சொல்வதாக இருந்தால் அலி ரசூலுல்லாஹ்வுடைய மகனா, ரசூலுல்லாஹ்வுடைய மக விட்டு மகளை கல்யாணம் பண்ணதுலாம் வருது. மகள் வழியில் உலகத்தில் இன்றைக்கும் பரம்பரை வராது. அந்த அகல பைத்துங்கிற குடும்பம் வராது. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு என்ன செய்வாங்க, அந்த குடும்பத்தால் தான் அவங்க போயிடுவாங்களே தவிர இந்த குடும்பம் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது. அகல பைத்துங்கிறது குர்ஆன் பிரகாரம் உங்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்த நாடுகிறான்னு சொல்லி அகல பைத்துங்கிறது அங்கே தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு வலான் தன்கிஹு மின்பாதி அஸ்வாஜஹு மின்பாதி அபதா, நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு அவங்க மனைவிமார்களை நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது. அந்த மனைவிமார்கள் அகல பைத்துக்குங்கிற எவ்வளோ அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்குறான்னு பாருங்கள். அவங்கள அல்லாஹ் தூய்மைப்படுத்த நாடுகிறான். இப்போ ரசூலுல்லாஹ் மரணிச்சிருவாங்க, மரணிச்ச பிறகு அந்த மனைவிமார்கள் விதவைகளாக இருப்பாங்க, அவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டால் அவளை அந்த தன்கிஹு அஸ்வாஜஹு மின்பாதி அபதா, அவருக்கு பிறகு அவருடைய மனைவிமார்களை நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது. இன்னதாலிக்கும் காண இந்தல்லாஹி அலீமா, இது அல்லாஹ் இடத்துல பயங்கர குற்றம் என்று 33வது சூறாவில் 53 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் 33வது சூறாவில் 6வது வசனத்தை சொல்லுகிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு இந்த நபி தான் முதலிடத்தில் உள்ளவர். 2வது இடத்தில் உள்ளவர் யார் தெரியுமா, அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், அவருடைய மனைவிமார்கள் உங்களுக்கெல்லாம் தாய்மார்கள். மூமின்களுக்கு ஃபஸ்ட்டு யார் நபி, 2வது யாருன்னு கேட்டால் அவருடைய மனைவிமார்கள். ஏன் அப்படி ஆகுறாங்கன்னு கேட்டால் அஸ்வாஜு உம்மஹாத்துஹும், அவருடைய மனைவிமார்கள் உங்கள் எல்லாருக்கும் அம்மா தாய்மார்கள்.
அப்போ தாய்மார்கள்ங்கிற இடத்துலையும் அகலபைத்துங்கிற இடத்துலையும் வச்சு அவங்கள பற்றி தான் என்ன செய்யுது குர்ஆன் 33:6 சொல்கிறது. அதனால இந்த ஒரு வசனத்தை வைத்து இந்த அகலபைத்துன்னு கொண்டாந்து காட்டினாங்கன்னா முதல் அகலபைத்து யாருன்னு சொல்லு. பைத்துனா வீடு, அகல்னா உரியவர், வீட்டார்னு அர்த்தம். அகலபைத்து நபியுடைய வீட்டார்னு அந்த சொல்லுடைய விரிவாக்கம். அப்போ அகலபைத்து நபியின் குடும்பத்தாருங்கிறது யாரை குறிக்கும்? குர்ஆன்லேருந்து எடுத்து பார்த்தா கூட குர்ஆன் பூரா எடுத்து பார்த்தீங்கன்னா மூசா நபி தன்னுடைய மனைவியோடு போகும்போது அவருடைய அகலோடு போவார்னு வரும். அப்போ என்னுடைய இன்னபுனி மின் அகலி, என் மகன் என்னை சேர்ந்தவன் நூகு சொல்வார். அப்போ இந்த பித்தமுள்ள ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் இதில் குடும்பத்தில் சேருவாங்க, பொம்பளை பிள்ளைகள் குடும்பத்தில் சேர மாட்டாங்க. அதே நேரத்தில் குர்ஆனில் அல்லாஹ் அகலபைத்து என்று சொல்வது யார் என்று கேட்டால் அது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை தான் சொல்கிறாங்க. அந்த மனைவிமாரெலாம் காஃபிருங்கிறாங்க. எந்த மனைவிமார்களை உனக்கு அம்மா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானோ, அவங்கள கல்யாணம் கூட பண்ணாதேங்கிறானோ, அவங்களை தூய்மைப்படுத்த அல்லாஹ் நாடி விட்டான்னு சொல்கிறானோ, அவங்க ஷியாவில் ஒருத்தன் சேருவதாக இருந்தால் அஷ்ஹது அன்ன அபா பக்ரின் இப்படி சொல்லுவாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த ரெண்டு மட்டும் பத்தாது. ஒரு ஷியாவில் சேர்றான் ஓ அஷ்ஹது அன்ன அபா பக்ரின் அபூபக்கரும் ஓ உமரும் ஓ ஆயிஷத்து காஃபிரா இருந்தார்கள். கானு காஃபிரின்னு சேர்த்து சொன்னால் தான் ஷியாவானான். அவன் ஷியாங்கிற கொள்கையில் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அபூபக்கரை காஃபிர்னு சொல்லணும், உமரை காஃபிர்னு சொல்லணும், ஆயிஷாவை குறிப்பிட்டு என்ன செய்யணும் காஃபிர்னு சொல்லணும். அப்படிங்கிறது அப்படி சொன்னாத்த களிமா சொல்லி கொடுப்பாங்க. இந்த சில வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷியாக்களில் கூட்டி களிமா சொல்லி கொடுக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லி என்ன செய்வாங்க, அது மாதிரி ஷியா கொள்கையில் சேர்ப்பாங்க. அப்போ இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை காஃபிர்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை என்ன செய்கிறாங்கன்னா யூடியூப்பில் உட்காந்துட்டு வரலாறு சொல்கிறேன்னுக்கிட்டு அதை நியாயப்படுத்துகிறாங்க. ஷியா கொள்கையை சுன்ன ஜமாத்துங்கிற போர்வையில் போத்திக்கிட்டு அதை அமர்த்துற காட்சியெல்லாம் பார்க்குறீங்க. அப்போ அதனால் இந்த அகலபைத்துங்கிற மேட்டரை கொண்டு வந்தால் ஒரே கேள்வி நீங்கள் கேட்குற, யார் அகலபைத்து இவங்க தாங்கிறதுக்கு ஒரு ஹதீஸை கொண்டாந்து காட்டுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய போர்வை போத்துனாங்க, அலி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இந்த அகலபைத்துங்கிற அது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்னு அந்த காலத்தில் ஹதீஸ் கலையில் நினைஞ்சிட்டாங்க. இந்த குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கு நிராகரித்த ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க. இதுக்கடுத்து அபூபக்கர் இப்போ ஆட்சிக்கு வந்துட்டார். ஆட்சிக்கு வந்தால் முதல் வேலை என்ன செய்கிறாருன்னு கேட்டால் முதல்ல தூய்மை நிலைநாட்டுறாரு. எப்படின்னு கேட்டால் நான் ஒரு வியாபாரி. ஒரு அபூபக்கர் என்ன செய்கிறாருன்னா நான் தாராளமாக சம்பாதிக்கக்கூடியவன், என் குடும்பத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை விட நான் ஜாஸ்தியாக சம்பாதித்து வந்தேன் என்பது நீங்கள் அறிவீர்கள். ஆனால் இப்போ நான் அதை விட வேண்டிய எவ்வளோ தெளிவாக ஃப்ராங்காக இருக்கான்னு பாருங்கள். நான் இப்போ எனக்கு ஆட்சி பொறுப்பு தந்துட்டீங்க, நான் அந்த வேலையை இப்போ செஞ்சேன்னு சொன்னால் ஆட்சியை பார்க்க இயலாது. இந்த நிர்வாகத்தை கவனிக்கிறதா இருந்தால் நான் தொழிலில் இதை விட அதிகமாக சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன், என் குடும்பத்திற்கு தேவைக்கு மேலே நான் சம்பாதித்து வந்தவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போ என்னன்னு கேட்டால் நான் உங்களுக்காக உழைக்கிறதுக்கு நான் என் தொழிலை விடுகிறேன், நான் என்னுடைய வியாபாரம் தொழில் சம்பாத்தி அனைத்தையும் விடுகிறேன். அதனால இந்த பைத்துல் மாலில் இருந்து அதற்கு நான் ஊதியமாக என் குடும்பத்திற்கு எடுத்துக்கொள்வேன். ஓப்பனாக சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, எடுத்தவொன்னு முதல் வேலையா என்ன செஞ்சாரு, அப்படி செஞ்சாங்கல்ல, நான் சம்பளம் எடுத்துக்கிறேன். சம்பளம்னா என்னது, அது அற்பத்தில் அற்பமான அந்த சம்பள கணக்கு பிறகு வரும். அவர் என்னத்தை விட்டுட்டு போனார், என்ன செஞ்சார்னு. அப்போ ரொம்ப அற்பத்திலும் அற்பமாக என்ன செய்வார்னா ஒரு சம்பளத்தை ரசூலுல்லாஹ் எடுத்துக்கிட்ட மாதிரி சின்ன ஒரு தொகையில் சம்பளம் எடுத்துக்கொள்வார். அதை சொல்கிறார். எப்படி சொல்கிற புகாரில் வருது 2070 ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால் லக்கத் அலிமா கௌமி, என்னுடைய கௌம சமுதாயம் நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள், அன்ன சிறுபத்தி லம்துக்கும் தாஜிசன் மௌனத்தி அகலி, என்னுடைய நான் செய்து வந்த தொழில் என் குடும்பத்துக்கு தேவைக்கு மேலே இருந்தது என்பது நீங்கள் அறிவீர்கள். அவர் பணக்காரத்தானே இருந்தார், அள்ளி கொடுத்தாருலாம் வருதில்ல. அவர் மக்காவில் இருக்கும்போது சரி, மதீனாவுக்கு வந்த பிறகு வியாபார திறமை உள்ளவராக இருக்கிறதுனால அங்கேயும் பணக்காரராக தான் இருந்தார். பணத்தை அள்ளி தாராளமாக அள்ளி கொடுத்ததில் அவர் முதலிடத்தில் இருப்பார். நான் காசு பணத்துக்கு கஷ்டப்படுற ஆள் கிடையாது. ஆனால் இப்போ நான் இதை பொறுப்பேற்று கொண்டால் எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா, இனிமேல் சுகைத்து அம்ரில் முஸ்லீம்களுடைய பொறுப்பை எனக்கு தந்து விட்டீர்கள், நான் அதில் முழுசாக ஈடுபடுறதுனால ஃபசயகுல் ஆலி அபீ பக்ரின் மின் ஹாதல் மால், இந்த பைத்துல் மாலில் இருந்து பொது நிதியில் இருந்து அபூபக்கரின் குடும்பத்தாரும் சாப்பிடுவார்கள். சாப்பாட்டுக்கு உள்ளது தான், வீடு வாசல் சொத்து வாங்குறதுக்கு இல்லை. சாப்பாட்டுக்கு எவ்வளோ அரிசி வேணுமோ எவ்வளோ கோதுமை வேணுமோ அதான் சாப்பாடு. ஃபசயகுல் ஆலி அபீ பக்ரின் மின் ஹாதல் மால், இந்த பொது நிதியிலிருந்து நான் சாப்பாட்டுக்கு நான் எடுத்துக்கொள்வேன். உங்களுக்கு அதுக்காக நான் என்ன செய்வேன்னு கேட்டால் உங்களுக்கு நான் உழைக்குவேன், நான் உங்களுக்காக உழைக்குவேன், அதுக்காக நான் என்ன செய்யணும், சாப்பாட்டுக்கு நான் எடுத்துக்கொள்வேன்னு சொல்லிவிட்டு இவர் என்ன ஒன்றும் சொல்லாமல் இருந்தார்னு வைங்க, இவர் என்னென்னு வாழ்கிறாரு எப்படி செய்கிறாருன்னு சொல்லி கதையை கட்டி விட்டுருப்பாங்க.
டிக்ளேர் பண்ணி போய் என்னென்னு கேட்டுக்க, அபூபக்கர் என்ன வாங்கினார்னு கேட்டு போய் பார்த்துக்கடா, எல்லாம் பைத்துல் மாலில் கணக்கு இருக்கேன், அபூபக்கரின் ஊதியம்னு போட்டு எடுத்துக்க, தெளிவாக எழுதிட்டு எடுத்துக்கிறவேங்கிறார். அப்போ அந்த மாதிரியான ஒரு நேர்மையை எடுத்தரப்பில் என்ன செய்கிறாரு, பறைசாட்டுறாரு. அப்போ இது சம்மந்தமாக இன்னும் கூடுதல் விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் வரலாறில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுனுடைய வரலாறை இதுவரை நம்ம பார்த்து வருகிறோம். இதுவரை பார்த்த வரலாறுகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அபூபக்கர் தொடர்பு கொண்டிருந்த செய்திகள் அதிகமாக இடம்பெற்றிருப்பதை நீங்கள் எல்லாம் கவனித்திருப்பீர்கள். இனி வரக்கூடிய செய்திகள் எல்லாம் அபூபக்கர் சித்திக் அவர்கள் மாத்திரம் சம்பந்தப்பட்டது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பு இல்லாத விஷயங்கள். இந்த விஷயங்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பான விஷயங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இந்த வரலாறை பதிவு செய்பவர்கள் ரசூலுல்லாவுடைய விஷயம் என்று இருந்தால் அதை சொல்லக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பாளரையும் அலசி ஆராய்ந்து அந்த குறைகளற்றதாக இருந்தால் ஏற்றுக்கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்படாத செய்திகளாக இருந்தால், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி என்ற மற்ற சஹாபாக்களுடைய செய்திகளாக இருந்தால் அதுக்கெல்லாம் இந்த ஹதீஸ் கலை அறிஞர்கள் அவ்வளவுக்கு ஒரு கவனம் எடுக்க மாட்டார்கள். ஒரு மேம்போக்காக அந்த செய்திகளை பதிவு செய்து விடுவார்கள். அதனால் இதுவரைக்கும் சொன்னதுக்கு ஹதீஸ் ஆதாரம் காட்டியது போல இனிமேல் அபூபக்கர் சித்திக்குடைய அவர் நடத்தின போர்கள், அவர் நடத்தின உரையாடல்கள், அவருடைய பயான்கள் இப்படியெல்லாம் வரும் பொழுது இதுகளெல்லாம் ஹதீஸ் நூல்களில் சனதுகளோடு வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. அந்த ரசூல்லா காலத்துக்கு பிறகு ஒரு 300 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு எழுதியவர்கள் எதை எழுதி வச்சிருக்கிறாங்களோ அதிலிருந்து தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் உங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்ல போகிறோம். அதனால் இதுவரைக்கும் சொன்ன மாதிரி ஹதீஸ் நூல்கள் ஆதாரம் இல்லாமல் அதே நேரத்தில் வரலாற்று நூல்கள் ஆதாரத்தோடு தான் இது அபூபக்கர், உமர் மற்ற வரலாறுகள்லாம் உங்களுக்கு இடம்பெற்றிருக்கும். இந்த முன்னுரையை உங்களுக்கு சொல்லி கொண்டு இந்த இன்றைய செய்திக்கு நம்ம நுழையலாம். அபூபக்கர் சித்திக் அவர்கள் இப்போ ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே ஏற்கும் பொழுது என்ன மாதிரி நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த மார்க்கமே அழிஞ்சிடும், இந்த சமுதாயமே அழிஞ்சிடும் என்கிற அளவுக்கு பலவிதமான ஒரு எதிர்ப்பு சூழ்நிலைகள் ரசூலுல்லாஹ் மௌத்தா போன உண்டாகும். இப்படிலாம் உண்டாகுதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த உடனே ஏராளமான அரபி கோத்திரங்கள் முர்த்தத் ஆகிட்டாங்க. முர்த்தத் ஆகாத ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குறைஷிகள் யாரும் முர்த்தத் ஆகலை, அன்சாரிகள் யாரும் முர்த்தத் ஆகலை, சகீஃபுங்கிற ஒரு கோத்திரத்தார் முர்த்தத் ஆகலை. மீதி அரபு கோத்திரத்தில் உள்ள எல்லாருமே நினைச்சிட்டாங்கன்னா முர்த்ததுகளாக மதமே மாறிட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு பிறகு நம்ம என்ன இஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஆழமாக இஸ்லாம் உட்காரல. சஹாபியாக இருந்தாங்கல்ல, இவங்கெல்லாம் சஹாபி, நான் சொல்கிற ஆளுக்கெல்லாம் முஹாஜிர்கள்லாம் ரசூலுல்லாவோட பாடம் படித்தவங்க, அன்சார்கள்லாம் ரசூலுல்லாவோட பாடம் படித்தவங்க ஒரு பக்கம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருப்பாங்க, ரசூலுல்லாவை பார்த்துருக்க மாட்டாங்க, ரசூலுல்லாவை சந்திச்சிருக்க மாட்டாங்க, சஹாபியாக இருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் என்னென்னு கேட்டால் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேண்டி வலிமையாக போயிட்டாரு, இவரோட சேர்ந்தால் தான் சரியாக வரும் அப்படின்னு சேர்ந்து கொண்டவர்கள்லாம் இருந்தாங்க என்பது எப்போ தெரியுதுன்னா, ரசூலுல்லாஹ் மரணித்த உடனே தெரியுது. மரணித்த உடனே பல கோத்திரத்தார்கள் நினைஞ்சிட்டாங்கன்னா மதம் மாறி போய்விட்டார்கள். அது மாதிரியான ஒரு நிலைமை உடனே வெளிப்படுத்துகிறாங்க. அது போக என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சில பேர் நபின்னு சொல்லி கொண்டிருந்தார்கள். அந்த பொய் நபிகளுடைய ஆட்டம் அவங்க இறந்த உடனே அதிகமாகிடுச்சு. அவங்கள நோக்கி நிறைய பேர் திரும்பி அந்த போய் மூத்தா போயிட்டாரு, நம்ம உசுரோட உள்ள நபிகிட்ட போயிடுவோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பமும் அபூபக்கர் சித்திக்குடைய ஆட்சியில் ஏற்படுகிறது, பலதரப்பட்ட இடங்களில் வருகிறது. அப்போ அது போக என்ன செய்கிறாங்கன்னா, அந்த துலைஹாங்கிற ஒரு ஆள் பின்னாடி நிறைய அரபு கோத்திரங்கள் அவர் தன்னை நபின்னு சொன்னார். அவருக்கு பின்னாடி பெரிய கூட்டங்கள் சேர்ந்து மதீனாவையே தாக்குவதற்கு உரிய அளவுக்கு தாக்கி கைப்பற்றுறது, ஆட்சியை கைப்பற்றுற அளவுக்கு வலிமையாக அவங்க இருக்கிறாங்க. இவ்வளவு நிலைமைகளுக்கு மத்தியில் தான் ரசூல் அபூபக்கர் சித்திக் ஆட்சியை வர்றாங்க. அது போக என்னன்னு கேட்டால், அவங்க பலவீனமான நிலையில் இருக்கிறாங்க மதீனாவில். ஏன்னு கேட்டால், நிறைய ஆட்களை ஒரு போருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்களத்துக்கு அனுப்பிட்டாங்க. நிறைய பேர் எந்த போர்க்களம்னு சொன்னால், அஸ்வதுல் அன்சின்னு ஒரு ஆள் தன்னை நபின்னு சொன்னான். ரசூலுல்லாஹ் காலத்தில் சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு நானும் ஒரு நபி தான்,
என்று அந்த ஆள் சொல்லி என்ன செய்கிறாருன்னா, ஏமன் பகுதி, ஏமன்கிற ஏமன் இப்போ ஏமன் சொல்கிறாங்கல்ல, இந்த ஏமன் நாட்டினுடைய பகுதிகளை பூராத்தையுமே அவன் ஒரு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருந்தான் ரசூலுல்லாஹ் காலத்திலேயே. இந்த நபீன் ஒரு கான்செப்ட் எடுபடுதுன்னு தனி நபீன் தான், முகமது நபீன்டாரு, அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வந்துச்சு, நம்மளும் சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் திறமை உள்ளவனாக இருந்தான். பேச்சு திறமை சில தந்திரம்லாம் உள்ளவனாக இருந்ததுனால அவனுடைய பேச்சுக்கு எடுபட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டால் நிறைய பேர் மாறிட்டாங்க ரசூலுல்லாஹ் காலத்திலேயே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அதை முறியடிப்பதற்காக வேண்டி ஒரு ஒரு ரசூல் ஒரு ஒரு ஆள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சஹாபி தலைமையில் ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சு அவனுக்கு பின்னாடி சேர்ந்த ஆட்கள்லாம் முறியடித்து அவனை பலவீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு நெஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரணித்த பிறகு அவன் பக்கம் சேர்ந்துட்டாங்க அதிகமாக. இன்னும் ஒன்று கேட்டால், யமன் நாட்டை வந்து இஸ்லாம் கைப்பற்றின பிறகு ஒரு பாதான்கிற ஒரு ஆளை என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் வந்து அமீராக நியமிச்சிருந்தாங்க. யமன்கிற பகுதியை அந்த நாடு பூரா ஒரே இஸ்லாமிய ஆட்சியில் வந்த உடனே பாதான்கிற ஒரு ஆளை வந்து ஆட்சியாளராக நியமித்திருந்தாங்க. அவர் இறந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யமனை வந்து துண்டு துண்டாக பிரித்து விட்டாங்க. ஒரு 8-9 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஆளை என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு அமீராக ஆக்கி விட்டாங்க. அப்போ இது அவனுக்கு சாதகமாக போச்சு. இந்த அஸ்வதுங்கிற அந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்னா, இது நம்ம கை ஓங்கிறோம், நம்ம பிரிச்சிடலான்னு சொல்லி ஒவ்வொரு பகுதியாவா அடித்து அவங்கள விரட்டி அடித்து கைப்பற்றிக்கிறோம். கடைசியில் என்ன ஆகுது, அபூபக்கருடைய ஆட்சி நெருக்கத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஒட்டுமொத்த இதுவுமே அவன் கையில் போகிற அளவுக்கு இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி கட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை வந்து முறியடிக்கிறதுக்காக ஒரு படை அனுப்புகிறாங்க. அந்த படை அங்கே நிற்கிது. அபூபக்கர் மரணிக்கும் பொழுது இந்த அஸ்வது என்பவனை ஒழித்து கட்டுவதற்காக வேண்டி ஒரு படை அனுப்பப்பட்டிருக்கிறது. மதீனாவில் ஆளுக்கு கம்மி. மதீனாவில் எவனாவது தாக்குதல் வந்தான்னு சொன்னால் அதை முறியடிக்கிற அளவுக்கு மதீனாவில் ஆளுக்கு இல்லை. ஏன்னு கேட்டால் ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அஸ்வது என்ற பொய் நபிக்கு அவனை பொய் நபின்னா நபின்னு சொல்லிக்கிட்டு மட்டும் இருக்கல, அவங்க ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு முஸ்லீம்களை வெட்டுறது கொள்வது இந்த மாதிரியான அளவுக்கு போன உடனே தான் அவனை அழிக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை அனுப்பியிருந்தாங்க. அப்படி அனுப்பியிருக்கும் பொழுது அந்த படை அங்கே நிற்கும் பொழுது இந்த மதீனா ஒரு குழப்பமாக இருக்குது, ஆட்கள் கம்மியாக இருக்குது. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமா தலைமையில் மரணிக்கிறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி உசாமா தலைமையில் ஒரு படையை உண்டாக்கி அனுப்பி விட்டாங்க. புறப்பட்டு போங்கன்னு. எங்கே அனுப்பிட்டாங்கன்னு கேட்டால் அந்த முத்தா போர் நடந்துச்சு இல்லையா, அந்த பகுதிக்கு, அதாவது சிரியாவுடைய பகுதிக்கு வந்து அது ரோமானியர்கள் இத்தாலி அந்த கிறிஸ்தவ சாம்ராஜ்யமாக இருந்தது. அவங்களுடைய அத்துமீறலுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த பகுதிக்கு இவர் அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த சம்பவத்தை அதிலிருந்து வழங்கிட்டு மறுபடி வரணும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மொத்தாங்கிற அந்த பகுதியிலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு தூதரை ரசூலில் அனுப்புகிறாங்க. ஒரு தூதர் அனுப்புவாங்கள்ல, கடிதம் கொடுத்து அந்த தூதர் அனுப்புகிறாங்க. தூதர் அனுப்பணும்னு என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த புஸ்ராங்கிற பகுதியில் இருந்த ஹெர்குலிஸுங்கிற அந்த மன்னர் வந்து தூதரை கொன்னுடுறான். தூதரை கொலை பண்ண உடனே தூதரை கொள்ளுதல் என்பதை ரசூலுல்லாஹ் சகிச்சுக்கிறல. ஏன்னா தூதர்கள் இது வரைக்கும் அந்த அதுலேயும் பையத்திருவான்லையும் சொன்னாங்கல்ல, தூதர்கள் கொண்டு இருந்தால் நீங்கள் கடைசி வரைக்கும் நிற்பியலான்னு என்ன செஞ்சாங்க, உறுதிமொழி வாங்கினாங்க. அந்த மாதிரி உலகமெல்லாம் ஏற்றுக்கிட்ட ஒரு நெறிமுறையை மீறினார்கள் என்று சொன்னால் அவங்க யாரை நம்புவாங்க, இவங்க யாரை விட்டு வைப்பாங்க, விடக்கூடாதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு 3000 பேர் கொண்ட படை, பெரிய படையெல்லாம் இல்லை, 3000 பேர் கொண்ட ஒரு படையை என்ன செய்கிறாங்கன்னா அமைச்சு நீங்கள் போய் அவங்கள தட்டி கேட்கணும். அவங்க வந்து இந்த கடிதத்தை கொண்டு விட்டாங்க. அங்கே சுற்றி வாழ்கிற முஸ்லீம்களுக்கு தொல்லைப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால அவர்களை எதிர்த்து போர்க்களத்தில் சந்திக்கணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தூதரை கொண்டதுக்காண்டி எவ்வளோ பேர் அனுப்புகிறாங்கன்னா வெறும் 3000 பேர் தான் அனுப்புகிறாங்க. ஆனால் அங்கே போனோம்னு சொன்னால் 2 லட்சம் பேர் கொண்ட படை. இவங்க போனது வந்து 3000, 2 லட்சம் பேர் கொண்ட படையோடு அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்யுது, 2 லட்சம் பேர் அங்கே எதிராக இருக்கிறாங்க. இவங்க போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ சேர்ந்த உடனே இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது இந்த 3000 பேர் கொண்ட படை அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது என்ன செய்கிறாங்கன்னா 3 தளபதிகளை நியமிக்கிறாங்க. ஏற்கனவே அந்த ஹதீஸில் உள்ள செய்தி தான் அது.
முதல்ல வந்து இவர் ஜாஃபர் என்ன செய்வார், தளபதியாக இருப்பார். அவருக்கு பிறகு அந்த ஹதீஸ் எப்படி வரும்னு கேட்டால் இவர் அப்துல்லா இப்னு ரவாஹா ரெண்டாவதாக இருப்பார். அவரெல்லாம் கொல்லப்படுவார்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அவரெல்லாம் என்ன செய்வார், முதல்ல ஜாஃபர், அப்புறம் இப்னு ரவாஹா, அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு ஜெயித் தான் ஃபஸ்ட்டு. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வளர்ப்பு பிள்ளைன்னு சொன்னாங்கல்ல, அவர்கிட்ட தான் தளபதி அனுப்பி விடுறாங்க. நீ போ, ஜெயிது கொல்லப்பட்டுட்டாருன்னு சொன்னால் ஜாஃபர் என்ன செய்யணும், தலைமை தாங்கன்னு. அவர் கொல்லப்பட்டுட்டாருன்னு சொன்னால் அப்புறம் அப்துல்லா இப்னு ரவாஹா அவர் தலைமை தாங்கன்னு. அவரும் கொல்லப்பட்டுட்டாருன்னு சொன்னால் என்னன்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை. ஆனால் சொன்னபடி 3 பேர் கொல்லப்படுறாங்க. 3000 பேர் படை தானே, 3000 பேர் கொண்ட படை 2 லட்சம் பேரோட அவன் இருக்கிறான். அந்த போரில் ஒவ்வொரு தளபதிகளாக 3 பேர் கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்ட உடனே ஹாலித் இப்னு வலீத் அங்கே இருக்கிறாரு, அவர் தளபதி ஆகிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்லி ஆகலை. ரசூலுல்லாஹ் 3 பேர் தான் சொன்னாங்க. 4வதாக உள்ளது அடுத்து அவர்னு சொல்லலை. அந்த இடத்துல உள்ள சூழ்நிலையை பொறுத்து முடிவெடுத்துக்கிடுவாங்கன்னு விட்டுட்டாங்க. அங்கே உள்ள மக்கள் சூழ்நிலையை அனுசரித்து ஹாலித் இப்னு வலீத் தலைமையில் அந்த படை என்ன செய்கிறது உண்டா நின்று எல்லாம் வெற்றியை கொடுத்துட்டான். அந்த போரில் கடுமையான 2 லட்சம் பேரை 3000 பேர் வென்ற சரித்திரம் உலகத்தில் கிடையாது. 2 லட்சம் பேர் கொண்ட ஒரு படையை 3000 பேர், அது அந்த காலத்தில் வந்து எல்லாம் இந்த இறங்கி துப்பாக்கி அதெல்லாம் இல்லாத காலம். அணு ஆயுதங்கள்லாம் இருந்துச்சுன்னா 1000 பேர் 1 கோடி பேர் கூட சமாளிக்கலாம். இப்போ எல்லாம் கத்தியார்வாளை கொண்டு நின்று மோதக்கூடிய ஒரு போர் நம்பரை வச்சு தான் தீர்மானிக்க முடியும். அந்த மாதிரி போர்க்களத்தில் வந்து 2 லட்சம் எதிரிகளை 3000 பேர் நின்று ஜெயிக்க முடியாது. அப்போ இவர் ஹாலித் இப்னு வலீத் இந்த போரும் செய்வார், சில தந்திரங்களும் கையாண்டு பெரிய படை வந்துக்கிட்டு இருக்குது, ரசூலுல்லாஹ் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு செய்தியெல்லாம் உள்ளக பரப்பி விட்டு அவங்க பீதியாகி களத்தை விட்டு ஓடிட்டாங்க. ஓடினவுடனே ஆனால் நிறைய பேர் கொல்லப்பட்டுட்டாங்க, முஸ்லீம்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. அப்போ அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, அந்த படை திரும்பி வந்துடுது. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த இறந்த உடனே இதுக்கு நம்ம பழி வாங்கணும் என்னட்டா அவங்க வந்து இந்த ஓடி போனவங்க அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா அங்கே உள்ள முஸ்லீம்கள் ஒரு 15 பேரை கொலை பண்ணிடுறாங்க அந்த முக்கியமான ஆட்கள் அழைச்சி. அப்போ இவங்க தோற்று போன வெறியில் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு ஒன்று தான் உசாமா தலைமையில் அதுக்கு அதே இடத்துக்கு எந்த இடத்துல அந்த போர் நடந்துச்சோ அதே இடத்துக்கு அந்த ஸெய்துடைய மகன் தான் உசாமா. உங்கள் தகப்பனார் போய் கொல்லப்பட்டார் இல்லையா, அந்த இதுக்கு நீ தலைமை தாங்கி அதே இடத்துல போய் நீ அவங்களுக்கு பதிலடி கொடு அப்படின்னு சொல்லி உசாமா தலைமையில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ஒரு படையை அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது எந்த மாதிரி நிலைமைன்னு கேட்டால் அந்த தொழுகைக்கெல்லாம் வராமல் இருந்தாங்களே அந்த நேரம், அந்த 3 நாள் சனிக்கிழமை அனுப்புகிறாங்க. சனிக்கிழமைக்கு முடியாமல் இருக்கிறாங்க, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது கூட இது சிஸ்டத்தை கரெக்டாக செய்யணுங்கிறதுக்காக வேண்டி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது உசாமா தலைமையில் நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே அவர் போய் ஒரு ஜுருப்புங்கிற ஒரு இடத்துல போய் என்ன செய்கிறாரு, முகாமிடுறார் உசாமா தலைமையில். அதுக்கு சஹாபாக்கள்கிட்ட கடும் எதிர்ப்பு. ஏன்னு கேட்டால் இவர் ஒரு சின்ன பையன், 22 வயசு. உசாமா அனுப்பும்போது அவருக்கு எத்தனை வயசு, 20 22 தான், 20 சில அறிவிப்புகளில் 22 வயசு ஒரு இளைஞனுக்கு கீழே அபூபக்கர்லாம் அது கீழே போகணும். அந்த படையில் யாரெல்லாம் இருக்கணும்னு கேட்டால் அபூபக்கர் வீரராக போகணும், உமரும் போகணும், பெரிய பெரிய சகாபாக்கள்லாம் அது அவர் கீழே அணிவகுத்து போகிற மாதிரி அந்த படையை அமைச்சிட்டாங்க, இதன் கீழே போகணும்னு. அப்போ ரசூலுல்லாஹ் இருக்கும்போது அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி என்ன சின்ன பையனை போட்டு விட்ருக்குறீங்க, பெரிய பெரிய ஷேகுமார்கள்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவர்களை தலைமையாக்காமல் இவர் கீழே வந்து எங்களை செயல்பட சொல்கிறீங்களேன்னு அதை வந்து குறை சொல்கிறாங்க. 2 விஷயம், ஒன்று சின்னவராக இருக்கிறது ஒன்று, 2வது அவங்களே அறியாமல் அவங்கள்ட்ட இருந்த இவர் வந்து அடிமை வம்சத்தில் உள்ளவர், அதுவும் அவங்களுக்கு ஏற்றுக்கிற முடியலை. ஏன்னா இவர் செய்து வந்து அடிமையாக வந்து மக்காவோட வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிறந்த பிள்ளை தானே உசாமா. அதனால இவங்க அந்த குறைஷி அந்த கோத்திரத்தில் உள்ளவர் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலம் கோத்திரம் இருக்கும் இல்லையா, அது கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த படையை நியமித்த உடனேயே எதிர்ப்பு வரும். ரசூலுல்லாஹ் இயலாமல் இருக்கும்போது முடியாமல் இருக்கும்போது கூட சஹாபாக்களில் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நீங்கள் வந்து இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, இப்படி தான் ஸெய்தை இவர் வாப்பாவை அனுப்பும்போது எதிர்ப்பு தெரிவிச்சிங்க. அவர் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இது புகாரில் 3730 ஹதீஸில் வருது. நீங்கள் வந்து இப்போ உசாமாவை அனுப்புகிறேன், இவருடைய அந்த தலைமை பதவி நீங்கள் குறை சொல்வீர்களே, ஆனால் இதற்கு முந்தி இவர் தகப்பனாருக்கும் இப்படிதான் சொன்னீர்கள். ஸெய்து தலைமையில் அனுப்பி விட்டு வந்தாங்கல்ல, கொல்லப்பட்டார்ல, அப்போ என்ன செஞ்சாங்கன்னா இவர் இதுக்கு நீங்கள் ஸெய்து தலைமையில் நாங்கள் இப்படி போவோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க.
இப்போ இவர் மலைன்னு குறை சொல்கிறீங்க, இவர் தான் எனக்கு ரொம்ப பிரியம், இவர் இமாரத்துக்கு அமீராக இருக்கிற இவர் தகுதியானவராக இருக்கிறாரு. ஒயன்கான லமின் அகப்பன்னாசி இளைய, மனிதர்களில் எனக்கு விருப்பமானவர் அவர் தான், நான் ரொம்ப விரும்பக்கூடியவர் உசாமா தான், அதனால நீங்கள் எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த படையை நியமிச்சுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் போய் எங்கே முகாமிட்டு இருக்கிறாரு. முகாமிட்டு ஆட்களை திரட்டிக்கிட்டு தான் போவாங்க. ஒரு இடத்துல அசம்பிள் ஆவாங்க, அப்புறம் ஆளுக்கெல்லாம் திரண்ட பிறகு புறப்பட்டு போவாங்க. அந்த குறிப்பிட்ட ஒரு தொலை போய் முகாமிட்டு இருக்கும் பொழுது திங்கக்கிழமையை அடித்து ரசூலில் மூத்தாயிடுறாங்க. மூத்தா போன செய்தி வந்தவொடனே ரிவர்ஸ் ஆகிடுறாங்க. அவங்க இந்த படை ரசூலில் அனுப்புனாங்கல்ல, அந்த ரசூலில் மூத்தான பிறகு எப்படி போகிறது, அவங்களுக்கு அதை ஏற்றுக்கிற முடியாது. அதனால என்ன செஞ்சாங்கன்னா, உசாமா தலைமையில் போன படை வந்து அங்கேருந்து ரசூல்லா மூத்தா போனாங்கன்ற உடனே முடியாமல் இருக்கிறாங்கன்னு வந்துடுறாரு. வந்து ரசூல்லா துவா செய்வாங்க அவருக்கு, அதெல்லாம் தனியாக வருது. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு இப்போ அந்த நிலைமை வந்து அப்படி இருக்குது. உசாமாவை படை அனுப்புகிற விஷயம். அப்போ அபூபக்கரோட முதல்ல என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முதல்ல நம்ம எடுக்க வேண்டிய வேலை இதுதான். உசாமாவை ரசூலில் அனுப்புனாங்கல்ல, அந்த படையை நம்ம அனுப்ப வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த படையை நியமித்தாங்களோ, கடைசி படையாக அனுப்புனாங்களோ, ஒரு கணக்கு தீர்க்கிறதுக்கு தான் அனுப்புகிறாங்க. அந்த படையை வந்து நம்ம அனுப்பணும்னு சொல்லி முடிவெடுத்து உசாமா தலைமையில் படையை கிளம்பணும்னு என்ன செய்கிறாங்க, உத்தரவு போடுறாங்க எல்லாருக்கும். அப்போ அங்கேயும் மறுபடியும் ஆட்சேபிக்கிறாங்க. என்ன ஆட்சேபிக்கிறாங்கன்னா, இந்த நிலைமை சரியில்லாமல் இருக்குது, அவன் துளைகாங்கிறவங்க சுற்று வட்டார அரபிகள் எல்லாம் கைப்பற்றிக்கிட்டான், அந்த பக்கம் ஒரு படை நின்றுக்கிட்டு இருக்குது. ரசூல்லா காலத்தில் அனுப்பி வச்ச ஒரு படை வந்து இந்த அஸ்வத் என்பவனுக்கு எதிராக அங்கே களத்தில் நிற்கிறாங்க, இங்கே ஆளுக்கு கம்மியாக இருக்குது, இந்த நேரத்தில் நீங்கள் உசாமா அனுப்பக்கூடாது. ஒரு தளபதினா அவரோட எல்லோரும் போயிடுவாங்களே, உசாமாவோட ஆட்கள்லாம் போயிட்டாங்கன்னா மதீனாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா யார் பார்த்துக்கிறது? அப்போ மதீனாவை பாதுகாக்கிற ஒரு வேலை இருக்கிறதுனால நீங்கள் இப்போதைக்கு அனுப்ப வேணாம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. உசாமாவை நீங்கள் அனுப்பக்கூடாதுங்கிறாங்க. அபூபக்கர் என்ன செஞ்சாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முடிவை எடுத்தார்களோ அதை நான் செயல்படுத்தியே தீர்வேன். நீங்கள் எல்லாரும் போயிட்டு நான் ஒத்த மனுஷனாக இருந்தால் நான் மதீனாவை காப்பாற்றுவேன், நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், ரசூலுல்லாஹ்வுடைய முடிவுலேருந்து பின்வாங்க மாட்டேன். அந்த முடிவு யாருக்கு எடுக்க இயலாது. இந்த ஒரு முடிவை நாட்டில் படைப்பலம் கம்மியாக இருக்குது, ஏற்கனவே ஒரு பெரிய படைப்பிரிவு வந்து அந்த அஸ்வதுங்கிற போலி நபி விஷயத்துக்கு ரசூலில் அனுப்புனாங்கல்ல, அந்த பக்கம் அவங்க நின்று கொண்டு அவங்க வர களத்தில் நிற்கிறாங்க, இங்கே ஆள் குறைவாக இருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து இதை அனுப்ப முடிவு எடுக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, ரசூல்லா மேலே உள்ள அந்த அன்பு தான். ரசூல்லா எடுத்த முடிவு அல்லாஹ் கண்டிப்பாக வெற்றி தருவான். நீங்கள் வந்து கணக்கு போட்டு நீங்கள் நிற்காதீங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி ஒரு முடிவு எடுத்தார்கள் என்று சொன்னால் அதை நம்ம செஞ்சு தான் அவன் உமர் உட்பட எல்லாருமே மறுக்கிறாங்க, அனுப்பாதீங்கன்னு சொல்லி. இந்த நேரம் சரியில்லை, ஏன்னா நிறைய பேர் முர்த்ததா போயிட்டாங்க, ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, பலவிதமான குழப்பம் ஏற்படுகிறது. இந்த பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும் போது உள்நாட்டிலே பிரச்சனை, முனாஃபிக்குகள் ஆகி போயிட்டாங்க நிறைய. இன்னும் சொல்ல போனால் ஒட்டு மொத்தமாக 3 ஊரில் தான் ஜும்மா நடந்தது. ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு மக்காவில், மதீனாவில் ஜுவா பஹரைனில், வேறு எல்லா பகுதியிலும் ஜும்மா கூட இல்லை. எல்லாம் வந்து இந்த குழம்பி போய் மாறி முர்த்ததா போய் பல இந்த ஒவ்வொருத்தரை நபியாக ஏற்றுக்கிட்டு பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டு போச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்கே பார்த்தாலும் ஒரு எதிர்ப்பு நிலை உண்டாகி ரசூலுல்லாஹ் போனோன்னு எல்லாம் போன மாதிரி. இப்படி ஒரு நிலையில் நீங்கள் எப்படி உசாமா அனுப்பலாம் கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறார், ரசூலுல்லாஹ் எடுத்த முடிவை நான் செஞ்சு தான் தீர்வேன்னு சொல்லி உறுதியாக இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் போனாலும் சரி, நான் என்ன செய்வேன், நான் அனுப்பி தான் தீர்வேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிற முடிவு எடுத்து படையை அனுப்ப முடிவு எடுத்துட்டார். அப்போ உசாமா வர சொல்லி அவர் உசாமா வாகனத்தில் ஏற்றி உட்கார்ந்து வச்சு இவர் நடந்தே வழி அனுப்புகிறார், அந்த ஊர் எல்லை வரையும் கொண்டு போய். அப்போ உசாமா, நீங்கள் நடந்து வரையும் நான் மேலே வர்றேனே அப்படின்பாரு. நீ வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட போகிற, அதனால் நீ தான் மேலே இருக்கணே என்று சொல்லி உசாமாவுடைய சேர்ந்து என்ன செய்கிறாங்க, அந்த ஊர் எல்லை வரைக்கும் போய் யார் யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் அந்த படையில் இருந்தீங்களோ அவ்வளோ பேர் அதுக்கே போயிருங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் யாரெல்லாம் அந்த படையில் இது மதீனாவுக்கு யாரும் தங்க வேண்டியதில்லை, அனைவரும் போயிருங்க அப்படின்ட்டாங்க. போனவுடனே ஒரு இடத்துல ஒரு ஊர் எல்லையை கடந்தவுடனே அங்கேருந்து என்ன செய்கிறாரு, உசாமா யோசிக்கிறார். உசாமா வந்து உமர் அந்த படையில் ஒரு ஆளாக இருக்கார். உமர் அலிலானும் பின்னாடி ஜனாதிபதி. ஆனால் அப்போ உசாமாவுடைய கீழே தான் அவர் செயல்படணும், உசாமாவுடைய தலைமையில் அவர் இருக்கிறார். அப்போ உசாமா என்ன செய்கிறாங்கன்னா, உமரை கூப்பிட்டு நீங்கள் போய் ஜனாதிபதிக்கு சொல்லுங்கள், இந்த இப்போதைக்கு இந்த படையை நீங்கள் அனுப்பாதீங்க. ஏன்னு கேட்டால், இங்கே கலீஃபாவுக்கு எதாவது ஏற்பட்டுமோ எனக்கு பயமாக இருக்கிறது, மதீனாவுக்கு எதாவது. அவர் சில எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிக்கிறார் நாட்டு நடப்புகளை. அப்போ அதனால் வந்து வேணான்னு சொல்லி உமர் மூலமாக சொல்லி அனுப்புகிறார். உமர் அலிலானும் வர்றாங்க.
அந்த மாதிரி உசாமா சொல்கிறாரு, உசாமாவுடைய செய்தியோடு வந்திருக்கிறேன், என்ன வந்திருக்கேன்னா அவங்கள திரும்ப நீங்கள் அழைச்சிக்கிறங்க, பிறகு போய்க்கணும், பிறகு ஒரு நல்ல நிலை ஏற்பட்ட பிறகு அவங்கள கவனிச்சுக்கிறோம் அந்த எதிரிகளை, இப்போதைக்கு நீங்கள் உசாமாவை அனுப்ப வேணாம்னு சொல்லி உசாமாவே சொல்லி அனுப்புகிறார், இந்த படை பிரிவு வந்து நீங்கள் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு. அப்போ அவர் முடியாதுன்றார். ரசூலுல்லாஹ் சொன்னதை நான் மாற்ற, யார் சொன்னாலும் மாற்ற மாட்டேன், நீ தான் போகிற, உன்னை தான் அனுப்புவேன்னு சொல்லி அவர் தான் ஏற்றுக்கிறல. அதுக்கப்புறம் அன்சாரிகள்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முறையிடுறாங்க, சரி அந்த படையை அனுப்புங்க, கொஞ்சம் பெரிய ஆள் தளபதியாக கொடுங்க, சின்ன பையனுக்கு கூட நாங்கள் போக மாட்டேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஆட்சேபனையை இப்போ அபூபக்கர்னையும் சொல்கிறாங்க. அப்போ உமர் அதை சொல்கிறார், இந்த மாதிரி அன்சாரிகள்லாம் இப்படி சொல்கிறாங்க, அன்சாரி பேரை வச்சு ஒரு சொல்கிறார், அன்சாரிகள்லாம் விருப்பம் இல்லை, ஒரு மூத்த ஆளை போட்டு விடுங்க, இல்லாட்டி இது சரியாக வராது அப்படின்னோடனே உட்கார்ந்துருந்த அபூபக்கர் வந்து கட்டும் கோவத்தோட எந்திரிச்சுக்கிட்டு, அப்போ ரசூலுல்லாஹ் ஒருத்தரை நியமிப்பார், நான் வந்து நீக்கணுமா அப்படி கேட்குறாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒருவரை தளபதி நியமிச்சிருக்கிறாங்க ஒரு பணிக்கு, அவரை நீக்கும்போது நீங்கள்லாம் சொல்கிறீங்களா? அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் தானே அவர் நானே நியமித்தேன், அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து உசாமா தளபதின்ட்டாங்க, சின்னவன் பெரியவன்லாம் பேசக்கூடாது, அவருக்கு இணங்கி போய் ஆகணும் அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் எல்லாம் அடங்கிட்டாங்க. சரின்ற பிறகு இவரே இந்த உசாமா அந்த படை பிரிவு அந்த ஊருக்கு எல்லையில் தங்கியிருப்பாங்கல்ல, அங்கே போய் என்ன செய்கிறாருன்னா செய்துட்ட ஒரு உசாமாட்ட ஒரு அனுமதி கேட்குறாரு அபூபக்கர். என்ன அனுமதி கேட்க, அவர் தான் தளபதி, உங்கள் படையில் உமர் இருக்கிறாரு, உமரை மட்டும் எனக்கு விடுவீங்க மதீனாவுக்கு, என்ன தளபதிக்கு அப்படி கட்டுப்படுறாரு, இவர் ஜனாதிபதி இருந்தாலும் அந்த படைக்கு அவர் தான் தளபதிக்கும் பொழுது அவர் படையில் உமர் ஒரு வீரராக தான் இருக்காரு. என்ன செய்கிறாருன்னா போய் இந்த மாதிரி உமரை மட்டும் எனக்கு இங்கே ஆலோசனைகளுக்கு தேவைப்படணும், அவர் விடுவிச்சிருங்க, அனுமதி கொடுக்குறீங்களான்னு கேட்குறாரு. தாராளமாக வச்சுக்கிறங்க அப்படின்ற பிறகு அந்த உசாமாவுடைய படை வந்து புறப்பட்டு போகுது. அவங்கள எதிர்கொள்வதற்காக என்ன செய்கிறது, அவங்க புறப்பட்டு போகிறாங்க. போய் என்ன செய்கிறாங்க, போகிற வழியிலேயே எந்தெந்த குழப்ப கூட்டங்கள் இருக்குது அதையெல்லாம் முறியடிச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா பல கூட்டங்கள் இஸ்லாத்துக்கு எதிராக போய் அந்த சதி வேலையெல்லாம் செஞ்சாங்க இல்லையா, அவங்களெல்லாம் அடக்கிட்டு அவர் என்ன இஸ்லாமிய ஆளுகையின் கீழ் அவங்களை கொண்டு வந்துட்டு அந்த படையையும் போய் சந்தித்து 40 நாளைக்கு பிறகு வர்றார், ஜெயிச்சு வர்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யாரை எதிர்க்கிறதுக்கு அனுப்புனாங்களோ அந்த மக்களை ஜெயிச்சுட்டு என்ன செய்கிறாரு, உசாமா வந்து வெற்றி வீரராக வர்றார். அப்போ அல்லாஹ்வை நம்பி அனுப்புனாங்க, அது வெற்றி கிடைச்சிச்சு. அது போக என்னன்னு கேட்டால் இந்த படையை அனுப்புனதில் வந்து அந்த அரபு கோத்திரத்துக்கு மத்தியில் ஒரு பீதி உண்டானுச்சு. என்னன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் மூத்தா போய், அவங்க தலைவர் மூத்தா போயிட்டாரு, மூத்தா போயிருக்கும் பொழுது ஒரு படை அங்கே நிற்குது, எங்கே நிற்குது, அஸ்வத ஒழிக்கிறதுக்கு போயிருக்குது. இந்த நேரத்தில் இவங்க ஒரு பெரிய படை அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப வலுவாக தான் இருக்கிறாங்க, இங்கே ஒன்றுமே இல்லை, பெரிய வலுவாவெல்லாம் இல்லை, பெரிய நம்பரில் இருப்பாங்கடா, இவ்வளோ பெரிய கூட்டத்தை இந்த நேரத்தில் ஒரு அனுப்ப முடியுமாக இருந்தால் இவங்க நம்ம எதிர்க்க முடியாது, நம்ம தனி கூட்டம் அமைச்சுக்கிட்டு தனி ஆட்சி அமைக்க நினைச்சோம்னா அது நடக்காது, அவங்க ரொம்ப வலுவாக இருக்கிறாங்க, மதீனாவில் உள்ள அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்ற ஒரு எண்ணத்தை இது உண்டாக்குச்சு. ஒரு படையை அந்த நேரத்தில் அனுப்புனது வந்து இந்த நேரத்தில் இவர்கள் படை அனுப்புவார்களே, ஆனால் அப்போ இன்னும் எவ்வளோ படை இருக்கும், மொத்தத்தை அம்பட்டையும் வலிச்சு அனுப்புவாங்க, இன்னும் நிறைய இருக்கும் அப்படின்னு நினைத்து கொண்டு அவங்களுக்கு ஒரு அச்சத்தை உண்டாக்கிது. கொஞ்சம் படை இருந்தாங்க, எல்லாரும் போல ரசூலுல்லாஹ் யாரை நியமித்தாங்களோ அவங்க தான் உசாமாவோட போனாங்க, கொஞ்சமே இருந்தாங்க, அதுக்கான மதீனா காலியாவெல்லாம் வைக்கல, ஆனால் பெரிய படை இல்லை. அந்த மாதிரி வந்தவுடனே உசாமா 40 நாளைக்கு பிறகு அவர் வர்றாரு. அதுக்கடையில் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால், இவங்க இந்த துளைகாண்டு ஒருத்தன் வந்து தன்னை நபின்னு சொன்னான், ரசூலுல்லாஹ் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்டையே அன்பாக பேசிட்டு அப்புறமேல என்ன செஞ்சான்னு கேட்டால், நானும் நபி, எனக்கு அதில் ஒரு பங்கு கொடுங்க, எனக்கு நுபுவத்தில் ஒரு உரிமை கொடுங்கன்னு கேட்டு பேச்சுவார்த்தைலாம் நடத்தினான். அந்த மாதிரி இருந்து ரசூலுல்லாஹ் அதை மறுத்துட்டு சந்திச்சுலாம் பேசினான்னு வைங்களேன். அதை மறுத்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அவன் நான் தான் நபிங்கிற மாதிரி இந்த விஷயம் என்ன ஜிப்ரீல் வர்றாரு, குரான் மாதிரி இன்னும் சிலர் உண்டாக்கி, குரான் மாதிரி பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, அந்த மாதிரி அரபி மொழி தெரிஞ்சவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியும், அந்த மாதிரி குரானுடைய வசனம் நடையிலே என்ன செய்கிறது, சில எனக்கு ஜிப்ரீல் வந்து சொன்னாருன்னு சொல்லி இதே கான்செப்டே சொல்லி, அப்போ அது போக என்ன செய்யலாம், நான் நபி உங்களுக்கு தேவை இருக்குது, அவர் மூத்தா போன நபி, நான் தான் உயிரோடு இருக்கிறேன், ஏன் பின்னாடி வாங்க, அவர் நபி தான், ஆனால் அவர் இறந்து போயிட்டாரு, இப்போ நான் உயிரோட போய் இருக்கிறேன், ஏன் பின்னாடி வாங்கினோன்னா இஸ்லாமிய பேசிக் இல்லாமல் அந்த இஸ்லாத்துக்கு வந்த கூட்டம் அவங்கெல்லாம் இந்த முஹாஜிர்கள் மாதிரி அன்சார்கள் மாதிரி ரசூலுல்லாஹ் கூட இருந்து பாடம் கட்டவங்க கிடையாது, ஏதோ பெரிய சக்தியாக வளர்ந்துட்டாங்கன்னு வந்து சேர்ந்துக்கிட்டவங்க, பேசிக்கு வழங்காததுனால இவனுக்கு பின்னாடி மயங்கி
பெரிய கூட்டம். பனு தை, அசதெல்லாம் பெரிய அந்த அரபு கோத்திரத்தில் பெரிய நம்பர் உள்ள கூட்டம். அவங்களாம் இவனுக்கு பின்னாடி போயிட்டாங்க. பனு தை கூட்டம், பனு அசது கூட்டம், கத்ஃபான்கிற கூட்டம், இவங்கெல்லாம் வந்து செல்வாக்கு மிக்க அரபு கோத்திரங்கள். இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவனுக்கு பின்னாடி சேர்ந்துடுறாங்க. சேர்ந்தோன்னு என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் இப்போ வந்து நம்ம மதீனாவை தாக்குதல் பண்ணணும், மதீனாவின் மீது நம்ம முற்றுகையிட்டு என்ன செய்யணும், தாக்குதல் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து அவங்க அதுக்கு பிளான் பண்ணி வந்து இப்போ மதீனாவுக்கு அருகில் முகாமிட்டிருக்கிறாங்கங்கிற அளவுக்கு செய்தி வருது. அப்போ அபூபக்கர் என்ன செய்கிறாங்கன்னு, இப்போ ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனேயே பெரிய இந்த நேரத்தில் அவர் சுமந்தது பெரிய கஷ்டம். வேற யாரும் சுமந்திருப்பார்களே, ஆனால் இப்படிலாம் நடந்திருக்குமான்னு தெரியாது. அந்த போல்டான உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருந்தார். அப்போ வந்து இந்த மாதிரி முகாமிட்டாங்கன்னு தெரிஞ்சவங்க என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இனிமேல் நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், பள்ளிவாசலில் தான் இருக்கணும், 3 நாளைக்கு என்ன செய்யணும், பள்ளிவாசலில் தான் அனைவரும் வந்து இருக்க வேண்டும் சொல்லிட்டு சில சஹாபாக்கள் அப்துல்லா இப்னு மசூது, அலி ரலியல்லாஹு அவர்கள், ஜுபைர், இவங்க தல்ஹா, இவங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, நீங்கள் எல்லாம் தளபதிகளாக இருந்து என்ன செய்யணும், ஒவ்வொரு ஏரியாவை கண்காணிக்கணும். அப்போ அலி வந்து நியமிக்கிறார், ஒத்துக்கிறாரு. பையத்து செய்யாத நேரம், பையத்து செய்கிறது 6 மாதம் பிறகு தானே, இது வந்து இவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றவும் நடக்கிறது. அந்த நேரத்தில் இவர் ஒரு பகுதியை பாதுகாக்க நியமிக்கிறாங்க, ஒத்துக்கிறார். அப்போ வந்து அந்த பையத்து தான் செயலையே தவிர ஆட்சிக்கு கட்டுப்படுற மெண்டாலிட்டியில் அவர் இருந்தார் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்குது. அப்போ அலி ரலியல்லாஹு ஒரு பக்கம், ஜுபைர் ஒரு பக்கம், தல்ஹா ஒரு பக்கம், இப்னு மசூத் ஒரு பக்கம்னு சொல்லி தலைவர்களை நான் நியமித்து விட்டு நீங்கள் ஒரு கண்காணித்துக்கிட்டு இருங்க, வந்தாங்கன்னு சொன்னால் நம்ம எதிர் தாக்குதல் நடத்துங்கன்னு சொல்லி அவங்கவுங்க சின்ன சின்ன குட்டி குட்டி படைகளோட, ஒவ்வொரு தலைமையிலையும் சின்ன சின்ன படைகளோட என்ன செய்கிறாங்க, எதிரிகள் வந்து விட்டால் நம்ம வந்து முறியடிக்கணும்னு காத்திருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க கிட்ட வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்போ அபூபக்கர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க என்று சொல்லிட்டு மதீனாவுக்கு ஒரு ஆட்சியாளரை நியமிச்சுட்டு நானே போகிறேன், நானே அவர்களை எந்த இடத்துல முகாமிட்டிருக்காங்களோ என் தலைமையில் நான் படம் நடத்திக்கிட்டு போகிறேன்னு சொல்லி அவர் அபூபக்கர் தலைமையில் என்ன செய்கிறாரு, படம் நடத்திக்கிட்டு போகிறாங்க. போனால் அவங்க இந்த மாட்டு தோளுக்குள்ளே காற்று அடைச்சி பறவைகளை பறக்கி விட்டுருக்குறாங்க. அதில் இந்த ஒட்டகங்கள் மிதிச்சோன்னா காற்றுல தெரிக்கும்ல சத்தம், அது விருண்டோடி மதீனாவுக்கு ஓடியாந்துருச்சு. அவங்க இடத்துக்கு போக முடியாத அளவுக்கு சில போர் தந்திரங்களை கையாண்டு வந்துட்டாங்க. அப்போ அபூபக்கர் என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டால், நீங்கள் இன்றைக்கு இரவு நம்ம திடீர் தாக்குதல் நடத்துகிறோம், ஏன் தலைமையில் நடக்கும். அவர் ஜனாதிபதி விட்டுட்டார், வேற நியமிச்சு விட்டார். நியமிச்சு விட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் தளபதியாக இருந்து நான் அவர்களை முறியடிப்பேன்னு சொல்லி இரவோட இரவாக அவங்க எந்த இடத்துல முகாமிட்டிருக்காங்களோ திடீர் தாக்குதல் நடத்தி அவங்கள விடியறதுக்குள்ளே முறியடித்து ஓட விட்டாங்க. எவ்வளோ கூட்டம் வந்து மதீனாவில் தாக்குறதுக்கு இந்த துலைஹாங்கிற கூட்டம், அவங்களுடைய கூட்டம் எவ்வளோ பேர் வந்தாங்களோ அவ்வளோ பேரையும் இவங்க முறியடித்து அவங்களுடைய முக்கியமான தளபதிகள்லாம் கொலை செஞ்சு விரட்டி அடிச்சுட்டாங்க. வேறு பக்கம் ஓடி போயிட்டான், மதீனாவுக்கு வராத அளவுக்கு. இவர் தொடர்ச்சியாக விரட்டிக்கிட்டே போய் ஒரு ரீஹஸ்ங்கிற ஒரு இடம் வரைக்கும் என்ன செய்கிறாரு, அபூபக்கர் சித்திக் அவர்கள் அவங்களுடைய தலைமையிலே படை நடத்திட்டு போய் அங்கே தங்கி முகாமிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எல்லாம் அவங்க போகிற வழியிலெல்லாம் எங்கெல்லாம் அவனுக்கு தலைமை இருக்குதோ அதையெல்லாம் தகர்க்கிறாங்க. இந்த இடத்துல முகாமிட்டு இருந்த இடத்துல இருந்து விரட்டுறாங்க. விரட்டுறது மட்டும் இல்லாமல் போகிற இடங்கள்லாம் அவனுக்கு ஆதரவு தலங்கள் இருக்கும்ல, அங்கங்கே கிளை அமைச்சு நம்ம சங்கன்னு வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க இல்லை, அந்த மாதிரி எங்கெல்லாம் அவர்களுக்கு தலைமை இருக்கிறதோ அதையெல்லாம் முறியடித்து கொண்டு நாங்கள் தான் இங்கே ஆட்சியில் இருக்கிறோம், எங்கள் கீழே தான் நீங்கள் இருக்கணும் என்பதை வந்து உறுதி செய்து கொண்டு என்ன செய்கிறாரு, அவர் சில நாட்கள் வந்து அங்கே முகாமிட்டு எல்லா வேலையும் பார்த்து சில படைகளை நியமிக்கிறார். என்ன படைன்னா, முசைலமான்னு ஒருத்தன் நபிங்கிறான், அவனுக்கு காலித் பின் வலீது, ஒவ்வொருத்தருக்கும் அந்த நியமித்த படைகள் என்ன செய்கிறாங்கன்னா நியமிக்கிறாங்க. எப்படி நியமிக்கிறாங்கன்னு கேட்டால், காலித் பின் வலீதை ஒரு பக்கத்துக்கு அனுப்புகிறாங்க. முசைலமான்னு ஒருத்தன் நபின்னு சொல்லிட்டு இருந்தான், அவனுக்கு எதிராக என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் காலிது தலைமையில் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு சஹாபி என்ன செய்கிறாங்கன்னா நியமிக்கிறாங்க. எப்படின்னு கேட்டால், காலித் பின் வலீது வந்து இந்த துலைஹாங்கிறவனை முடிச்சுட்டு நீ அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, மாலிக் பின் முவைரான்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனை போய் நீ அடக்குன்னு சொல்லி ஒரு படையை நியமிக்கிறாங்க. இக்ரிமா அவர்களை, அபுஜலுடைய மகன், பிறகு இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இக்ரிமா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முசைலமான்னு ஒருத்தன் நபின்னு இருக்கிறான், அவனை முடிக்கிறதுக்கு ஒரு படை அங்கே இருந்து கொண்டே என்ன செய்கிறாருன்னா, சிறு சிறு படைகளை அனுப்பி என்ன செய்யணும், நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும், நாட்டை எல்லாம் செதறி கிடக்கிறாங்க, கண்ட்ரோலில் கொண்டு வரணுங்கிறதுக்காக அதை செய்கிறாங்க. அதே மாதிரி வந்து
முஹாஜிர் இப்னு அபி உமையா என்பவர் வந்து இவன் அந்த அஸ்வதுங்கிறவனை அந்த படைக்கு ஏற்கனவே போயிருக்கிறாங்கல்ல, அதனோட சேர்ந்து செயல்படுவதற்கு அவர் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி ஹாலித் இப்னு சயீத் என்பவர் வந்து சிரியாவுடைய ஷாம் பகுதிகளுக்கு படை அனுப்புகிறாங்க. அதே மாதிரி அம்ர் இப்னு ஆஸ் என்பவரை வந்து குலான்னு ஒரு கூட்டம் இருக்குது, அவங்கள நோக்கி அனுப்புகிறாங்க. ஹுதைஃபாண்டா அந்த ஹுதைஃபத்தில் யமான் இல்லை, வேற ஒரு ஹுதைஃபா, அந்த ஹுதைஃபா என்பவரை வந்து தபாங்கிற பகுதிக்கு அனுப்புகிறாங்க. இப்படி ஒவ்வொரு ஹாலித் பின் வலீதையும் உக்காஷா பின் மாசனையும் அந்த துளைகாத்தாலே அவரை நோக்கி அனுப்புகிறாங்க. இப்படி அந்த இடத்துல இருந்து கொண்ட எல்லா பகுதிகளையும் கண்ட்ரோல் எடுக்கணும்னு பார்க்குறாங்க. எல்லாம் எதிர்ப்பில் இருக்கிறாங்க, ஒன்றை விடக்கூடாது, நாங்கள் அரசாங்கம் எங்களுக்கெல்லாம் நீங்கள் இருக்கணும், அரசாங்கத்தை நிறுவியாகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா ஒரு படைகளை எல்லாம் வரிசையாக எல்லா பகுதிக்கும் அனுப்பிவிட்டு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா மதீனாவுக்கு திரும்புகிறாங்க, மதீனாவுக்கு வந்துடுறாங்க. அதுக்கடையில் அந்த உசாமா வந்துடுறார். இந்த 40 நாளில் இதுக்கெல்லாம் மூழ்கி வச்சுட்டு உசாமா வந்துடுறார். உசாமா வந்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னா உசாமாவை நீ வந்து இந்த இடத்துல நீ பொறுப்பாக இருன்னு சொல்லிட்டு மறுபடியும் படை தட்டிட்டு போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவர் எங்கெங்கெல்லாம் அது இருக்கிற பகுதிகளில் இருக்க எதிர்ப்புகள் இருக்குதோ அனைத்தையும் முறியடிக்கிறார் அபூபக்கரும் தலைமையில் போய். அப்போ இந்த மாதிரி நாடு செதறிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தைரியமான இந்த நான் தான் ஜனாதிபதினு காட்டாமல் நான் ஒரு தளபதியாக இருந்து போவேன்னு சொல்லி போனது வந்து வரலாற்றில் ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். இன்னும் சொல்ல போனால் உமர் போன்றவர்கள்லாம் இது வேணாங்கிறாங்க, இந்த வேணாம் இந்த ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்லாம் மறுத்தாங்க. இல்லை, அந்த மாதிரியான கூட்டத்துக்கு எதிராக நீங்கள் சண்டைக்கு போகாதீங்க, அது எதுக்கு அவங்களோட யுத்தத்துக்கு நடத்தணுங்கிற அந்த மாதிரி ஒரு பாலிசி உமர் இருந்திருந்தாருன்னா சண்டைக்கும் போயிருக்க மாட்டார். சண்டைக்கு போயிருக்காட்டி அவங்க கையில் ஆட்சியெல்லாம் போயிருக்கும், அந்த ஆட்சி அதிகாரம்லாம் இங்கே மதீனா எல்லாம் பலவீனப்பட்டு போயிருக்கும். இவர் எல்லாத்துலேயும் ஒரு உறுதியான நிலைப்பாடை எடுத்து அந்த வெற்றி கண்டாங்கன்னு வைங்களேன். அப்போ இந்த அதே மாதிரி முசைலமாங்கிற அந்த பொய் நபியை அதை கொல்லுவதற்கு என்ன செய்கிறாங்கன்னா அது அந்த ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக தந்திரம் பண்ணிக்கெல்லாம் கொலை பண்ணுறாங்க. அது தனி சம்பவம். இப்போ இந்த அஸ்வதுங்கிறவனை என்ன செய்கிறாங்கன்னா அஸ்வதுங்கிறவன் அவன் ஒரு செல்வாக்கு மிக்கவனாக இருந்தானா ஏமன் குலத்தை பிடிச்சிக்கிட்டான். அப்போ பிடிச்சவனை என்ன செய்யுதுன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுக்கு தகவல் வருது உயிரோடு இருக்கும்போது ஏமன் பூரா பிடிச்சிட்டாண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்த்தவங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் மக்களை திரட்டுங்கன்னு சொன்னோன்னே முஆது இப்னு ஜபல் மட்டும் தான் அங்கே இருக்கார். அவர் தலைமையில் மக்கள்லாம் திரட்டிக்கிட்டு சில தந்திர உபாயங்களை கையாண்டு அவனை முறியடிக்கிறாங்க. யாரை? அஸ்வதுங்கிறவனை அவனுடைய மனைவியை பிடிச்சி அவன் என்ன அஸ்வத் என்ன செஞ்சான்னு கேட்டால் அந்த பகுதியுடைய மன்னராக இருந்தவரை கொன்று விட்டு அவர் கொண்டாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பெண்ணுக்கு கடுமையான கோபம் இருந்திருக்கு. இதை கண்டுபிடிச்சி என்ன செய்கிறாங்கன்னா அவனுடைய மனைவிட்ட போய் பேசி இவன் மாதிரி ஒரு கெட்டவனை விடக்கூடாது, நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்ன கோட்டையில் இருப்பான், நாங்கள் கோட்டையில் புகுந்து தாக்கிடுறோம் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் இவனை மாதிரி ஒரு கெட்டவன் கிடையாது அந்த மனைவி சொல்லி இந்த இடத்துல மட்டும்தான் அவன் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பான், இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு நீங்கள் பாஞ்சு வந்துடுங்க, அங்கே எந்த பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி அங்கே போதுமான ஆயுதங்களெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறீங்கன்னு அந்த பெண் ஐடியா கொடுத்து இவங்க கோட்டை கதை உடைச்சிட்டு உள்ளே நுழைஞ்சு போய் என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல பார்த்து பாயிண்ட் வச்சு அவனை கூட்ட அவன் தலையத்துக்கு வெளியே எரிஞ்சாங்க. எரிஞ்சவொன்னே அந்த அவன் கூட்டம்லாம் செதறி ஓடி போச்சு, இவன் குலவு செய்யணுமே, இவனுடைய சகாப்தம் முடிஞ்சிருச்சுன்னு. இப்படி சில வேலைகள்லாம் செஞ்சு போரும் செஞ்சாங்க. அந்த போருக்குன்னு சில தந்திரங்கள் செஞ்சு தான் ஆகணும். போர்க்களத்தில் வந்து இவன் கரெக்டாக பர்ஃபெக்டாலாம் செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான அவன் அசது முறியடித்தாங்க. அது முசைலமாங்கிறவன் தான் பெரிய சக்தியாக இருந்தான். எந்த அளவுக்குன்னா அந்த யமாமாங்கிற இடத்துல அவனை எதிர்த்து படை அனுப்பும் பொழுது அவன் உக்காஷாவை அனுப்புகிறாங்க, அவர் தோற்று போயிடுறாரு. அப்புறம் வந்து கினிமாவை அனுப்புகிறாங்க, சாபித்துங்கிறவனை அனுப்புகிறாங்க, அவர் தோற்று போயிடுறாரு. அப்புறம் ஹாலித் இப்னு வலீதை நீ போய் பாருன்னு சொன்னோன்னே அவர் தலைமையில் போய் என்ன செஞ்சாங்க, கோட்டைக்குள்ளே பூந்து தாக்குதல் நடத்தி அந்த முசைலமாவை வந்து அவனையும் கொள்கிறாங்க. யார் கொள்கிறாங்கன்னா அந்த வஹஷிங்கிறவர் தான் கொள்ளுவார். வஹஷி யாருன்னா அந்த உஹதில் ஹம்சாவை கொன்றார்ல, உஹது போரில் ஹம்சா ரலியல்லாஹு கொள்வார்ல, அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்துடுறாரு. நான் அதுக்கு இதை கணக்கு தீர்த்துட்டேன், ஒரு நல்லவரை கொன்றதுக்கு ஒரு கெட்டவனை கொன்று நான் கணக்கு தீர்த்துட்டேன்னு ஒரு சொல்லுவார் அந்த வஹஷிங்கிறவர். அந்த வஹஷி மூலமாக வந்து முசைலமாங்கிற போய் நபி முறியடிக்கப்படுறான். இப்படி அங்கங்கே நபின்னு சொல்லி கொண்டு அவங்க ஒரு ராஜ்யத்தையே யமன் பகுதியை ஒருத்தன் கையில் வச்சுக்கிட்டான், இந்த ஒவ்வொரு கோத்திரத்தாரத்தை கையில் வச்சுக்கிட்டான். ஆட்சிங்கிறது மதீனாவில் மட்டும்தான், மக்காவில் மட்டும்தான். இஸ்லாமிய ஆட்சி என்பது இவ்வளவு தான் ஆக்கிவிட்டாங்க ரசூலுல்லாஹ் மௌத்தான உடனே. அது எல்லாத்தையும் முறியடித்து ஒரு இதில் ஒரு அமைப்பினர்களை கொண்டு வந்த வேலை செஞ்சது யாரு?
உறுதியான அபூபக்கரோட நிலைப்பாடு தான். அந்த உறுதியான எதிரிகள் ஒரு நாட்டை ஏற்றுக்கிட்டு வந்தாலும் விடமாட்டேன், அது யாராக இருந்தாலும் சரிட்டு ஒவ்வொரு இந்த படையை அனுப்புறதே வேலையாக இருந்திருக்கு அவருக்கு. எத்தனை குழுக்கள் அனுப்பி எங்கெங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுறானோ அதெல்லாம் அடக்கி ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுங்கிறதுக்குல அதுதான் ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவனுக்குள்ள தேவை. நாடுன்னு ஒன்று இருந்தால் தான் ஒரு மற்ற வேலை செய்ய முடியும். நாடு 10-20 நாடாக போயிடுச்சுன்னா இது எங்கள் நாடு, இது இவர் நாடு, இது இவர் நாடு பிரிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் மதீனா மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எது இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக இருந்துச்சோ அதை நான் காப்பாற்றிய தீர்வன் என்பதற்காக வேண்டி கடும் வீரத்தை அவரே களத்தில் இறங்கி அவரே போரிட்டு அவரே முறியடித்து என்ன செஞ்சார், வெற்றி வாகை சூடினார். இதெல்லாம் அபூபக்கர் அவர்களுடைய அந்த போருடைய நடந்த விளைவுகள். இதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த ஜக்காத் விஷயம். அதில் முக்கியமாக என்ன பிரச்சனை வருதுன்னா, இவங்க அதிகமான பேர் எதிர்த்ததுக்கு காரணம் ஜக்காத்துன்னு ஒன்று கேட்குறாங்க. ஜக்காத்துங்கிறது மக்காவில் குறைசிகளுக்கோ அன்சாரிகளுக்கோ பஞ்சாயத்து கிடையாது, அவங்களெலாம் மறுக்கலை. ஆனால் இஸ்லாத்துக்கு இந்த மாதிரி நோக்கத்தில் வந்தாங்கல்ல, அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் ஜக்காத்து தரமாட்டோம், நாங்கள் தொழுகை மட்டும் நிலைநாட்டுவோம், ஜக்காத்து தரமாட்டோம்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அது ஒரு கடும் எதிர்ப்பு கிளப்புறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஜக்காத்து தரமாட்டேன்னு யாருன்னா என்ன ஜக்காத்து தரட்டி இப்படி நிர்வாகம் பண்ணுறது? ஒரு அரசாங்கத்துடைய நிர்வாகமே ஜக்காத்துலாம் நடக்கும். பணக்காரங்க கொடுத்தா தான் ஏழைகளுக்கு கொடுக்க முடியும். அப்போ ஏழைகளுக்கு கொடுக்கறது இல்லைன்னு சொன்னால் நாடு சீரழிஞ்சு போயிடும். அப்போ இந்த ஜக்காத்துங்கிற ஒரு நிர்வாகம் பண்ணுவதற்கு அந்த ஜக்காத்துங்கிற ஒரு அவசியமாக இருக்குது. அதை அல்லாஹ் கட்டாய கடமையை ஆக்கியிருக்கிறான், மார்க்கு கடமையும் ஆக்கியிருக்கிறான். ஒரு அரசு நடத்துவதற்கு தேவையாமல் இருக்குது. அரசாங்கத்தில் வரி எப்படி அரசாங்கம் நோட் அடித்து கொடுக்குறதுலாம் அந்த காலத்தில் கிடையாது. நோட் அடிக்கிற காலத்துலையும் இப்போ அடிக்க முடியாது, வரி வாங்கி தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வரி வாங்காமல் நடத்த முடியாதுன்னு இருக்கும் பொழுது ஜக்காத்து தரலன்றவுடனே இவர் யுத்தம் செய்வேங்கிறார். உமர்கள் இல்லாமல் ஆட்சி பண்ண பண்ணுறாங்க. இதெல்லாம் ஹதீஸ் நூல்களில் வரக்கூடிய செய்தி தான். உமர்கள் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா, எப்படி அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன பிறகு எப்படி நீங்கள் யுத்தம் செய்வீங்க? அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டு தானே ஜக்காத் தர மாட்டேங்கிறான். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்ன பிறகு அவன் ஜக்காத் தரலை என்பதற்காக நீங்கள் எப்படி யுத்தம் செய்யலாம்னு சொல்லி உமர் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஆட்சேபம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க அழகாக அபூபக்கர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்து கொடுங்கன்ற ரெண்டையும் சேர்த்து தான் சொல்கிறான். அதில் நான் இதில் ஒன்றை செய்வேன் ஒன்றை செய்ய மாட்டேன்னு சொல்லி இஸ்லாத்துக்கு வேறு வடிவம் கொடுத்தாருன்னா நான் போர் செய்ய தான் செய்வேன். அப்போ இஸ்லாத்தில் ஜக்காத்தில் என்ன இதில் ஒரு தனி மனுஷன் ஜக்காத்து கொடுக்காம இருந்தால் ஒரு பாவியின் மட்டும் ஆயிடுவான். ஜக்காத்து உங்கள் இஸ்லாத்தில் கிடையாதுன்னா அவன் காப்பீர் ஆயிடுவானே. நாயிரம் 3 வருஷத்தில் சொல்லிட்டான்னு குரானில் அல்லாஹ் சொன்ன ஒரு கடமையை மறுத்தாமல் எப்படி முஸ்லீமாக இருப்பான்? மறுக்கிறேன்னா செய்யாமல் இருப்பான். இத்தனை கடை நம்ம செய்யாமல் இருக்கிறோம். அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை பொய் சொல்லக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான், பொய் சொல்கிறோம், அதனால காப்பீர் ஆகிட மாட்டோம். எத்தனை தவறுகள் அல்லாஹ்வுடைய இது மீறுகிறோம், அவன்லாம் காப்பீராக மாட்டான். ஆனால் இப்படி ஒன்று கிடையாதுன்னா காப்பீர் ஆகிறோம். அதாவது குரானில் எது கட்டளை இருக்குதோ பொய் சொல்லக்கூடாதுன்னா குரானில் இல்லை. குரானில் பொய் சொல்லி உங்களுக்கு அனுமதி இருக்குன்னு சொன்னாங்க யாருவேன் இவன் காப்பீர் ஆகிறோம். அப்போ குரானில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை விஷயத்தை மறுக்கும் பொழுது நான் லவ் காத்திலன்னவும் வஹதி, நான் நான் மட்டும் இருந்தாலும் போய் போர் செய்வேன். நீங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணாட்டாலும் சரி, உமர்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணாவிட்டாலும் சரி, நான் தன்னந்தனியாக நின்றாலும் நான் நிச்சயமாக அதை ஒழிச்சு கட்டுவேன் என்று சொல்லி இந்த ஜக்காத்தை மறுத்த கூட்டத்துக்கு எதிராகவும் களமிறங்கி அவங்கள வழிக்கு கொண்டு ஜக்காத்து கொடுக்குறோன்னு சொல்ல வச்சாங்க. ஜக்காத்து கொடுக்குறோம், இது கட்டுப்பட்டு நடக்கும். எப்போ அதை சொல்ல வச்சாங்கன்னு கேட்டால் அந்த வலிமையை பயான் பண்ணி இல்லை, பயான் பண்ணி விலைக்கு சொல்லி புரிய வச்சு கிடையாது. அவங்க ஒரு நோக்கத்தோடு இருந்திருக்கிறாங்க. அப்போ அரசாங்கத்துடைய அந்த வலிமையை காட்டி தானே செஞ்சாங்க. அந்த போரின் மூலமாகத்தான் அவங்கள வழிக்கு கொண்டு வர்றாங்க. அப்போ இவர் எதிர்க்க முடியாது, வலிமையாக இருக்கிறாங்க, ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு போகிற போக்கில் சொல்லிட்டு தப்பிக்க முடியாது, ஜக்காத்தை வசூலித்து தான் ஆகுவாங்க, வலிமையாக இருக்கிறாங்கன்னு காட்டணும். அப்போ வலிமையாக இருக்கிறத காட்டணும் என்பதிலே கவனம் செலுத்தி இந்த ஜக்காத்து மறுப்பாளர்களுக்கு எதிராகவும் என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் அவர்கள் போர் செஞ்சாங்க. அந்த போரின் மூலமாகவும் அந்த ஜக்காத்து குவிய ஆரம்பித்தது வருது. ஜக்காத்து ரசூலுல்லாஹ் காலத்தில் குவியும்ல, அந்த மாதிரி அள்ளி அள்ளி கொடுப்பாங்கல்ல, அந்த நிலைக்கு அபூபக்கர் சித்திக் அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஏன்னு கேட்டால் இது ஜக்காத்து கொடுக்காம இனிமேல் இருக்க முடியாது, அவர் கை ஓங்கி இருக்குது. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ் மூத்தா போனோன்னே மதீனாவில் மட்டும் இருப்பாங்க, துண்டு துண்டாக செதறி போயிடுறேன், நம்ம ஒரு சின்ன சின்ன குட்டி அரசர் ஆகிக்கிடுவோம், அவங்க ஒரு பகுதிக்கு நம்ம இதுக்கு அரசர் ஆகிக்கிடுவோம், நம்ம அதுக்கு அரசர் ஆகிக்கிடுவோம், அவங்க நம்மளை ரசூலுல்லாஹ்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு பண்ண முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணாங்கல்ல, அந்த ஒரு ரசூலுங்கிற ஒரு பலம் இல்லாமல் போச்சுல, அதனால இவங்க பின்வாங்கிடுவாங்க. ஜக்காத்து கொடுக்காமலே நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஒரு குட்டி அரசர் ஆகிக்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு பகுதியில் உள்ளவன்
ஒவ்வொரு கோத்திரத்தில் உள்ளவனும் திட்டம் போட்டான். எல்லாத்தையும் முறியடிச்சார். முறியடித்து ஒரு குடையின் கீழே ஒரு சாம்ராஜ்யமாக இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருந்துச்சார். அதை உண்டாக்குனது இவர் தான். நல்ல ரசூல்லா காலத்தில் இருந்துச்சு. நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரசூல்லாவுக்கு பயந்துக்கிட்டு. ரசூல்லாவுக்கு பிறகு அவன் அந்த சுயரூபத்தை காட்டி தனித்து போய்விட வேண்டும், தனி நாடாக ஆக்கிடணும், தனித்தனி பகுதியாக இருக்கணும்னா அது இஸ்லாம் அப்போ இருக்காது. ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் ஜக்காத்தை மறுக்கிற மாதிரி ஒன்னொன்னே மறுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும்னு சொன்னால் இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உலக சரித்திரத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி காத்தவருங்கிற வகையில் அபூபக்கர் சித்திக் என்ன இருக்கிறது, ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. பெரிய பங்குனா முதல் பங்கு அவருக்கு தான் இருக்கிறது. அதுக்கு பிறகு வளர்ந்த சாம்ராஜ்யத்தை தான் மற்ற ஆட்சி பண்ணாங்க. அதை கூட 2 பிரிஞ்சு 3 பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் இந்த சாம்ராஜ்யமாக உண்டாக்குனது யாருன்னு கேட்டால் இவர் தான். ஒரு ஆளுகையின் கீழே பெரிய பெரிய ரோமாபுரி சக்கரவர்த்திகள்லாம் எதிர்த்து, பாரசீகர்லாம் எதிர்த்து, அவங்களுக்கெல்லாம் படை அனுப்பி அவங்களையெல்லாம் விரட்டி அடித்து முறியடித்து நாங்கள் தான் இங்கே அரபு தீபகற்பத்தில் பெரிய சக்தின்னு காட்டினார்ல. அந்த காட்டுவதற்கு அவர் எடுத்த முயற்சிகள், உறுதிப்பாடு, அது ஒன்றில் தான் தீம் பண்ணுறார். மொத்தத்தில் நாட்டை சரி பண்ணணும். நாட்டை சீர்படுத்தாமல் எதுவும் செய்ய முடியாது என்பதில் சரியான ஒரு வேலையை செஞ்சாருங்கிறத பார்க்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். தந்தையை இழந்து வாடும் அனாதை சிறுவர் சிறுமியருக்கும் மற்றும் ஆதரவற்ற சிறுவர் சிறுமியருக்கும் மாதந்தோறும் வாழ்வாதார உதவி திட்டம் NTF மூலமாக வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் 8ஆம் வகுப்புக்கு உட்பட்டவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000ம், 9ஆம் வகுப்புக்கு மேல் படிப்பவர்களுக்கு மாதம் ரூபாய் 1500 வழங்கி வருகிறோம். அத்துடன் பாட புத்தகங்கள், சீருடைகள், படிப்புக்கான உபகரணங்கள் மற்றும் மருத்துவ செலவையும் வழங்கி வருகிறோம். இத்திட்டத்திற்கு உங்கள் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கீழ்கண்ட அக்கவுண்ட் மூலமாகவோ, QR கோடு மூலமாகவோ அல்லது UPI ID மூலமாகவோ நன்கொடைகளை அனுப்பலாம். உங்கள் சதக்கா மற்றும் நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய அக்கவுண்ட் விவரம்: தௌஹீத் ஃபெடரேஷன், அக்கவுண்ட் நம்பர் 3728333567, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை மெயின் பிரான்ச், IFC கோட் CBIN 0280876. அதில் முக்கியமாக அவருடைய வேலையில் முக்கிய வேலை என்னன்னு கேட்டால், இந்த ஜக்காத்துங்கிற கடமை இல்லாமல் போயிருக்கும்ல, அதை நிலைநாட்டி தந்தது. அதில் அவரை கொண்டு நிலைநாட்டி இருக்கான். அடுத்ததாக என்னன்னு கேட்டால், இந்த யமாம் ஆண்டு முசைலமாட்ட போர் நடந்துச்சு இல்லையா, அதில் நிறைய சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. அவன் ஒரு வலிமையான சக்தியாக இருந்தான். முசைலமாங்கிற நான் நபின்னு சொன்னான்ல, அவனும் ஒரு வலிமையான ஒரு சக்தியாக இருந்தான். அப்போ அவனுடைய இந்த வலிமையான சக்தியாக இருந்த காரணத்தினால அவனை எதிர்த்து யமாமாங்கிற இடத்துல போர் நடக்கும் பொழுது நிறைய சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. என்ன மாதிரி சஹாபாக்கள்னா, நல்ல குர்ஆனை ஓதி மனப்பாடம் செஞ்ச சஹாபாக்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. அப்போ இந்த யமாமா போர் முடிஞ்ச பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னா, அபூபக்கர் வர்றாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மாதிரி யமாமா போரில் எல்லாம் கொல்லப்பட்டாங்க. கொல்லப்பட்டார்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குர்ஆனை மனனம் செஞ்சுருந்தவங்க. குர்ஆனை மனனம் செஞ்சவங்கெல்லாம் கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னால் குர்ஆன் இல்லாமல் போயிடும். குர்ஆன் எதை கொண்டு பாதுகாக்கப்படுது? மனனம் செய்தவர்களை கொண்டு தான் பாதுகாக்கப்படுது. அப்போ அதை எல்லோரும் மனனம் செஞ்சு 50 பேர் போயிட்டாங்கன்னு வைங்க, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களும் நாளைக்கு மொத்தம் போயிட்டாங்கன்னு வைங்க. அப்போ குர்ஆன் என்பதே இல்லாமல் போயிடும். குர்ஆன்னு சொன்னால் மனசில் ஓதி பார்த்து, ஏன்னா புக்காக ஆக்கி தொகுத்து தந்துட்டு போகலையில, அதனால என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், உமர் சொல்கிறாங்க, நாம் குர்ஆனை எழுத்தாக தொகுத்துடணும், அதை ஒழுங்குபடுத்தி ஆகணும், இல்லைன்னா குர்ஆன் இல்லாமல் போயிடும். அந்த யமாமா போருக்கு பிறகு அந்த உமருக்கு கவலை அபூபக்கர்கிட்ட போய் சொல்கிறார். அவர் என்ன செய்கிறார்? அபூபக்கர் மறுக்கிறார். ஆரம்பத்தில் ரசூல்ல செய்யாதவரை நம்ம எப்படி செய்கிறது? தொகுத்து இப்படி ஆக்குறாங்க. ரசூல் ஆக்கிட்டு போயிருக்கலாம்ல. குர்ஆனை தொகுத்து ஒரு வடிவமாக்கி தருவதை நோக்கமாக இருந்தால் அது ரசூல்ல செஞ்சுருப்பாங்க. ரசூல்ல செய்யாத ஒன்றை நான் எப்படி செய்வது அப்படின்னு அபூபக்கர் மறுக்கிறார். இது ஒரு நாள் நடக்கலை. தொடர்ச்சியாக இவர் அடிமேல் அடி வைத்தால் அம்மி நகரன்னு சொல்கிற மாதிரி தொடர்ச்சியாக இவர் போய் பேசிக்கிட்டே இருக்கார். உமர் விடாமல் தொடர்ந்து ஒரு பதிக்கிட்டே வர்றார். நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாது. இப்போ மனப்பாடம் பண்ண எல்லாரும் மௌத்தா போயிட்டால் குர்ஆன் எங்கே? எதை வச்சு நீங்கள் குர்ஆன் சொல்லுவீங்க? அப்போ மனப்பாடம் பண்ணவங்க எல்லாம் போன பிறகும் அந்த குர்ஆனை பாதுகாக்கணுமா இல்லையா? அதனால என்ன செய்யணும்? ஏற்கனவே எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த எழுத்துக்களை வைத்து தொகுத்தே ஆக வேண்டும்னு சொல்லி வலியுறுத்துகிறார். திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். திரும்ப வலியுறுத்த பிறகுதான் என்ன செய்கிறாருன்னா, சரி நீ சொல்கிறது சரிதான் என்று அபூபக்கர் ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு
ஸைத் இப்னு சாபித்துங்கிறவரை வந்து கூப்பிட்றாங்க. அவர் வந்து குரானை எழுதியவர்கள், அவர் ஒரு ஆள். குரானை எழுதுவதற்குன்னு நிறைய பேர் வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் ஸைத் இப்னு சாபித்துங்கிற ஒரு சஹாபி முக்கியமான ஆள். ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்து வீட்டுக்காரர், எப்போ வேண்டாலும் கூப்பிடுறதுக்கு வசதியான ஒரு ஆள். அப்போ குரானை வந்து தொகுத்து எழுதினவரில் இளைஞர் வேற, இளைஞர் வந்து சுறுசுறுப்பான ஆள். அந்த குரானை தொகுத்தவர்களில் ஒரு ஆள், குரானை மரணம் செஞ்சவரில் ஒரு ஆள், குரானை எழுதியவரில் ஒரு ஆள். இந்த சிறப்பு இருக்கிறதுனால அவரை கூப்பிட விட்றாங்க. அபூபக்கர் சித்திக்கவும் கூப்பிட விட்றாங்க. இந்தப்பா, நீ தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அருகில் இருந்தாய், குரானெல்லாம் எழுதிட்டு இருந்த, நீ மனப்பாடம் பண்ணியிருக்கிற. இப்போ இந்த குரானை வந்து நம்ம வந்து ஒரு ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி ஆகணும், இல்லைன்னா குரானில் வந்து குழப்பம் ஏற்பட்டுரும் என்று சொல்லி அவர்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சவொன்னே அவர் தான் என்ன செய்கிறாருன்னா, இந்த குரானை தொகுத்து ஒரு ஒரு வடிவத்தை கொண்டு வர்றாரு. அப்போ குரானை தொகுக்கிறண்டா என்ன, அதை விளைக்கிறேன். நீ குரானை தொகுத்தல் என்றால் இது என்னங்கிறத விளங்கினா தான் இது சம்பவம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து குரானுடைய வசனம் இறங்குதுன்னு வைங்க. உதாரணமாக குரானை எழுதக்கூடியவர்கள் வந்து ஒரு 25 பேர் இருப்பாங்கன்னு வைங்க. நம்பர் ஒன்று கிடைக்கல, அதில் போய் 25 பேர் கிட்ட வருது. 25 பேர் குரானை எழுத்தாளர்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த 25 பேரை ரசூலுல்லாஹ் கூப்பிட விடுவாங்க. கூப்பிட விட்டா எல்லா நேரத்தில் 25 பேர் இருப்பாங்களா? 25 பேர் என்ன ஒரு ஆஃபீஸ் போட்டு உட்காந்துக்கிட்டுறீங்க, வகி வந்தோன்னு எழுதுங்கட்டா நியமிச்சு வச்சுருந்தாங்க. வகி வந்தவொன்னே கூப்பிடுப்பா இருந்தால் அப்படியே கூப்பிடுவாங்க. யார் அன்னைக்கு ஊரில் இருக்காங்க 25 பேரில் 3 பேர் வருவாங்க, 22 பேர் தொழில் வரைக்கும் போயிருப்பாங்க. அப்போ 25 பேர் எழுதக்கூடியவர்கள் இருந்தாலும் ஒவ்வொரு வசனம் வரும் பொழுதும் எழுத சொல்லும் பொழுது எல்லாரும் எழுதியிருக்க மாட்டார்கள். எல்லாரும் எழுத வாய்ப்பு கிடையாது. 25 பேர் எழுதியிருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு அன்னைக்கு யார் இருந்தாங்களோ 5 பேர் வருவார். அந்த 5 பேர் எழுதியிருப்பார். இந்த 5 பேர் எழுதின வசனம் இந்த 20 பேர் இருக்காரு. இவரும் குரான் ஒரு 7 வச்சிருப்பாரு. இவர்கிட்ட இருக்கிற ஒரு இந்த 5 பேர்கிட்ட உள்ள வசனங்கள் யார்கிட்ட இருக்காது, அந்த 20 பேர்கிட்ட இருக்காது. ஏன்னா அவங்க எழுதலை. அதில் அடுத்த ஒரு வசனம் வரும், அடுத்த ஒரு சூறாவே வரும், கூப்பிட விடுவாங்க. ஒரு 10 பேர் வருவாங்க. அந்த 10 பேர் எழுதியிருக்கிறது மீதி 15 பேருக்கு தெரியாது, அவங்க எழுதியிருக்க மாட்டாங்க. அப்போ ஒவ்வொருத்தரையும் குரானை எழுதி வச்சிருந்தார்கள். யார்கிட்டையும் முழு குரான் இல்லை. ரசூலுல்லாஹ் எழுத சொன்னாங்கன்னு சொன்னால் அவர் ரசூலுல்லாஹ் அந்த வகி வரும் பிரயாணத்தில் போயிட்டு இருப்பாங்க. எழுதுறதுக்கு ஒரே ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க, வந்து யாவப்படுத்தி எழுதுவாங்க. அப்போ எழுதுறது வந்து அதுக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டு வர கண்டிப்பாக இங்கே தான் நீங்கள் இருந்தாகணும், எந்த டயத்தில் வேண்டாலும் எனக்கு குரான் வரும் எழுதி கொண்டு வந்து ஏற்பாடு இருந்தால் எழுதி வச்சுப்பாங்க. எல்லாரும் எழுதக்கூடிய ஒரு ஏற்பாடு ரசூலுல்லாஹ் பண்ணலை. கூப்பிடும்போது அவங்க எழுதிக்கிடுவாங்க. அது எப்படி நிலைமையாக இருந்திருக்கு என்று கேட்டால், ஒவ்வொரு சஹாபியும் குரான் எழுதி வச்சிருப்பாரு. அவர்கிட்ட ஒவ்வொருத்தையும் ஒரு 500 வசனம் குறையும். அப்படி உதாரணம் சொல்வதாக இருந்தால் மொத்த குரானில் இவர்கிட்ட ஒரு 500 வசனம் இருக்காது, அவர்கிட்ட வேறு 500 வசனம் இருக்காது. இன்னொருத்தட்ட ஒரு 1000 வசனம் அவர்கிட்ட இருக்காது, இன்னொருத்தட்ட 300 வசனம் இருக்காது. இன்னொருத்தட்ட வந்து அது ரொம்ப தூரம் தொலைக்கு பிரயாணத்தில் இருந்தவராக இருந்தாருன்னு சொன்னால் பாதி வசனங்கள் இருக்காது. ஆனால் அதான் குரான் பார். அவர் என்ன சொல்வார், இதுதான் எனக்கு ரசூல் எழுத சொன்னாங்க பாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் இதுதான் ரசூலுல்லாஹ் எழுத சொன்னதுன்னு வாதிட்டார்கள்னு சொன்னால் அப்போ குரானில் சண்டை வருமா இல்லையா? அப்போ எது குரான் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மனப்பாடம் பண்ணவங்க தான் நமக்கு ஆதாரம். மனப்பாடம் பண்ணுறவங்களை ஓத வச்சோம்னு சொன்னால் அதன்படி இருக்குதான்னு செக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஹாஃபில்கள்னா எல்லாம் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் குரான் அழிஞ்சிடும். நிறைய பேர் இப்போ எமாமாவில் போயிட்டாங்க. இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் ஹாஃபில்களை வச்சு இந்த எழுத்தர்களுடைய ஏடுகளெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் செய்துட்டு கொடுத்த வேலை. அவர் என்ன செய்வார்னு கேட்டால், குரானை எழுதுகிற ஆளெல்லாம் ஒருத்தராக கூப்பிடுவார். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 20 பேர் இருக்காங்களா, உன் ஏட்டில் இருக்குதா, நீ எழுதிருக்கிறியான்னு 20 பேர்ட்டையும் கேட்பாங்க. 15 பேர் ஆமாம்பாங்க. உதாரணமாக 5 பேர் இல்லையம்பாங்க, எழுதிக்க. இந்த 15 பேர் எழுதிருக்காங்களா, நீ விட்டுருக்குற. அப்போ இந்த 15 பேர் எழுதுனது உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நீ விடுபட்டுருக்குன்னு அர்த்தமே தவிர நீ வந்து அதை எழுதிக்கம்பாங்க. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு இருக்கா, இல்லை என்கிட்ட இல்லையோ, உன்கிட்ட எல்லாத்தையும் எழுதிக்க 3 பேர் இருக்குங்கிறாங்கல்ல. அப்போ எல்லாத்தையும் கேட்பாங்க. அதிகமான பேர் நாங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது போக மனப்பாடம் பண்ணவங்களை கூட கேட்பாங்க. இந்த மாதிரி அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி மனப்பாடம் பண்ணியிருக்கிறியா? ஆமாம், அவர் மனப்பாடம் பண்ணியிருக்காரு. இவ்வளோ பேர் எழுதியிருக்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் பேர் எழுதலை, நீங்கள் எழுதிக்கிறீங்க. இதுதான் ஸைத் இப்னு சாபித் பண்ண வேலை. அபூபக்கர் செஞ்ச வேலை, உமர் செஞ்ச வேலை. ஸைத் இப்னு சாபித் பண்ண வேலை என்னன்னு கேட்டால், குரானை தொகுத்தாங்கிறவங்கள இல்லாதெல்லாம் ஒன்றும் உண்டாக்கலை, புதுசாக ஒன்றும் செய்யலை. ரசூலுல்லாஹ் எழுத சொன்னபடி எழுதிட்டாங்க. அந்த எழுதின முறை எப்படி இருந்தது என்று சொன்னால், சிலர் எழுதி சிலர் எழுதாமல் இருந்தது. அனைவரும் எழுதவில்லை, அதுக்கு வாய்ப்பும் இல்லை. சில பேர் ரொம்ப எழுதியிருப்பாங்க, சில பேர் கொஞ்சம், சில பேர் வந்து 90% எழுதின சஹாபாக்கெல்லாம் இருக்கிறாங்க. சில பேர் 50 தான் எழுதியிருப்பாங்க. ஏன்னாட்டா 50 வசனங்கள் வரும்போது இவங்க இருந்திருக்க மாட்டாங்க.
50% உதாரணம் மக்காவில் உள்ள வசனங்கள் வரும்போது மதீனாவில் உள்ளவர்கள் எழுதியிருக்க மாட்டாங்கல்ல. மக்காவில் உள்ள வசனங்கள் மக்காவில் இருந்த சில பேர் தான் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் குர்ஆன் என்பது எழுதினவர் ஒவ்வொருவரும் இதுதான் எனக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு பிறகு பாதித்தா என்ன ஆகும்? ஒவ்வொருத்தரும் பிற்காலத்தில் வந்து இதான் குர்ஆன்னு சொல்லி என்ன செய்வார்? ஒரு 20 சூறா வச்சுக்கிட்டு இதான் குர்ஆன் பார் ஒருத்தர், இன்னொருத்தர் 15 சூறா வச்சு தான் குர்ஆன் பாரு. ஏன்ப்பா இவ்வளோதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் தான் அவ்வளோ எழுதியிருக்கிறேனே அப்படிம்பாரு. அப்போ அவர் விடுபட்டிருக்கிற விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் விடுபட்டிருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் விடுபட்டதை வந்து சரி பண்ணுற அவசியம் இருக்கா? இது மார்க்கத்துக்கு விரோதம் கிடையாது. இது ரசூலுல்லாஹ் செய்யாத வேலைன்னு இது பார்க்க வேண்டியது. ரசூலுல்லாஹ் செஞ்ச வேலை தான். எழுத சொன்னாங்கல்ல, அதான் எழுத சொன்னதை விட்டவனே எழுத சொல்கிறோம், அவ்வளோதான். இதில் என்ன வேலை செய்ய போகிறோம்னு கேட்டால், யார் எழுதாமல் விட்டிருக்கிறார்களோ அவர்களை எழுத வைக்கிற வேலை தான் இது. இதை வந்து ரசூலுல்லாஹ் இதெல்லாம் உமர் புரிய வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் செய்யாத வேலையெல்லாம் கிடையாதுங்க. அந்த ரசூலுல்லாஹ் தான் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்களா? வஹி எழுதுறது தான் காத்தி பொருள் வச்சு தானே இருந்தாங்க. அப்போ குர்ஆனை எழுதுதல் என்பது ரசூலுல்லாஹ் காட்டின ஒரு வழிதான். அந்த எழுதுவதை நம்ம முழுமைப்படுத்துகிறோம். அந்த எழுதுவதில் ஏற்பட்ட குறைகளை, எழுத்தர்கள் விட்ட குறைகளை வந்து நம்ம சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி விளக்கின பிறகு தான் அபூபக்கர் ஒத்துக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் என்ன செய்கிறாங்கன்னா, ஸைத் இப்னு சாபித் எல்லா எழுத்தர்களையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் ஏட்டையும் வாங்கி எல்லாத்தையும் எது இருக்குதோ அதை அவர் ஒரு பிரதி எழுதிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஃபினிஷ். இது வந்து உறுதியாச்சு, இந்த சூறா வந்து அல்லாஹ்ட்டிருந்து வந்தது என்பது இவ்வளோ பேரும் சாட்சி, இவ்வளோ ஹாஃபில்களும் சாட்சின்னு அது உறுதியாயிரும். அப்புறம் பக்ராவை எடுப்பார். பக்ராவை எடுத்து ஒருத்தரையாக கேட்பார். ஒருத்தரையாக கேட்டவுடனே சிலர் இருக்குமாங்க, சிலர் இல்லைம்பாங்க. அப்போ யார்கிட்ட இல்லையோ அவங்க விட்டுட்டாங்கிறத வைத்து அந்த விடுபட்ட வசனங்களை பூர்த்தியான பிறகு இதுதான் பக்ரான்னு ஆயிரும்ல, அவர் ஒரு பிரதி எழுதிவார். உடனே இதுதான் பக்ரா சூறா. அப்போ இது மட்டும்தான் இனிமேல் குர்ஆன், நீங்கள் ஒவ்வொருத்தரும் வச்சுக்கிறது குர்ஆன் கிடையாது என்று மூலப்பிரதி வேணும்ல, அந்த மூலப்பிரதியை உண்டாக்குற வேலையை அவங்க செஞ்சாங்க. அதில் கூட என்ன வரும்னு கேட்டால், ஒரு 9வது சூறாவுடைய கடைசி 2 வசனங்கள் அது வந்து இருக்காது. ஹாஃபில்கள்லாம் மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. அந்த வசனத்தை கேட்பார், ஏப்பா இந்த வசனம் என்கிட்ட இல்லை ஒன்றில் 50 பேர் எழுதிட்டுருவாங்க. வஹி எழுதுன ஆட்கள்கிட்ட கேட்டோம்னா யாருமே எழுதி வைக்கல. எதை அந்த வசனத்தை லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் இருக்குல்ல, உங்களுக்கு அந்த தூதர் வந்து விட்டார், உங்கள் மீது இறக்கமுள்ள ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லக்கூடிய ஒரு வசனம், 2 வசனங்கள். இந்த 2 வசனங்களில் தான் பிரச்சனை வருது. மொத்த குர்ஆன்லேயே இந்த 2 வசனத்தில் பஞ்சாயத்து வருது. என்ன பஞ்சாயத்துனா, இந்த 2 வசனங்களை ஒருத்தரும் எழுதலை, ஆனால் இதை மனப்பாடம் பண்ணியிருக்காங்க ஹாஃபில்கள்லாம். இது ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினாங்க, நாங்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தை அறிய விரும்பும் பிரமத மக்களுக்கு தேவையான நூல்களை NTF சார்பாக வழங்கி வருகிறோம். NTF தலைமைக்கு கடிதம் மூலமோ அல்லது அதிகார தொடர்பு எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமும் அணுகும் பிற மத சகோதர சகோதரிகளுக்கு திருக்குர்ஆன் தமிழ் மொழியாக்கம் மற்றும் இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள தேவையான இன்னும் பல நூல்களை இலவசமாக வழங்கி வருகிறோம். இந்த தாவா வகைக்கு உங்கள் சதக்கா மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் சதக்கா மற்றும் நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய அக்கவுண்ட் விவரம் தௌஹீத் ஃபெடரேஷன், அக்கவுண்ட் நம்பர் 3772833567, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை மெயின் பிரான்ச், IFC கோட் CBIN 0280876. ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, எல்லாத்துக்கும் 2ம் வேணுங்கிறார், எழுத்தும் வேணும் ஹிஃப்லும் வேணும்னு என்ன செய்கிறாரு, அவர் நிற்கிறாரு. அப்புறம் தேடி கீடி பார்த்தா அந்த ஹுசைமான்னு ஒருத்தர் அவர் ஒரு எழுத்தர் இருக்கார், அவரை கூப்பிடுங்கன்னொன்னே அவர் மட்டும் எழுதி வச்சிருக்கிறார். இந்த லக்கத் ஜாஅக்கும் ரசூலுங்கிறது அந்த ஒரு ஆள் மட்டும் வச்சிருக்காரு. ஒரு ஆள் வச்சுருந்து அவங்களுக்கு நான் அவர் எழுதியிருக்கிறாரு. இவ்வளோ பேர் மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லக்கத் ஜாஅக்கும் ரசூலுங்கிற அந்த சூறா வந்து இவ்வளோ பேர் மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க. அதுவே போதும். ஒருத்தர் எழுதியும் வச்சிருக்கிறாரு. அப்போ நீங்களும் எல்லாம் எழுதிக்கிறீங்க. அதை நீங்கள் அன்னைக்கு அவர் சொல்லும்போது அவர் மட்டும் வந்திருப்பார். அந்த வசனம் இறங்கக்கூடிய நேரத்தில் வந்து அவர் அருகில் இருந்திருப்பார், நீங்கள் இல்லாமல் இருந்திருப்பீங்க, அவர் மாத்திரம் எழுதியிருப்பார்னு சொல்லி புரிய வச்சு அந்த ஒரு வசனத்தில் மட்டும்தான் பஞ்சாயத்து வந்துச்சு. இதனால இந்த 19 கூட்டம் இருக்காங்கல்ல, அவங்க இந்த 2 வசனத்துக்கு குர்ஆன் இல்லைப்பாங்க. இந்த 2 வசனம் குர்ஆனில் இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை, இந்த சம்பவத்தை வச்சுட்டு அது ஹுசைமா மட்டும் தான் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதில் அந்த ஒரு ஆளுடைய இதை வச்சு மட்டும் நம்ம அதை எழுதலை, மனப்பாடம் பண்ணியிருந்தாங்கல்ல. நல்லாவே குர்ஆனை சொல்லும்போது இந்த குர்ஆன் வந்து மூமின்களுடைய உள்ளங்களில் தான் பாதுகாக்கிறேன்னு சொல்கிறான். சுதுர் இல்லது ஊத்துலையில் கல்விமான்களுடைய உள்ளங்களில் பாதுகாக்கப்படுதுன்னு நல்லா சொல்கிறான்.
குரான் நாமே இறக்குறோம், நாமே பாதுகாப்போம்னு சொன்னால் மனப்பாடம் செய்ய வைக்கிறது தான் எல்லாம் சொல்லி காட்டுறோம். அதனால தான் குரான் வந்து இன்றைக்கி எளிதாக மனப்பாடம் பண்ணுறோம். எந்த ஒரு நூலையாவது மனப்பாடம் பண்ண முடியுமா? எந்த ஒரு நம்ம தாய்மொழியில் உள்ள நூலையாவது கம்ப ராமாயணத்தை மனப்பாடம் பண்ணி யாராவது இருக்கிறாங்களா? இல்லை. அது பகவத்கீதையை மனப்பாடம் பண்ணவங்க யாராவது இருக்கிறாங்களா? இல்லை. பைபிளை முழுசாக மனப்பாடம் பண்ண யாராவது இருக்கிறாங்களா? இல்லை. அல்லாஹ் எதில் பாதுகாக்கிறான்னா அப்படி உள்ளத்தை எப்படி மனசில் உட்கார்ற மாதிரி என்ன செய்கிறாங்களா அதை அமைச்சிருக்கிறான். உள்ளத்தில் வந்து சின்ன பிள்ளை கூட மனப்பாடம் பண்ணிவிடுது, 10 வயசு பிள்ளை கூட குரானை மனப்பாடம் பண்ணிடுது. அப்போ குரான் என்பது உள்ளங்களில் தான் பாதுகாக்கப்படுது. அந்த வேலையை செய்கிறது தான் அடிப்படை. அதில் உள்ளது எழுத்தாக்கினார் அவர். உள்ளங்களில் உள்ளது என்ன செய்கிறாரு? மனப்பாடம் பண்ணியவர்கள் அனைவரையும் வைத்துக்கொண்டு கேட்டு செஞ்சார். அப்போ இந்த குரானில் வந்து இந்த வேலையை அவர் செய்யாமல் விட்டுருந்தார் என்ன ஏற்பட்டிருக்கும்? இது செய்யாமல் ஒருவர் ஆட்சியை பண்ணிட்டு போயிட்டாருன்னு வைங்க, அவருடைய காலத்துக்கு பிறகு அடுத்தடுத்த காலங்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இவர்கிட்ட இந்த எழுத்தாளர்கிட்ட உள்ள குரானை ஒருத்தர் வச்சுருப்பார், 100 பேர் வச்சுருப்பாங்க. அந்த எழுத்தாளர்கிட்ட வாங்கின குரான் அவங்க 100 பேர் வச்சுருப்பாங்க. ஒருத்தர் மதீனாவிலேருந்து கூஃபாவுக்கு போயிருப்பார், அவர் வந்து 25% குரானோட போயிருப்பார். கூஃபா குரான் வந்து 25% தான். இன்னொரு சஹாபி என்ன செஞ்சிருப்பார், எழுத்தரே பசராவுக்கு போயிருப்பார், அவர் ஒரு 30% எழுதியிருப்பார். அந்த ஊருக்கு வந்து இந்த 30 தான் குரான், இந்த 25 வேறு, அந்த 30 வேறையாக இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருடையும் ஒரு குரான் ஆயிருக்கும். ஏன்னா என்ன ஆயிருக்கேன், அல்லாஹ் வந்து இந்த குரானுடைய ஒவ்வொரு ஹர்ப போதும் பொழுது இவர் குரான் போய் சேருது, இவருக்கும் சேரும் உமருக்கும் சேரும், அது செய்து கொண்டு தாக்கத்துக்கு சேரும். இந்த ஒரு திட்டம் போட்டு இந்த குரானை பாதுகாக்கிறது உள்ளத்தில் அல்லாஹ் பாதுகாத்தாலும் எழுத்து வடிவத்திலையும் பாதுகாக்கணும்னு அந்த முயற்சி எடுத்து செஞ்சாங்கல்ல. அந்த பிரதியை வந்து எழுதி அவர் கைவசத்தில் வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் உமர் காலத்தில் உமர் கையில் இருந்துச்சு. உமரில் நான் மூத்தா பண்ணோன்னா ஹப்ஸா கையில் இருந்துச்சு, அவங்க மகள்கிட்ட இருந்துச்சுன்னு வைங்களேன். அப்போ அந்த மூலப்பிரதிக்கு மாற்றமாக யாராவது பேசினா பிடிச்சி விடுவாங்க. டே குரான்னு சொன்னால் இதான் மூலப்பிரதி, இதன் பிரகாரம் தான் குரானை வைத்துக் கொள்ளணும்னு சொல்லி அந்த குரானை தொகுக்கிற ஒரு வேலையும் யார் செஞ்சது? அபூபக்கர் சித்திக் தான் செஞ்சாங்க. அவரை கொண்டு என்ன ஆயிருக்குன்னு கேட்டால் நிறைய சமுதாயத்துக்கு ஆட்சிக்கு நன்மை ஏற்பட்டிருக்கு. இஸ்லாமிய கொள்கையை காப்பாற்ற வச்சிருக்கிறான், ஜிகாத்துங்கிற கடமையை காப்பாற்ற வச்சிருக்கான், அல்லாஹ்வுடைய வேதத்தை அவரை கொண்டு காப்பாற்ற வச்சிருக்கான். இன்னும் பல அவருடைய வரலாறுடைய செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தது நாட்களில் பார்க்கலாம்.